உலகில் 6800க்கு எண்ணூற்பட்ட மொழிகள் இருக்கிற உலகில் அமெரிக்க ஐநா சபை அந்த நுழைவாயிலில் ஒரு அழகான ஒரு வாசகம் ஒன்று தேவைப்படுது. அதை யாரையும் கலங்கப்படுத்தாத, காயப்படுத்தாத அழகான வார்த்தையாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியான வார்த்தையாக இருக்க வேண்டும். இந்த 6800க்கும் மேற்பட்ட மொழிகளில் அது எந்த மொழியில் அந்த வார்த்தை இருக்குது என்று தேடி எடுத்து கடைசியில் அமெரிக்கா ஐநா சபை நுழைவாசலில் யாதும் ஊரே யாவருங்கேலின்னு சொல்லி தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்ததில் ஒரு பெரிய சந்தோஷம். அப்படி பூ போன்ற வார்த்தையை கொடுத்த பூங்குன்றனாரை நினைவு கூர்ந்து நல்ல ஒரு காலை பொழுதில் கலகலப்பான பொழுதாக அதை மாற்ற தினந்தோறும் ஓடிக்கிட்டு இருக்க அந்த மனித மனதத்தை மெல்லுசாக்க ஒரு கருவி ஒன்று வேணும். அது நகைச்சுவை என்கிற மிகப்பெரிய கருவி. மிகப்பெரிய மருத்துவ நிபுணர், இதய நிபுணர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 95 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். சிரித்து மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும் போதும், உங்கள் நோய் நொடி இல்லாமல் நீங்கள் 95 ஆண்டு காலம் வாழ்வீர்கள் என்று சொல்லி டாக்டர் சொக்கலிங்கம் என்கிற இதய நிபுணர் சொல்கிறார். திரும்ப திரும்ப அதவே சொல்கிறார். அதனால் படிக்கிற மாணவர்கள் தினந்தோறும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸிலே இருக்கக்கூடிய, மன அழுத்தத்திலே இருக்கக்கூடிய மாணவருக்கு ஒரு சின்ன உற்சாக டானிக் இந்த பட்டிமன்றம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்வை பேரன்போடு வழங்கி இப்படி அழகான ஒரு புனிதமான கல்வி கூடத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய காங்கயம் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் அதனுடைய குழுமத்தார் அனைவருக்கும், மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த காங்கயம் ஜேசிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றியும் அன்பையும் சொல்லி பாராட்டையும் சொல்லி, இந்த மாதிரி கிராம பகுதி மாணவர்களை கல்வியின் உச்சத்துக்கு கொண்டு வருவதற்காக மிக விசாலமான நல்ல இயற்கை சூழலில் நம்முடைய காங்கயம் கல்லூரி இயங்குவதில் பெரும் மகிழ்ச்சி. அது முத்தாய்ப்பான 3 விஷயங்கள். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கிறது மற்றும் ஆர்ட்ஸ் காலேஜ், அதோடு சேர்ந்து பொறியியல் கல்லூரி, பார்மசின்னு சொல்லி வேறு எங்கேயும் தேடி போக அளவுக்கு நல்ல தரமான கல்வியை வழங்கி காங்கேய மக்களை மேலும் கல்வித்தரத்தில் உயர்த்துகிற உன்னத பணியை செய்யக்கூடிய நிறுவனத்தாருக்கு நன்றி சொல்லி, அதே நேரத்தில் பிபிஆர் சவுண்ட் சிஸ்டம் அண்டு வைகே டெக்கரேட்டர் நிறுவனத்திற்கும் நன்றி சொல்கிறோம். நிரம்ப தலைப்புகளில் பட்டிமன்றங்களை வெவ்வேறு ஊரில் நடத்தி பாராட்டை பெற்று வந்திருக்கக்கூடிய இயக்குனர் யூசி துரைசாமி அவர்கள், எஸ்பி நாகராஜன் மற்றும் டைம் மீடியாஸ், அந்த 3 பேர் அதிகமாக கைதட்டுறவங்க யார் அப்படின்னா அது நாங்களே கூட்டு வந்த ஆட்கள். ஏன்னா சில நேரத்தில் மினிமம் ஏதாவது எங்களுக்கு இதாகிருன்றக்காக எங்களை தற்காத்து கொள்வதற்காக மணிக்கு 300 ரூபான்னு பேசி ஒரு 3 பேர் கூட்டு வந்திருக்கோம். வேறு வழி கிடையாது எங்களுக்கு. பொதுவாக தமிழருடைய உச்சக்கட்ட பண்பாடு விருந்தோம்பல், வந்தவங்களை வரவேற்கிறது. அந்த வகையில் நம்ம கல்லூரியில் பேரறிஞர்கள், கல்வியாளர்கள், பேராசிரியர் பெருமக்கள் எங்களை அன்போடு அழைத்து நம்ம கல்லூரியுடைய முதல்வர் டாக்டர் ராம்குமார் சார் ஐயா அவர்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். வந்தோடனே தேநீர் சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்க. சில நேரம் நாங்கள் நிகழ்ச்சி முடிஞ்ச பின்னாடி தான் சொல்லுவான். நாங்களே கேட்போம், சார் ஒரு காப்பி கிடைக்குமா? கிடைக்கும், நீங்கள் பேசுகிற பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும். நல்லா பேசினா காப்பி கொடுப்போம், இல்லாட்டி பால்டாயில் கொடுப்போம் அப்படின்வாங்க. அது மாதிரியெல்லாம் இல்லாமல் எங்களை முன்னாடியே இதெல்லாம் நாங்கள் இன்னொரு கல்லூரிக்கு போகும்போது நம்ம கல்லூரியை முன்னுதாரணமாக எங்களை சொல்லணும். அப்படி ஒரு வரவேற்பு மட்டும் இல்லாமல் பல்வேறு பணிகள் இருக்கும். இருந்தாலும் எங்களுக்காக முன் வரிசையிலே உட்கார்ந்துருக்கக்கூடிய டாக்டர் சுரேஷ் சார் அவர்கள், அதேபோல் டாக்டர் ஜெயராம் அவர்கள், எல்லாருக்கும் நாங்கள் ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். இந்த கல்வி நிறுவனத்தில் கூடிய பெருமக்கள், அன்புக்குரிய அரசியல் பெருமோர் நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள், பத்மநாப ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். எல்லாரும் இது உங்களுக்கான நிகழ்வு. இந்த பரிசு பெற்றிருக்க உபயதாரர் பெருமக்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா நிரம்ப பல்வேறு துறைகளில் சாதித்த கல்வியாளர்களாக இருக்கட்டும், ஆன்மீக செம்மல், தொழில் வர்த்தகத்தில் புகழ்பெற்ற, அதிலும் விருது பெற்ற. இந்த விருதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இன்னும் நீங்கள் வேகமாக ஓடுவதற்கு ஒரு உந்துதல். அப்படி ரேச என்னங்க அப்படி களைப்பாகிறாமல் இருக்கிறதுக்கு மேலும் உயர்கிறவர்களுக்கு காரணமானவர்கள் உற்சாகப்படுத்துவார்கள். அதை இன்றைக்கி உற்சாகப்படுத்தியிருக்கோம். இன்னும் நீங்கள் வெகு தூரம் ஓடணும் என்பதற்காக மாணவர்களாக ரொம்ப ஆவலாக இருக்கீங்க. இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா இது வெளியே இருந்து பார்க்குறவங்க ரொம்ப லேசாக நினைக்கலாம், என்னமோ ஒரு சிரிப்பு, சிரிச்சு என்னங்க கிடைக்க போகுது, தேவையில்லாது அப்படின்னு நினைப்பாங்க.
ஒரு ஆள் ஐசுவாலில் சீரியஸாக இருக்காருன்னு என்ன அர்த்தம்? அவர் வாழ்நாளும் சீரியஸாக இருந்திருக்காருன்னு அர்த்தம். இப்படியே தான் இருப்பார், வெறப்பா. எது அவருக்கு தான் ஆயுள் காலம் கம்மி சார். தயவுசு அப்படி இருந்துறேன். மனத்தை கொஞ்சம் ரேசாக தளர்த்திக்கிறேன் சார். குழந்தையாக இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருப்போம். அப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்னா நம்ம குழந்தைத்தன்மையோடு இருக்கணும். பார்த்துருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி நம்ம காங்கேயம் காலேஜுக்கு முத்து வர்றாருங்க, சொல்லுங்கள் சிலர்கிட்ட வந்து அப்படிங்களா. ஏய் சிரிப்பு காட்டுவாரியா? காட்டி நாமெல்லாம் சிரிக்கலாமையா? சிரிச்சு அப்படிங்களா. உன் தலையில் மண்ணள்ளி போட்டாங்க, கரம் பண்ணா செம்மண்ணா அப்படின்றோம். அப்படியால் நம்ம ஒதுங்கியே இருக்கணும். இதுதான் சரியான இடம். ஒவ்வொரு நாளையும் நம்ம மகிழ்ச்சியாக கடக்கணுமா என்ன செய்யணும்? இந்த இடம் நல்ல இடம், இந்த நேரம் சரியான நேரம், இந்த நபர் நல்ல நண்பர் நினைச்சாதான் ஒவ்வொரு நாளும் இனிமையான நாளாக செல்லும். இந்த நிகழ்வும் அப்படி தான் இருக்க போகுது. ஏறக்குறைய 4 இளம் பேச்சாளர்கள் கல்லூரின்றனால உங்கள் கல்லூரிக்கு தகுந்தபடி மாணவருக்கு தகுந்தபடி பேசுறதுக்காக அவங்களாம் எழுதுகிற பார்த்தோன்னு நீங்கள் பிரமிப்பாயிர வேணாம். ஐயோ பயங்கரமான பாயிண்டாக இருக்கும் போல அப்படின்னு. அவங்க பஸ்ஸு எத்தனை மணிக்கு காங்கேயத்துலேருந்து பட்டுக்கோட்டைக்குன்னு அதை கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த குழந்தைகள்லாம் பெண் குழந்தைகள்லாம் நல்லா சிரிக்கணும். ஏன்னா பெண்களுக்கு பொன் நகையை விட புன்னகை தான் அழகு. அவ்வளோதான் வேணும். ஏன்னா கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக ஆண்கள் படிக்கிறாங்க. 85 ஆண்டு காலமாக பெண்கள் படித்தா கூட 2000 ஆண்டுகளாக படித்த ஆண்களுக்கு நிகராக எல்லாத்துலேயும் மார்க் பார்த்தீங்களா? பாருங்கள், சுனிதா வில்லியம்ஸ் சொல்லி ஏன்னா தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சொல்கிறோம். அவங்க பாருங்கள் மேடம் வந்து 286 நாள் விண்வெளியில். எதுக்கு அதை சொல்கிறேன்னா தலைப்பு அப்படி தலைப்பு. இந்த வீடும் நாடும் முன்னேற பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் இளைஞர்களா அல்லது முதியவர்களா? முதியவர்களுடைய வழிகாட்டல் பெரிய வழிகாட்டல். அப்படி குருநாதர் படுத்திருக்காரு, சிஷ்யங்களாம் சுற்றி நிற்கிறாங்க. சுவாமி அப்படி இருக்காரு. இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவர் உயிர் பிரிய போகுது. ஐயா எங்களுக்கு நிறைய உபதேசங்களை சொன்னீங்க, நிறைய ஆசீர்வாதங்களை சொன்னீங்க, ஆலோசனை சொன்னீங்க. இப்போ உயிர் பிரிய நேரத்தில் ஒரு நல்ல விஷயத்தை ஒன்று சொல்லிட்டு போங்க அப்படின்ட்டு அவருக்கு பிடிச்ச திராட்சையை கொடுக்குறாங்க. திராட்சை எடுத்து சாப்பிட்றாரு. திராட்சை அருமையாக இருந்தது, உயிர் பிரிந்தது. இதில் என்ன அப்படின்னு நினைக்காங்க? நிறைவு காலத்தில் ரசித்து வாழன்றதை சொல்லிட்டு போயிருக்காரு. ஐயோ என் உயிர் போகும்போது எனக்கு வேறு ஏதாவது ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க அவர் சொல்லலை. திராட்சை அருமையாக இருந்தது. நிறைவு காலம் வரைக்கும் நம்ம ரசித்து வாழ்ந்தால் மட்டும்தான் அப்படி ரசிக்கணும். போன வாரம் கச்சேரி ஒன்று சென்னையில் நடந்துச்சு, அங்கேயும் ஒரு ஆள் ரசித்தார். அதையும் கேளுங்க. வயலின் வாசிக்கிட்டே இருந்தார் 2.5 மணி நேரம் கச்சேரி முடிஞ்சுன்னு தொப்புன்னு விழுந்திருக்கார் அவர் காலில். பிரமாதம் சார். 2.5 மணி நேரம் கச்சேரி வயலின். அதில் ஒரு 15 தடவை நெஞ்சை தொட்டுட்டீங்க. என்ன சொல்கிறீங்க? அந்த குச்சி வந்து இப்படி குத்திட்டு போச்சு. இதுக்கு பேர் ரசனை கிடையாது. ரசனா அந்த இசையை ரசிக்க. நீங்கள் அது மாதிரி எதுக்கு சொல்ல, நீங்கள் அப்படி உட்காந்துறாங்க தயவுசு. அதுக்காக மாணவர்கள்லாம் உற்சாகமாக இருக்கணும். இந்த நிகழ்ச்சி நீங்கள் முடிஞ்சு போகும்போது ஒரு நல்ல ஒரு டானிக், உற்சாக டானிக் சாப்பிட்ட மாதிரி ஒரு குட் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் தலைப்பை சொல்லிட்டேன். நாடும் வீடும் முன்னேற பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் முதியவர்களா அல்லது இளைஞர்களா? முதியவர்கள் இவர் பயந்துட்டார். முதியவர் வந்திருக்கணும், அவர் வர்றதுக்கு லேட்டாகும். அங்கே ஏறி இங்கே ஏறி வந்து 4 மாத்திரை போட்டு இங்கே வேப்ப மத்திட்டு வந்து கீழே விழுந்துருவார். இதுக்காகத்தான் நாங்கள் இவங்களாம் வந்து முதியவர்களே இந்த நாட்டுக்கு வீட்டுக்கு. ஏன்னா அவங்களுடைய ஆலோசனை அருமையான ஆலோசனை இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சார் என் பையன் கடினமாக உழைக்கிறான் சார், ஆனால் முன்னேறம் இல்லை. ஆனால் அவர் பாருங்கள் சார் எளிமையாக உழைச்சார், முன்னேற்றார்னா என்ன வித்தியாசம்னா அந்த முதியோருக்கு இளைஞருக்கும், இளைஞர்கள் கடினமாக உழைக்கிறார்கள் ஆனால் முதியவர்கள் கவனமாக உழைக்கிறார்கள். இது 2 வித்தியாசம். அவங்க எது செஞ்சாலும் எல்லாம் பார்த்துக்குறோம் சார் அப்படின்வான், ஆனால் பெரியவங்க பார்த்து போகணும்ப்பா அப்படின்வாங்க. இந்த 2 வித்தியாசம். அதுதான் பேச போகிறாங்க. முதியவர்கள் தான் இந்த நாட்டிற்கு வீட்டிற்கு தேவை என்று பேசுறதுக்கு அவர் ஊர் பாருங்க. இவங்கெல்லாம் ரொம்ப பாராட்ட. நம்ம ஒரே இடம் காங்கேயத்துக்குள்ளே இருந்துட்டு எத்தனை மாவட்டத்தில் வந்திருக்காங்க பாருங்க. அவரெல்லாம் ஜெகதாப்பட்டினம் பக்கத்தில் அபிராமப்பட்டினம் கடற்கரை ஒட்டி அவர் வீடு. காலைல பல்லு விளக்கிட்டு வாயை மட்டும் ஆண்டு வச்சா போதும், அலை வந்து அடிச்சுட்டு போயிடும். அப்படி அவர் வீடு. பின் வாசலை திறந்தா மீன் வந்து உள்ள தவும், முன் வாசல் இருந்தால் பசு வந்து நிற்கும். எப்படி ஒரு வீடு அமைஞ்சிருக்குவாருங்க. நம்ம வீடெலாம் அப்படி இருக்கு. அப்படி அந்த கடற்கரை பகுதி, அந்த மொழியை நம்ம கேட்கணும். ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப இனிமையாக பேசுவார். நிறைய பட்டிமன்றங்கள், பாட்டு மன்றங்கள், ரசிகர் மன்றங்கள். எனக்கு தெரிஞ்சு அவர் பேசாத ஒரே ஒரு மேடை தூக்கு மேடையில் தான் அவர் பேசலை. அந்த அளவுக்கு எல்லா மேடையிலும் பேசியிருக்கார். அதை சொல்ல வர பிரமாதமாக பேசக்கூடிய ராஜநிதி அவர்களுக்கு உற்சாகமான கரகோஷம் கொடுத்து பேர் எல்லாருக்கும் அப்படி அமைஞ்சிடாது. எங்கள் ஊரில் ஒருத்தர் வீட்டிலே தங்க மாட்டான், பேர் தங்கராஜ்.
தங்காத ஒரு ஆளுக்கு தங்கராசன் பேர் வைக்கிற மாதிரி அப்படி பேர் அமையிற எல்லாருக்கும் அமைஞ்சிட விதவிதமான ஆட்கள் பார்த்துருப்பாங்க. பாருங்களா, கொலை வழக்கில் உள்ள அரெஸ்ட் ஆகிட்டேன், பேர் மானஸ்தன், ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்படிலாம் இருக்கிற நேரத்தில் இந்த பேர்களே ஒரு நல்ல விஷயம். அந்த காலத்தெல்லாம் இந்த பெரியவங்கன்னு பேசும்போது சொல்லணும், இறைவன் பேர்லேயே பேர் வைப்பாங்க. மணிகண்டன், கண்ணன், கிருஷ்ணன், முருகன். அந்த தாய் வந்து மயனை கூப்பிட்டு முருகா முருகா எங்கப்பா இருக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த முருகனை திருநாமந்திரத்தை சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. இன்னைக்கு மாறிடுச்சு என்று சொல்வதற்காக அவர் அதே போல் அதே அன்னைக்கு இளம் வயதில் வழக்கறிஞராக இருந்து கொண்டு விருத்தாச்சலம் சொந்த ஊர் நிரம்ப பட்டிமன்றங்களில் சாலம்பாப்பே அவர்கள், ராஜா அவர்களுடைய பட்டிமன்றம்லாம் பேசி நிரம்ப மக்களுடைய நன்மதிப்பை காணொளி மூலம் யூடியூப்பில் அவர் நீங்கள் பார்க்கலாம். வழக்கறிஞர் விருத்தாச்சலத்தை சேர்ந்த அருண் அவர்களுக்கு உற்சாகமான கரகோஷம் கொடுத்து அவர் அட்வொகேட் ட்ரைனிங் போன உடனே முதல் கேஸ் அவருக்கு ஒரு கிளைண்ட் வந்தார், ஒரு திருட்டு கேஸ் வந்துச்சு. இவர் வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஜட்ஜு கேட்பார், எத்தனை மணிக்கு அந்த திருட்டு? சரியாக 3 மணிக்குன்னு சொல்லிடாது, தோராயமாக ஒரு 2லேருந்து ஒரு 3க்குள்ளே இருக்கும் அப்படி சொல்லணும். எத்தனை பேர் இருந்தாங்க? சுமார் ஒரு 4-5 பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். கரெக்டாக 4 பேர்னு சொல்லக்கூடாது. பார்த்தீங்களா, எத்தனை மணிக்கு? சுமாராக ஒரு 3 மணி சொல்லித்தரார் இவர். சுமாராக எத்தனை பேர் இருந்திருப்போம்? 4 பேர் இருந்திருப்பாங்க. இப்படித்தான் பேசணும். போய் நிறுத்தியாச்சு. ஜட்ஜு கேட்குறாரு, யார் எத்தனை மணியும் கேட்கல, எத்தனை பேரும் கேட்கல, உன் பேர் என்ன அப்படின்றார். சுமாராக என் பேர் முருகேசன் அப்படின்னு இருக்காங்க. அதோட இவர் வெளியேற்றிட்டாங்க, அவர் வெளியேற்றிட்டு இப்படித்தான் சிலருக்கு ஒன்று அமையும். அந்த வகையில் சிறப்பாக பேச போகிறாங்க. அவங்கள சிறப்பாக பேச வைக்க வேண்டியது உங்கள் பணி. ஏன்னா வாயை பயன்படுத்தவன்லாம் பேச்சாளர் நல்ல, வார்த்தையை பயன்படுத்தவன் தான் பேச்சாளர். சரிங்களா? ஒருத்தனை மாடு அப்படின்னா கோப்புறான், அவன் பசு போலங்கன்னா 2 டீ வாங்கி தரான். சங்கு ஊதிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கும் சங்கு முழங்கியதுன்றதுக்கு வித்தியாசம். சங்கு முழங்கியதுன்னா ராசி, 2 ஒன்று தான் முழங்கு. வார்த்தை தான் அழகாக பேசுற. அதான் சொல். மிருகம்டா கோப்புறான், என்னடா மிருகம் மாதிரி நடந்துக்கிற, அதே தான் அவனை சிங்கம் மாதிரி சொல்லுங்க அப்படின்யா. 2 ஒன்று தான். சாப்பாடில் சின்னதாக ஒரு எறும்பு செத்து கிடந்தா தூக்கி எறிகிறோம், சின்ன எறும்புக்கு. கோழி செத்து கிடக்கட்டு கொண்டாங்க பிரியாணின்னு வாங்குறோம். இப்படி தான் மனுஷ வாழ்க்கை. எது செஞ்சாலும் ஒரு முரண்பாடாகவே செய்வோம். அதுதான் சொல்கிறேன். பூக்களை பறிக்காதீர்கள், பூங்காவில் செடியோடு அப்படின்னு போவாங்க. அதனால் முதியவர்கள் இந்த நாட்டுக்கு நிரம்ப விஷயங்களை செஞ்சுருக்காங்க சார், அடிக்கி சொல்லலாம். ஆனால் இளைஞர்கள் சும்மா இல்லை. ஏன்னா எல்லாரும் காந்தியினுடைய யங் இந்தியா அப்படின்னு தான் பத்திரிக்கை ஆரம்பித்தார். அப்துல் கலாம் அவர்கள் இளைஞரை தேடி தான் போனார். இளைஞர்கிட்ட சொன்னால் போகும், இளைஞர்கிட்ட சொன்னால் பசுமரத்தாணி போல் பதியும், இவர்கள் தான் நாட்டுக்கு தேவைன்னு இளைஞருக்கு ரோம் நகரத்தில் சாக்ரேட்ஸ் போனார் இளைஞரை தேடி. அது மாதிரி இளைஞர் தான் இந்த நாட்டுக்காக இருக்கட்டும், வீட்டுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருக்கட்டும், அவங்க தாங்க உற்சாகம். அவங்ககிட்ட தான் எந்த பொறுப்பு ஒப்படைக்க முடியும். ஒரு மிலிட்ரிக்கு வந்து யார் ஆள் எடுக்கிறோம்? ஒரு 18 வயசில் அப்படி திரகாத்திரமா. அப்போ போய் அனுபவசாலிங்க அவரை கூட்டுவாங்க 87 வயசில் அப்படின்னா, எங்கே இருக்கேன் ஆள் அப்படின்வார். அதுக்குள்ளே டப்புன்னு போட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க. இருக்குது விஷயம் இருக்குது. அதுக்கு அனுபவத்துக்கு அவங்க வேணும், வேகத்துக்கு நாங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு பேசுறதுக்கு. இப்போ தான் தென்கொரியாவில் வந்து போன வாரம் வந்திருக்காங்க. தென்கொரியாவில் படிப்புக்காக போயிட்டு அவங்களும் ஒரு ஆராய்ச்சி படிப்பு பார்த்தா எங்கள் முகங்களை பார்த்தா அப்படி தெரியாது. இவங்கெல்லாம் தென்கொரியா வடகொரியா அடிக்கிறாங்கடா, இவங்கெல்லாம் வத்தலை கொண்டா தாண்டி இருக்க மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறது எங்களுக்கு தெரியுது. தெரியாமல் இது இன்னைக்கு என்னத்தான் பார்க்குறோம். இருந்தாலும் தென்கொரியாவில் வந்து ஆராய்ச்சி படிப்பு மறுபடியும் போகணும். ஏற்கனவே இங்கே பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, பட்டிமன்றம் பாட்டு மன்றம்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களும் இந்த அணியை சிறப்பிக்க வந்திருக்காங்க. நிறைய தொலைக்காட்சியிலும் பட்டிமன்றம் பார்த்துருக்கலாம். பட்டுக்கோட்டையை சேர்ந்த சாதனா அவருக்கு சும்மா லேசானிக்காங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி மேடையில் பேசும்போது ஸ்பாட்லேயே 50,000 ரூபா ஃபைன் போட்டாங்க. ஒன்று நடக்கும், நம்ம எதையும் நம்ம நம்ப முடியாது. அப்படிலாம் சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று பேசும்போது வரும். அதனை தொடர்ந்து அவங்க விஜய் தொலைக்காட்சியினுடைய ஒரு முக்கியமான சீரியலில் ஒரு முக்கிய ரோல் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஜீ தமிழில் காலை நிகழ்ச்சி அவங்க தான் தொகுத்து வழங்குறாங்க. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நிறையா பட்டிமன்றம், பாட்டு மன்றம், இதுபோக கருத்தரங்கம், இலக்கிய மன்றத்தெல்லாம் பேசிய பக்குவம் வாய்ந்த இந்த இளம் வயதிலே இவங்களாம் நிறைய சாதிச்சு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு முன்னுதாரணம். வெறுமனே இந்தந்த துறை தான் இல்லை, எல்லா துறையிலும். என்னெல்லாம் ஒரு ஆள் பார்த்து கேட்டார், நாங்கள் 20 வருஷமாக போகிறோம்ன்றீங்க, 20 வருஷமாக சிரிக்க வச்சு என்ன சாதிக்க போகிறீங்க அப்படின்ட்டார். நான் சொல்கிறேன், மன உளைச்சல் இருக்க மக்களை சிரிக்க வைப்பதே ஒரு சாதனை தாயா, உன் வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்ட்டு நான் வந்து. எத்தனை பேர் சொல்கிறாங்க, சார் இதே நோயாருனே சார் பூரா 4 வீடியோ நேற்று பார்த்தேன், சந்தோஷமாக சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அதுதான் வேணும்.
அந்த மாதிரி இப்பெல்லாம் சாதிச்சிருக்காங்க. அப்படி திருச்சியிலிருந்து வருகிறதில் நர்மதா அவர்களுக்கு ஒரு இதுதான் பட்டிமன்றம். நீங்கள்லாம் என்ன செய்யணும்னா நல்ல அழகாக கருத்துக்கள் சொல்லும்போது உள்வாங்கி, ஏன்னா நாங்கள் படிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி கல்லூரியில் பட்டிமன்றம் நடத்த உங்களுக்கு அந்த யோகம் கிடச்சிருக்கு. நாங்களாம் ஒளியவே ஒளிஞ்சிருந்து பார்த்த ஆட்கள் பார்த்தீங்களா. எங்களுக்கு இந்த பட்டிமன்றம் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, பார்த்து நல்லா ரசிங்க. இதில் நிறையா விஷயங்களை உள்வாங்கிக்கலாம். நான் இப்படி தான் கீழே உட்காந்து கேட்டேன் பார்த்தேன். இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து நான் ஒரு சந்தோஷம் என்னென்னா, எங்கள் கல்லூரியில் எங்கள் பேராசிரியர் வந்தோம் முதல் சொல்கிற வார்த்தை, முத்து பேச நான் வெளியே போ அப்படின்வார். அதே பேராசிரியர் கூப்பிட்டு அதே கல்லூரி 5 முறை கூப்பிட்டு 1 மணி நேரம் பேசுங்க அப்படின்னார். ஏன்னா அன்றைக்கி பேசுனா வெளியே போகணும் பார்த்தீங்களா. இதைத்தான் நீங்கள் செய்யணும். எல்லா இடத்துக்கும் இதே கல்லூரிக்கு நீங்கள் சிறப்பு விருந்தினராக வர்ற அளவுக்கு உங்களை, ஏன்னா இளைஞர்கள் பயன்படாதவர்கள் அல்ல, அவர்கள் பயன்படுத்தப்படாதவர்கள். கொடுத்து பாருங்கள் வேலையை. பில்கேட்ஸில் சொன்னாங்க பார்த்தீங்களா, நீங்கள் என்ன 35% 35% வந்து நீங்கள் இந்திய இளைஞருக்கு கொடுத்துருக்கீங்க, அதே நம்ம யூஎஸ்ஏலே இளைஞருக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னோடனே அவர் சொன்னார், என்னை கட்டாயப்படுத்தினீங்கன்னா நான் என்னுடைய சாஃப்ட்வேர் நிறுவனத்தை நான் இந்தியாவுக்கே கூட மாற்றிடுவேன். ஏனென்றால் நல்ல விவேகமாக உழைக்கக்கூடிய இளைஞர்கள் இந்திய இளைஞர்னு சொல்லி நம்மளை பற்றி பில்கேட்ஸ் சொன்னார். அப்படியாப்பட்ட பெருமைக்குரிய அந்த இளைஞர்களையும் நம்ம முன்னோர்களையும் ஒப்பிட்டு பார்க்குற அழகான விஷயம். இப்பொழுது பட்டிமன்றம் தொடங்குது. நீங்கள் இரு பிரிவாக பிரிஞ்சுக்குங்க. முதியவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க செய்கிற செயல் அரிய செயல். ஒரு முதியவர் உட்காந்துருக்காரு, ஒரு பெரியவர் உட்காந்துருக்காரு. மேலே தென்னை மரத்துக்கு மேலே ஒரு குரங்கு தேங்காய் பிடிங்கி அவர் தலையில் போட்டுருச்சு. நம்மளாம் தான் என்ன செய்வோம், தேங்காய் எடுத்துகிட்டு விரட்டிருப்போம் அந்த குரங்கு 13 கிலோமீட்டர். இன்றைக்கி உண்டு இல்லைன்னு பார்த்துட்டு, இதுதான் நம்ம வேகம். ஆனால் அவர் விவேகமானவர். அந்த தேங்காயை உடைச்சி இளநீர் சாப்பிட்டு தாகம் தீர்த்துக்கிட்டார். அந்த தேங்காய்க்குள்ளே அந்த பருப்பு எடுத்து சாப்பிட்டு பசி ஆற்றிக்கிட்டார். அந்த 2 தேங்காய் கூடுகளையும் உணவு பாத்திரமாக பயன்படுத்திக்கிட்டார். அந்த தேங்காய் கூடுக்கு மேலே அந்த நாரை எடுத்து கயிறாக திரித்து மூட்டை கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டார். தான் மேலே விழுந்த தேங்காய் ஒரு துன்பத்துக்கு வருந்தாமல் அந்த தேங்காய் 4 இன்பமாக மாற்றினார். பார்த்தீங்களா, இதுதான் முடியும். அதைத்தான் நம்ம செய்யணும். அதை செஞ்சாலே போதும். இப்படி அவங்களுடைய அறிவு வேறு, இவங்களுடைய அறிவு வேறு. இதெல்லாம் நல்ல நகைச்சுவையாக சொல்ல போகிறாங்க. ஏன் இப்படி இருக்காங்க, இந்தியா மட்டும் ஏழை நாடாக இருக்குது, இப்போ மித்த நாடுகள்லாம் பணக்கார நாடாக இருக்குது அப்படின்ட்டு வேடிக்கையாக சொல்லுவாங்க. வெளிநாட்டில் ஒரு பையன் பிறந்தோடனே அம்மா சொல்லுவாங்களாம், சயின்டிஸ்ட் பிறந்துட்டேன் எனக்கு கொண்டாடுறது. உடனே அப்பா ஜனாதிபதி பிறந்துட்டான் போட்டி போட்டுக்கிட்டு. நம்ம ஊரில் ஒரு குழந்தை பிறந்தோன்னே 10 ரூபாய்க்கு ஆசை சாக்லேட் வாங்கிட்டு எடுத்து விட்டு போடும், இந்தாங்க எனக்கு கொல்லியோட மயம் பிறந்துட்டான். உடனே அம்மா என்னை பிச்சை எடுத்து கூட கஞ்சி ஊற்றிடுவான் என் மயன். ஒருத்தன் கொல்லியை போகிறேன், ஒருத்தன் பிச்சை எடுக்க வைக்கிறான். இப்படி இருந்தால் எப்படி வீரமான வார்த்தையை சொன்னால் தான் நல்லாயிருக்கும். குழந்தையில காலையில் எப்படி ஹெல்ப் பண்ணுமா நம்ம ஊரில், எந்திரிங்க காங்கேயம் கலெக்டர் எந்திரிங்க, திருப்பூர் கமிஷனர் எந்திரிங்க அப்படின்னு சொல்லி குழந்தை ஹெல்ப் பண்ணுமா. நம்ம அப்படியே எழுப்புறோம். நீ லேட்டாக சீரியல் பார்த்து படுத்துட்டு எப்படி எழுப்பு, எந்திரி எருமை ஆட்டோ வந்துருச்சு. அவன் எருமை மாதிரியே தான் இருப்பான். நம்ம சொல்கிற விஷயந்தான். சிலர் பாருங்க பையன் கம்மியாக படித்தா கூட பயங்கரமாக பீத்துங்க. அவன் அப்போ தான் பிறந்து அப்படின்ட்டு இருப்பான். என் மையன் 13 குரல் சொல்லுவான் மனப்பாடமாக அப்படின்ட்டு. எப்போ பிறந்தோன்னியா முந்தானத்து ஒரு கொடுமை அடைஞ்சி சார், தருமபுரிக்கிட்ட போயிருக்கோம். ஒரு 3 மாத குழந்தை ஒரு ஆள் இப்படி கையில் வச்சுக்கிட்டு வரேன். சார் முத்து சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கு சார், உங்கள் பெரிய ரசிகன் சார். 3 மாத குழந்தை சார் கண்ணு முழிக்கல சார், உங்கள் நிகழ்ச்சி ஒன்றும் விட மாட்டான். அவன் பார்த்தீங்களா சொல்கிறேன் பாருங்க, அந்த சல்மான் ஜோக்கு சொல்கிறேன் பாருங்க பார்த்தீங்களா. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவீங்கன்றீங்க. ஆச்சரியமாக இருக்கும். நம்ம தான் சில நேரம் குழந்தையில மாற்றுறதே. சார் அவர் நாங்கள் மயனுக்கு 18 வயசாகுது இப்படி கெட்டு போயிட்டேன். என்ன சார் சொல்கிறீங்க, ஸ்மோக் பண்ணுறேன் ட்ரிங்க் பண்ணுறேன் அப்படி கெட்டுட்டானே சார். அதுக்கு என் மயம் பரவாயில்ல சார். என்ன சொல்கிறீங்க, ஸ்மோக் கிடையாது, ட்ரிங்க் கிடையாது, சாப்பாடோடு சாப்பிட மாட்டாங்க. கேட்கவே பெருமையாக இருக்குது. இந்த காலத்தில் இப்படி ஒரு போயலாம். வயசு என்னது, நேற்று காலையில் பிறந்தேன் அப்படின்னு அவன் சட்டையை கழிச்சிட்டு ஓடிருக்கான் தெருவில். இப்படி ஐயா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க உலகத்தில். எதாவது பரீட்சை வந்துருச்சுன்னா என் பையனுக்கெல்லாம் கேபிள் கட் பண்ணிடுவேன். நீங்கள் நான் டூலர்லாம் கொடுக்கல, ரிமோட்டை தொடக்கூடான்ட்டுருவேன், ரிமோட்டை கட் பண்ணிடுவேன். நீங்கள் நான் பவரை வீட்டில் கட் பண்ணிடுவேன். புரிஞ்சு அந்த நகைச்சுவை. இனிமேல் நான் உங்கள்கிட்ட எப்படி 1.5 மணி நேரத்துக்கு ஒப்பேற்ற போகிறேன்னு தெரியல. இருந்தாலும் நம்மளுடைய காங்கேயம் கல்லூரி மாணவர்களை வணங்கி வந்திருக்கிற முக்கியஸ்தர், அதோட எங்களுக்கு மேடையில் வந்து நம்ம சுபாஷ் இயக்கத்தின் சார்பில் எங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்து புகைப்படம்லாம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. இதுதான் அந்த ஊருடைய மகத்துவம். தமிழுடைய மரபுப்படி விருந்தினர்களை உபசரிக்கக்கூடிய உன்னதமான ஊரில் காங்கேயம். சில ஊரில்
பொய்யை உற்பத்தி செய்கிற ஊருக்கு மத்தியில் நெய்யை உற்பத்தி செய்கிற காங்கேயம். காங்கேயம் காளை சொல்கிறோம். அந்த காளை ஊரில் இத்தனை காளையில் நாங்கள் அது காலையில் சந்திக்கிறதுல எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்று சொல்லி முதலாவதாக இந்த பட்டிமன்றம் இப்போ முறையாக தொடங்குகிறது. எல்லா சிறப்பு விருந்தினருக்கும் எல்லா பரிசு பெற்றவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு டைம் மீடியாஸின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் யூடியூப்பில் பார்த்து மகிழுங்கள். இப்பொழுது முதலாவதாக ராஜநிதி அவர்கள், நாடும் வீடு முன்னேற முதியவர்கள் தான் சார், அவங்களுடைய பக்குவம் தான் சார், அந்த மனநிலை தான் சார் காரணம். அவர்களை மதித்தாலே போதும் சொன்னாங்க. பார்த்தீங்களா, எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் சின்ன கிராமத்தில் ஒரு அப்பா அம்மா கோயில் கட்டினேன். அதில் என்ன ஒரு பெரியதுன்னா, நிறைய இளைஞர்கள் ஃபோன் பண்ணாங்க. ஓ, எனக்கு இவ்வளோ தெரியாது சார், நான் அப்பா கோவமாக திட்டிட்டேன், அவரை பார்க்க போகிறேன், நானும் இதே மாதிரி செய்வேன் சார் அப்படின்னு சொல்லும்போது நான் என்னுடைய ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக பண்ணது அது மக்களுக்கு எவ்வளோ ஒரு பயனை அமைச்சுவார். இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் மதிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி ஏறக்குறைய இருக்கும்போது ஒரு தடவை சாப்பாடு போட்டாலே போதும் சார். நம்ம ஊரில் இல்லாத போது படையல் செய்கிறேன்னு சொல்லி சுடுகாட்டில் போய் 4 கிலோ அதிர்சத்தை வாங்கி 2 கிலோ முறுக்கை வாங்கி சுடுகாட்டில் வச்சுட்டு வருவேன். இருக்கும்போது 2 கிலோ சாப்பாடு போட்டால் சந்தோஷமாக இருந்தது. நிறைவு காலத்தில் பெற்றோர்கள் மகனை என் மகன் நல்லா இருக்குன்னு ஆசீர்வாதம் செய்வது 1000 இறைவன் ஆசீர்வாதம் பண்ணுவதற்கு சமம். அந்த ஆசீர்வாதத்தை அன்புக்குரிய மாணவ சேர்மங்கள் இங்கே பெற வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் வைத்து முதலாவதாக ராஜநிதி அவர்கள் முதியவர்கள் தான் இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் தேவை என்று ஆரம்பிக்கிறார். அவருக்கு ஒரு கரகோஷம் கொடுங்க. வாங்க சார். விதைத்தவன் உறங்கினாலும் என்றும் விதைகள் உறங்குவதில்லை என்ற முதுமொழிக்கேற்ப மாணவராகிய விதைகளை ஒவ்வொரு நாளும் கல்வி வளர்ச்சியில் உயர்த்திட திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் சிவன்மலையில் அமைந்துள்ள ஜேசிஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி கண்டிப்பு, ஒழுக்கம், காலம் தவறாமை, விளையாட்டு முறை கல்வி, சரளமாக ஆங்கிலத்தில் உரையாடும் திறமை, யோகா என அனைத்து துறைகளிலும் மாணவர்களை தேர்ச்சி பெற செய்யும் பள்ளி. கனிவான ஆசிரியர்களின் கற்பித்தல் திறன் ஆகியவற்றால் மாணவர்களை வெற்றி சிகரத்தை எட்ட வைக்கும் பள்ளி ஜேசிஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, சிவன்மலை, காங்கேயம். மதிப்பிற்குரிய நடுவர்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, மாணவியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு முறை ஜோரா ஒரு முறை கைத்துட்டுங்க பாப்போம். இந்த டைம்ஸ் மீடியா அற்புதமான அந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்த மதிப்பிற்குரிய துரைசாமி சார் அவர்களுக்கும் நாகேந்திரன் சார் அவர்களுக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்கின்றோம். என்னை முதலாக விமானத்தில் ஏற்றி அழகு பார்த்த மதுரமுத்து சார்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர்களோட ஒரு அற்புதமான தலைப்பை அலசி ஆராய்ச்சி அடிப்பிடிச்சு பார்த்து அதில் அடிப்பிடிச்சது மாதிரி முதல்ல என்ன ஒருத்தனை பேச விட்டுருக்கீங்க. நடுவர்களை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒரு பெருமைகள் இருக்கு. அது அந்த காங்கேயம் அந்த பள்ளியில் அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவ மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமைகள் இருக்கு, மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கு. அது என்னன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஊரையும் சொல்லி கடைசியா அந்த மாணவர்களுக்கு அந்த மாணவிகளுக்கு என்ன சிறப்புன்னு சொல்றேன். இங்க உள்ள மாணவ மாணவிகளே கை தட்டுவாங்க. திருநெல்வேலிக்கு அல்வா, திருப்பதிக்கு லட்டு, திண்டுக்கலுக்கு பூட்டு, திருப்பூரத்துக்கு பட்டு, திருப்பூருக்கு பனியன், திருவாரூருக்கு தெரு, திருப்பாச்சிக்கு அருவா, மதுரைக்கு மறிக்கொழுந்து, மானாமதுரைக்கு மல்லிகைப்பூவு, மாயவரத்துக்கு கருவாடு, மார்த்தாண்டத்தேனு, மணப்பாறைக்கு முறுக்கு, பழனிக்கு பஞ்சாமிர்தம், பத்தமடைக்கு பாயு, பன்ருட்டிக்கு பலாப்பழம், பவானிக்கு சமக்காலம், பட்டுக்கோட்டைக்கு பாட்டு, உறையூருக்கு சுருட்டு, உடன்படிக்கு கருப்பட்டி, ஊத்துக்குளிக்கு வெண்ணெய், ஊட்டிக்கு வரிக்கி, அரியலூருக்கு கொத்தமல்லி, ஆலங்குட்டிக்கு நிலக்கடலை, அதிராம்பட்டினத்துக்கு புரோட்டா, சாத்தூருக்கு காரச்சவு, சேலத்துக்கு மாம்பழம், சிவகாசிக்கு வட்டி, தருமபுரிக்கு புளி, தஞ்சாவூருக்கு கதம்பம், கொடைக்கானலுக்கு பேரிக்கா, கும்பகோணத்துக்கு வெற்றில, குடியாத்து நுங்கு, கரூருக்கு கொசுவலை, பொள்ளாச்சிக்கு தேங்காய், நீலகிரிக்கு தைலம், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பால்கோவா, நாகப்பட்டினத்துக்கு கோலா மீன், வேதாரத்துக்கு உப்பு. இந்த மாணவ மாணவர்களுக்கு நட்புயா. ஏன்னா இதை மனப்பாடம் பண்ண 6.5 மாதம் ஆச்சு. அவர் ஒரு நாள் கொடைக்கானல் போது உப்புன்னு மனப்பாடம் பண்ணிவிட்டார். மேடையிலே தப்புன்னு அதை நாங்கள் முடித்தோம். நடுவர்களே, இந்த கல்லூரி பருவத்தில் வரக்கூடிய நட்பை முதல்ல வரக்கூடிய நட்பை யாராலும் கடைசி வரைக்கும் மறக்க முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு கண் அழுதால் துடைப்பது கர்ச்சிப், இதயம் அழுதால் துடைப்பது ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை யாராலும் மறக்க முடியாது. நடுவர்களே, இந்த அற்புதமான துடிப்பு மிக்க மாணவர்களையும் மாணவர்களையும் வணங்கி, அனுபவமிக்க ஆசிரியர் பெருமக்களையும் வணங்கி என்னுடைய உரைக்குள்ள வருகிறேன். ஓ, இனிமேல் தான் வரப்போறீங்களா? ஆமாம் சார். நான் முடிச்சுட்டு இங்கே வரப்போறீங்கன்னு நினைச்சேன்.
வேற வணக்கம் சொல்லணும்ல. வணக்கமே வாரக்கணக்காவா? நடுக்குள்ள ஒரு நல்ல ஒரு தலைப்பை நீங்க கொடுத்துருக்கீங்க. என்ன, வீடும் நாடும் சிறக்க தேவை யாரு? துடிப்பு மிக்க இளைஞர்களா, அனுபவம் மிக்க முதியோர்களான அற்புதமான தலைப்பு கொடுத்துக்கிறீங்க. இன்னைக்கு பெரியவங்கள்ட்ட சொன்னா ஒரு செய்தி சொன்னா அவங்க பெரியவங்க கூட தலை சாய்த்து கேட்கறாங்க. ஆனா இன்னைக்கு சின்ன பசங்க கேட்கறானா? கேட்க மாட்டான். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுங்கிறான். ஒரு செய்தியை சொன்னா உருட்டு உருட்டு, ஓ உருட்டு இந்த இருக்கும், உங்க அப்பா இருக்கு, தோ இருக்குங்கிறான். இன்னைக்கு யார்ட்டுமே பேச முடியல. வாத்தியார் சொன்னாரே குறுந்தொகையில ஒரு செய்யுள்ரா அப்படின்னார். அவன் சொன்னா குறுந்தொகையில செய்யலாம் சார், நீங்க வாங்குறது மட்டும் பெருந்தொகை, எங்களுக்கு பாடுறது மட்டும் குறுந்தொகையா அப்படின்னான். வாத்தியார் என்னடா இப்படி கேட்குறே, கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்டா, இடக்க மடக்க பேசக்கூடாது அப்படின்னாரு. அதுக்கு அந்த பேர் கேட்டான், கேள்வி கேட்கறது கவர்மெண்ட் உங்களுக்கு 50,000 பணம் கொடுக்குறாங்களா, பதில் சொல்ல எங்களுக்கு ஒரு 10,000 கொடுக்குறாங்களா அப்படின்னா. ஏன்னா இன்னைக்குள்ள பசங்கள்ட்ட யார்ட்டுமே பேச முடியலங்க. அப்படிதான் ஒரு வாத்தியார் சொன்னாரு, டே திருவிளையாடல் புராணம் நடத்தின அப்படின்னாரு. திருவிளையாடல் புராணம் தானே சார், நடத்துங்க நடத்துங்க அப்படின்னா. வாத்தியார் சொன்னார், டே குங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ பயல் இது கெளிய நட்பின் மயிலேறி செறிட்டறிவே கூந்தலின் முழுவோ நீரியும் பூவே அப்படின்னாரு. கடைசி பெஞ்சில் மாப்பிள்ளை பெஞ்சில் இருந்து ஒரு பையன் சொன்னாங்க, பாரா ஒரு சன வயதுக்கு எப்படியெல்லாம் கத்துறான் பாரு அப்படின்னா. ஏன்னா இன்னைக்குள்ள பசங்கள்ட்ட பேச முடியலங்க. இந்த உலகமே, வாத்தியார் சொன்னே இந்த உலகமே ஒரு நாடக மேடைடா, நாமெல்லாம் அதுல நடிகர்டா அப்படின்னாரு. அதுக்கு டக்குன்னு ஒரு பையன் சொன்னா, சார் அப்படின்னா நானும் ஒரு நடிகர் தானே அப்படின்னா. ஆமாண்டா நீனும் ஒரு நடிகர் தான்டா அப்படின்னாரு. அப்படின்னா எனக்கு ஜோடியா தமனாவை போடுங்க சார் அப்படின்னா. இவன் ஆனா உன படிக்க சொன்னா இவன் தானா தான் படிச்சுட்டு இருக்கிறான். இப்போ எப்படி இந்த இளைய சமூகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இல்லை சார், இப்போ பாடம் நடத்துறாதான் அப்படி இருக்குன்னு ஒரு பாட்டு ஒன்று பாடினேன். நான் வருவேன் நான் வருவேன் நான் வருவேன் அப்படின்னு பாடினேன். அந்த பையன் சொன்னா உன்னை அடுத்த வருஷம் கூப்பிட்டா தானே வருவேன், இல்லைன்னா எப்படி வருவேன் அப்படின்னு கேட்டேன். ரொம்ப இன்னைக்கு பசங்கள்ட்ட பேசவே முடியலங்க. எங்க பேசல மறுபடியும் ஏன் போய் பேசுறீங்க? பேசல ஒரு தடவை சொன்னீங்க, அப்போ ஒதுங்கி வந்துட வேண்டியானே சார். ஆமா, எப்படி இடையில கிளாப்பு? என்ன வேணும் உனக்கு அப்படின்னு பாடினேன். அவன் எனக்கு 10,000 ரூபாய் கடன் வேணும் எனக்கு அப்படின்னு பாடுறான். ஒரே ஒரு பாட்டில் ஒரு மாமனாரை கொண்டு விட்டாங்க. என்ன வேணா ஒரே ஒரு பாட்டில் ஒரு மாமனார் கொண்டு விட்டான். என்ன எப்படி மாமனார் சீரியஸா கிடக்குறாங்க. அந்த மாமனாருக்கு பாட்டு பாட பாருங்க, ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்புனா மாமனார் வெக்குன்னு வெட்டி ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு போறாங்க. ஆம்புலன்ஸ்ல ஏற்றும் போது மறுபடியும் ஒரு பாட்டு பாடுறாங்க, என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன், என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன், ரகிட்ட ரகிட்ட ரகிட்டதும் ரகிட்ட ரகிட்ட ரகிட்டதும் ரகிட்ட ரகிட்ட ரகிட்டதும் பாட்டு பாடுறான். இன்னைக்கு எந்த பசங்க நீங்க பேச முடியல, பெரியவங்க சொல்ல இன்னைக்கு மறுபடியும் சார் பேசுறீங்க. எல்லாமே ஏமாத்து உலகமா போச்சு சார். அப்ப நீ வேற ஒரு உலகத்துக்கு போயிட வேண்டியானே. அதான் இந்த உலகத்துக்கு வந்துட்டேன். ஒருத்தன் ஆன்லைன்ல ஏமாறாமல் இருப்பது எப்படின்னு ஒரு புக்கை புக் பண்ணான். ஆன்லைன்ல ஏமாறாமல் இருப்பது எப்படி ஒரு புக் பண்ணி அந்த புக்கை புக் பண்ணி 6 மாசம் ஆச்சு, அந்த புக்கு இன்னும் வரவே இல்லை. ஏன்னு அந்த ஆன்லைன் கம்பெனிக்காரன் அவனை ஏமாத்திட்டான். ஏன்னா இன்னைக்கு அப்படி ஏமாத்து உலகமா இருக்குது. புத்தகம் பார்த்தால் விரைவில் கோடீஸ்வரனாவது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தான். சரி, வாங்கிட்டு அவனை பார்க்குறேன், திருப்பூர்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். என்னையா பெரிய ஒன்றைய நம்பி புக் வாங்கியிருக்கேன், வெகு விரைவில் கோடீஸ்வரன் எப்படின்னு புக் எழுதிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு வழி இதுதான் சார் அப்படின்னா. எல்லாம் சார் நம்ம வெறுமனே இதுக்காக சொல்ல, இது எது நகைப்பதற்காக சொல்கிறாருன்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்னேன் இதே நிபுணர் என்ன சொன்னார்னு சொல்லி. இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களை புதுப்பிச்சுக்கிற மருத்துவரே போனவுடனே என்ன சொல்கிறாரு, மனசு விட்டு சிரிச்சிங்கன்னா ஒரு சொல் ரத்தம் ஊறுன்றார். ஆனால் நீங்கள் 2 மணி நேரம் சிரிக்க போகிறீங்க, கோப்போ கோப்போ கோப்போன்னு ஊறி காது வழியாக ஒழுகுனாலும் ஒழுகும். எதுக்கு நீங்கள் கொஞ்சம் தயாராக பக்கத்தில் ஒரு கிளாஸ் ஒன்று வச்சுக்கோங்க. நல்ல வார்த்தை 100 டானிக்கு சமம். நல்ல வார்த்தை இன்றைக்கி யாராவது சொல்கிறானா சார்? எல்லாம் மாறிச்சு. அதனால் பசங்க கொஞ்சம் தடம் புரண்டு போகிறாங்க சார். அவங்களை நாங்கள் சரிப்படுத்துறதுக்கு நாங்கள் முதியோர் நாங்கள் இருக்கோம். பேசுங்க சார். புத்தகம் பார்த்தால் வெறும் காகிதம் சார். சரி, புத்தகம் பார்த்தால் வெறும் காகிதம், அதை படித்தால் அதுதான் உனக்கு ஆயுதம்னு இன்னைக்கு பெரியவங்க சொல்றாங்கல்ல. இன்னைக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் நல்ல நூல்களை படிங்க, உங்களை உயர்ந்த மனித இடத்துல கொண்டு விடும். ஒரு மனிதனை அழகுபடுத்துவதே தன்னுடைய தலைமுடி தான். ஆனா இன்னைக்குள்ள இளைஞர்கள், துடிப்பு மிக்க இளைஞர்கள் அந்த தலைமுடியை ஒழுங்கா வெட்டுறாங்களாங்க சார். தலைமுடியை ஒழுங்கா வெட்டுறோம், அப்படியே ஒட்ட கரைச்சி விட்டு சார், மேல வைக்க போற சரிச்சு விட்டு மாதிரி போறான் சார். அதுக்கு ஒரு முடி விட்டு போயிருக்கிறான். இன்னொருத்தன் இப்படி ஒட்ட கரைச்சிட்டு 3 கோடு போட்டு போறான் சார், அணிப்புல மாதிரிக்க. ஒருத்தன் இங்கே இருந்து மொட்டை கரைச்சிட்டு கீரிப்புள்ள படுத்து கிடக்க மாதிரி இருக்கு தலைமுடி.
இந்த மாதிரி பாருங்க, ஒவ்வொரு முடிவெட்டும் இப்படி இருக்குது. ஒரு முடிவெட்டே சரியில்லை, வெட்ட தெரியலையே, நீங்க எப்படி இந்த துடிப்பு மிக்க இளைஞர்கள் இந்த வீடு நாடும் நல்லா இருக்கும்னு கேட்குறேன். ஒருத்தருக்கு முடி வெட்டிங்க எங்கேயோ வளர்ந்து மூக்கள் வந்து உழுவுதுங்க, நடந்து போயிட்டு போது ஊதிக்கிட்டே தலைமுடிய போறான். நல்லா இருக்கிற முடியல வயதானவர்கள் டை அடிக்கிறாங்க, கருப்பு முடி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கிற முடியல வெள்ளை வெள்ளையா, சிவப்பு சிவப்பையா, பச்சை பச்சையா டை அடிச்சுட்டு போறாங்க. தலைமுடியை பார்த்தா காக்கா கக்கா போனது மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்கு எப்படி வீடு நாடு முன்னேறும்னு கேட்குறேன். சரி, ஆம்பளை பசங்களை விட்டுருங்க, பொம்பளை பிள்ளைங்க தலையை கரெக்டாக பண்ணுதுங்களா? பொம்பளை பிள்ளைங்க தலையை கரெக்டாக பண்ணுதுலங்க. இப்படி இந்த இதான் சீப்புன்னு வச்சுங்க, இந்த மூக்குக்கு நேரம் அப்படி வச்சு விட்டோம்னா இப்படி தலையை பாம்பன் பழம் பழக்கம், ரெண்டா பழக்கம். தலையை வகுடு எடுத்து யாராச்சும் பெண் பொருட்கள் இன்னைக்கு சீவுறீங்களா? ஆனால் அந்த காலத்தில் பெண்கள் வந்து தலையை வகுடு எடுத்து சீவுனாங்கன்னா ரெண்டா பிரியும். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு பக்கம் பிறந்த வீடு, இன்னொரு பக்கம் புகுந்த வீடு. இந்த பிறந்த வீட்டுக்கு இந்த புகுந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு குங்குமம் போட்டாச்சா என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த பிறந்த வீட்டுக்கும் இந்த புகுந்த வீட்டுக்கும் எந்த ஒரு சண்டை வந்தாலும் இந்த குங்குமத்தின் நிறமான இந்த ரத்தத்தை சிந்தியாவது என் குடும்பமானத்தை காப்பாற்றுவேன் என்பதற்காக வைக்கிற போட்டு தான் அந்த குங்குமம் போட்டு. ஒரு நடுவர் பேசிக்கிட்டு இருந்தாரு, அவர் ரத்தத்தை சிந்தி அனுப்பி ஓட்டி விட்டார். அவர் சொல்ற அது அது இந்த வகுடு சிவர் எதுக்குண்ணா சார், நான் அப்படி கேட்டேன், பிறந்து விட புகுந்து விடாமா அப்படின்னு. இல்லை சார், இந்த ஈறு பண்ணலாம் டிராஃபிக் இல்லாமல் ரோட்டில் அது வாட்டு கைவேசில் போகிறதுக்காக பண்ணியிருக்கேன். இன்னைக்கு காலகட்டத்துக்கு அப்படி மாறிச்சு. ஆமாம், எங்கள் அப்பத்தாலாம் 124 வயசு முதியவர்கள் கிண்டலாக பேசு. 124 வயசு நம்மளால் வாழ முடியுமா சார்? அது எப்படி வாழ்ந்துச்சு? இந்தா இவ்வளோதான் கையில் விளக்கமாக இருக்கு. காலையில் 5 மணிக்கு இப்படி குனிஞ்சு கூட்டுச்சுன்னா எதிர்த்தது வரைக்கும் போகும். அது உடற்பயிற்சி. வேர்வை வந்து அசுத்த நீர் வெளியேற வியர்வையை சேமிக்கிறவன் வியாதியை சேமிக்கிறான். அன்னைக்கு வேர்வையே யாரும் சேமிச்சது. அதனால 124 வயசு. இந்த நர்மதா ஒரு விளக்குமாறு வாங்கியிருக்கு, 130 அடி நீளம். இப்படி கூட்டுது, எகுத்த விட்ட கூட்டிக்கிட்டு இருக்கு. எகுத்தாப்புல டோல்கட்டு மாதிரி கம்பி ஓட்டுக்கும், பக்கத்தில் 2 பக்கம் 2 வீலரை போட்டு நிறுத்திருக்காங்க. பார்த்தீங்களா? இப்போ ஒரு வேக்கம் கில்லர் ஒன்று வாங்கியிருக்கு. மேனுவல் ஒர்க்கில் அன்னைக்கு எல்லாமே மனிதனே உழைச்சதுனால அவள் ஆயுள் காலம் இருந்தாங்க, நிரம்ப இருந்தாங்க, நோய் நொடியில் ஆஸ்பத்திரி போல அப்படி இருந்தாங்க. இன்னைக்கு மிஷின், எல்லாத்துக்கும் மிஷின். கூடு கூட்டுறதுக்கு பார்த்தீங்களா? ஒரு வேக்கம் கில்லர் அப்படி பிளக்கை சொருகி 1 2 3 4 பாயிண்ட் வச்சுட்டு சுவிட்சை போடுது, குப்பை அப்புறம் உரியுது சார். அந்த நேரம் அவங்க பெரியப்ப வந்திருக்காரு, நல்லா இருக்கியாமா அப்படின்னாரு. வேட்டியை காணா. தேவையா சார் நம்மளுக்கு? நல்ல வழிக்கு பாயிண்ட் 4ல் வச்சதுனால இது நம்மளுக்கு தேவையா? அதுதான் சொல்கிறேன். மேனுவல் ஒர்க்குக்கு வாங்க. தாய் குளங்கள்லாம் இங்கே இருக்கிற பெண்கள்லாம் பாருங்கள், நிறைய கோலம் போடுவாங்க. எதுக்காக கோலம் போடுவாங்க? 8 புள்ளி 10 புள்ளி 5 புள்ளின்னு கோலம் போடுறது எதுக்குன்னா, அந்த புள்ளியை வச்சுட்டு அந்த கோலப்பொடி வச்சு ஒரு புள்ளியாக இணைச்சிக்கிட்டே வருவாங்க. நீ இந்த குடும்பத்துக்கு வந்த பின்னாடி தாத்தா மாமா பாட்டின்னு எல்லா உறவுகளும் ஒன்றாக இணைக்கின்றதுக்கு தான் அந்த புள்ளி வச்சு கோலம் போடுறது. இன்றைக்கி எந்த பிள்ளைக்கா தெரியுதா? வாட்ஸ்அப்லேயே வந்திருக்கு. எங்கள் ஆன்லைனில் ஒருத்தன் போட்டிருக்கான் பார்த்தீங்களா, சதுரடிக்கு 30 ரூபா தான் வாங்குறாங்களாம். ஃபோன் பண்ணால் அவங்களே வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு விட்டு போகிறாங்களாம் சார். எல்லாம் மாதிரி பார்த்தீங்களா? அதனால் சரி சார், ஒரு புலி கல்யாணம் பண்ணிச்சு சார். ஒரு புலி கல்யாணம் பண்ணி எல்லாருக்கும் பத்திரிக்கை விட்டுச்சு. காட்டில் உள்ள மிருகங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துச்சு. சிங்கம், கரடி, புலி, யானைக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துச்சு. அப்போ சிங்கம், கரடி, புலி எல்லாம் எட்டி நின்று வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டுன்னு எட்டி நின்று வாழ்த்துட்டு போணுச்சு. ஆனால் ஒரே ஒரு பூனை மட்டும் அந்த புலிக்கிட்ட போய் கையை கொடுத்து வாழ்த்துனுச்சு, பல்லாண்டு வாழ்க அப்படின்னு வாழ்த்துனுச்சு. அப்போ அந்த புலி பார்த்து கேட்டுச்சு, ஏன்டா அவ்வளோ பெரிய யானை சிங்கமெல்லாம் எட்டி நின்று எனக்கு பயந்து வாழ்த்து சொல்லிட்டு போகிறான், நீ என்ன தைரியம் இருந்தால் என் கிட்ட வந்து நீ வாழ்த்து சொல்லுவ, என் கையை கொடுத்து வாழ்த்து சொல்லுவ அப்படின்னு அந்த புலி கேட்டுச்சு. அதுதான் அந்த பூனை சொன்னிச்சு, நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி புலி தாண்டா, இப்போ தாண்டா பூனையை மாறிட்டேன் கல்யாணத்துக்கு பிறகு அப்படின்னு. வயசாக புலி கூட பூனை போல அந்த பக்குவத்தை வருவார்கள். அந்த பக்குவம் தான் அனுபவிக்க முதியவர்கள் நான் சொல்ல வரேன் சார். நியாயத்தை கேட்பது அறிவு சார், நியாயத்தை கேட்பது அறிவு. ஆனால் அந்த நியாயத்தை கேட்கும் பொழுது எதிரியை உருவாக்காமல் கேட்பது நுண்ணறிவு. அறிவு இளைஞர்கள் என்றால் நுண்ணறிவு தான் அனுபவமிக்க முதியவர்கள். அந்த முதியவர்கள் தான் அந்த நுண்ணறிவு இருக்கும். அவர்கள் தான் எதிரியை உருவாக்காம ஒரு செய்தியை, ஒரு நியாயத்தை கேட்பாங்க. நடுவில் ஒரே ஒரு செய்தியை சொல்லி மட்டும் நான் முடிக்கிறேன். மகாபாரதத்தில் அர்ஜுனன் வெற்றி பெற்றான், கர்ணன் தோட்டுட்டான். மகாபாரதத்தில் அர்ஜுனன் ஏன் வெற்றி பெற்றான்னா, அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக பகவான் கிருஷ்ணர் இருந்தார். தேரோட்டி மட்டும் இல்ல, சாரதியாக இருந்தார். அதுக்கு சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு, அர்ஜுனனுக்கு மட்டும் பகவான் கிருஷ்ணர் வந்து தேரோட்டி இல்ல, சாரதி இல்ல,
இங்க இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் பகவான் கிருஷ்ணர் தாண்டா தேரோட்டி சாரதி அப்படின்னார். எப்படின்னா நம்ம இந்த உடல் தான் தேர், நம்ம இந்த உடலுக்குள்ள ஓடுற உயிர் தான் குதிரைகள், இதை இயக்குவதுதான் பகவான் கிருஷ்ணர். அதனால தாண்டா அர்ஜுனன் வெற்றி பெற்றானார். அப்ப ஏன் கர்ணன் தோல்வியை பெற்றான்? கர்ணன் தோல்வி விட்டான்னு கேட்கும்போது அதுக்கு என்ன தெரியுமா காரணம் சொன்னாரு? அர்ஜுனன் வெற்றி பெற்றதுக்கு பகவான் கிருஷ்ணர் உதவியாக இருந்தார், போர் யுக்தியை சொல்லிக் கொடுத்தார். ஆனால் கர்ணன் தோல்வி விட்டதுக்கு காரணம் அவனுக்கு கற்றுக் கொடுத்த குரு கூட அவன் பக்கம் நிற்கவில்லை. அவன் கர்ணனை பெற்ற தாய் தகப்பனும் அவன் பக்கம் நிற்கவில்லை, அந்த குருவும் அவன் பக்கம் நிற்கவில்லை. அந்த போர் யுக்தியை சொல்லிக் கொடுக்க ஒரு முதியோர் கூட அவன் பக்கம் இல்லை. அதனால தான் கர்ணன் தோற்று போனான் என்று சொன்னான். எனவே நடுவர்களே, இது மாதிரி அனுபவிக்க முதியோர்கள் இருக்கிற இடம்தான் வெற்றி பெறும். அவர்கள் தான் இந்த நாடும் வீடும் காக்க பாடுபடுவார்கள். அனுபவிக்க முதியோர்கள் தான் தேவை என்று சொல்லி ஒரே ஒரு செய்தி நடுவர்களே, இந்த தலைப்புக்கு ஏற்றவாறு துடிப்பு மிக்க இளைஞரா நீங்க இருந்தாலும் அனுபவமிக்க நடுவர் நீங்கள். எனவே அனுபவமிக்க முதியவர்களே என்று தீர்ப்பு தாருங்கள் என்று சொல்லி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் நீங்கள் பிழைக்க தெரிந்தவர்கள். எப்படி சொல்கிறேன்? யாரெல்லாம் சிரிக்க தெரிந்தவனோ அவெல்லாம் பிழைக்க தெரிந்தவன். இன்னைக்கு காலகட்டம் இசையை ரசிக்க எல்லாருக்கும் டென்ஷன் இருக்குங்க சார். அதுக்காக அது நெகட்டிவாகவே நேர்மறை எண்ணங்களோடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு சொல்லி ஒரு மனதத்துவ நிபுணர் சொல்கிறார். பார்த்தீங்களா? அதாவது கால்கள் நனையாமல் கூட கடலை கடந்தவன் உண்டு, கால்கள் நனையாமல் கூட கடலை கடந்தவன் உண்டு, ஆனால் கண்கள் நனையாமல் வாழ்க்கையை கடந்தவன் யாரும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன வரும். எல்லாத்துக்கும் புரண்டக்கூடாது, பயந்துடக்கூடாது. ஏன்னா கடந்த காலம் என்பது உடைந்த பானை அப்படின்வாங்க, இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது. வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை, நடக்குமோ நடக்காதோ. ஆனால் நிகழ்காலம் என்பதுதான் கையில் உள்ள வீணை. அதை ரசிங்க, அதை இசை எழுப்புங்க, சந்தோஷமாக இருக்கும். ஆக அதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுத்தது முன்னோர்கள். இன்னும் நிறையா விஷயம் சொல்லிக் கொடுத்து போயிருக்காங்க. நாம தான் மறந்துட்டோம். பார்த்தீங்களா? கல்லை கண்டா நாயக்கானா, நாயை கண்டா கல்லை காணா அப்படின்னா டக்குன்னு கல்லை எடுத்து நாயத்தையும் தருவாங்க, வத்து நெடுவாங்க, வச்சு வச்சு கற்றுருவோம். பழமொழி அதான் சொன்னாங்க பெரியவங்க. எதுக்கு சொன்னாங்க? கல்லை கண்டா நாயகனை காணாம். கோயிலுக்குள்ளே போய் கருவறையில் நீங்கள் அதை கல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே நாயகன் பெருமாள் தெரிய மாட்டாங்க. கல்லை கண்டா நாயகனை, நாயை கண்டா கல்லை நாயகனை கண்டால் பெருமாளை கண்டனா அங்கே இருக்க கல் தெரியாது. இதுதான் வேலை. இதை நம்ம எப்படி மாற்றிட்டோம் பார்த்தீங்களா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அது என்ன வாசனை தெரிஞ்சு இன்ஜினியரிங் காலேஜ் சேர போகுது என்ன சொல்லி? கழுதைக்கு என்னைக்குங்க கற்பூரம்? கற்பூரம் என்னைக்கு வந்தது? கழுது என்னைக்கு வந்தது? அது கழு என்கிற ஒரு புல். அந்த கழு என்கிற புல்லை தைக்கிற பொழுது அதுலேருந்து கற்பூர வாசனை வரும். இதுதான் கழு தைக்கும் போது கற்பூர வாசனை. இதை கழுதைக்குன்னு மாற்றி, அப்படி எல்லாமே நம்ம மாற்றிட்டு பெரியவங்களை தப்பு தப்பாக சொல்கிறோம். எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டே வந்தவங்க ஒரே ஒரு பொருளுக்கு மட்டும் பேர் வைக்க தெரியல. டேய் வீட்டு டாக்குமெண்ட் இதை பத்திரமா வை அப்படின்னா அதுக்கு பேரே பத்திரம். பார்த்தீங்களா? கைதட்டு நாங்களே ஆள் வச்சிருக்கோம். யாரையும் நாங்கள் தொந்தரவு பண்ண மாட்டோம். எல்லாத்துக்கும் ரேஸ் அப்படி திரும்பினா போதும், ரெடியாக இருப்பார். அதுக்கு தனியாக அவருக்கு மணிக்கு 15 ரூபா. எல்லாமே நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். பிரமாதமாக ஆரம்பிச்சிருக்காரு. பெரியவங்களை மதிங்க, அவங்க எவ்வளோ விஷயம் சொல்லிட்டு போயிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு செஞ்சுருக்காரு. இருந்தாலும் இந்த அணியில் இளைஞர்கள் உங்களை பற்றி தான் பேச போகிறாங்க. எவ்வளோ வேகமாக இருக்கீங்க அப்படின்றத சுருக்கி 8 நிமிஷத்தில் முடித்து தரும்படி என்னமோ லேசாக அனுப்பிச்சிடாங்க. அன்றைக்கெலாம் வந்து பேசி முடித்த உடனே அந்த ஆர்கனைசர் அந்த ஊர்லேருந்து மேடைக்கு வந்து ஸ்பாட்லேயே அரப்போன் மோதிரம். இந்த பிள்ளைக்கு வேர்த்துச்சு. எதுக்கு சார்? ஜென்மத்துக்கு எங்கேயும் பேசக்கூடாது. அந்த ஓலா புக் பண்ணியிருக்கோம், ஓரத்தில் ஏறி ஓடிடும் அப்படி. இது மாதிரி எங்களுக்கு பாராட்டு வரும், எல்லாம் வரும், ஏற்றுக்கிட்டோம். எவன் ஒருவன் புண்பட்டவனோ அவன் தான் பண்பட்டவனாக மாற முடியும் சார். எப்படி அந்த முதியவர்களாக வந்தாங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சாதாரண அண்ணாதுரையாக காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது இருந்த மரியாதை விட கன்னிமாரா நூலகத்தில் ஒவ்வொரு புத்தகங்களையும் புரட்டி புரட்டி படித்த பின்னாடி தான் காஞ்சிபுரம் அண்ணாதுரை பேரறிஞர் அண்ணாவாக மாறினார். பார்த்தீங்களா? அந்த கன்னிமாரா நூலகம் செஞ்சு அப்படி ஒரு ரயில் பயணத்தில் ஒரு வரியை படிக்கிறாங்க அன்னை தெரசா. பெருசாக கூட படி, ஒத்த வரி சார். இந்த பூமியில் பிறந்ததற்கான கூலி நீ பிறருக்கு செய்யும் சேவை. இந்த ஒரு வரி தான் அன்னை தெரசாவே உருவாக்கிச்சு. அப்போ ஒரு புத்தகம் ஒரு மனுஷனை மாற்றும், ஒரு வார்த்தை ஒருவனை மாற்றும் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். பார்த்தீங்களா? இது இந்த கைதட்டு எப்படின்னா முத ஒரு ஜோக் சொன்னாலும் அது புரிஞ்சு இப்போ கைதட்டாம. இனி அடுத்து நான் என்ன ஆக போகிறேன்னு தெரியல. அதனால் பட்டுக்கோட்டையிலேருந்து சாதனா அவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமான கரகோஷம் கொடுத்து
விதைத்தவன் உறங்கினாலும் என்றும் விதைகள் உறங்குவதில்லை என்ற முதுமொழிக்கேற்ப மாணவராகிய விதைகளை ஒவ்வொரு நாளும் கல்வி வளர்ச்சியில் உயர்த்திட திருப்பூர் மாவட்டத்தில் காங்கயம் சிவன்மலையில் அமைந்துள்ள ஜேசிஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி கண்டிப்பு, ஒழுக்கம், காலம் தவறாமை, விளையாட்டு முறை கல்வி, சரளமாக ஆங்கிலத்தில் உரையாடும் திறமை, யோகா என அனைத்து துறைகளிலும் மாணவர்களை தேர்ச்சி பெற செய்யும் பள்ளி. கனிவான ஆசிரியர்களின் கற்பித்தல் திறன் ஆகியவற்றால் மாணவர்களை வெற்றி சிகரத்தை எட்ட வைக்கும் பள்ளி ஜேசிஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, சிவன்மலை, காங்கயம். நடுவர் அவர்களே, காஞ்சிபுரம்னா சேலை, திருமணம்னா மாலை, காங்கேயம்னாலே காலை. இதே உனக்கு வேலை. அப்படி வீரத்துக்கு பேர் போன காங்கேயம் மண்ணுல நின்னு பேசும் பொழுதே அப்படி வீரம் அப்படி வருது நடுவர்களே. யாரையாவது அடிக்கலாம் போலயே இருக்கு எனக்கு. ஒன்னே நீயே அடிச்சுக்க ஒரு அடி. அப்படி ஒரு வீரம் மிகுந்த மண்ணுல பேசுறது உண்மையிலே பெருமை. ஒளிப்படைத்த கண்ணினாய் வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா, கனிப்படைத்த மொழியினாய் வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா, தெளிவு பெற்ற மதியினாய் வா வா என்று இளைய சமுதாயத்தை இன்முகத்தோடு வரவேற்ற பாரதி அவர்களுடைய வரிகளை தொட்டு வணங்கி, நடுவர் அவர்களே, இப்ப நாங்க இந்த வீடும் நாடும் முன்னேறுவதற்கு சிறப்பதற்கு காரணம் இளமை பருவம் தான் பேச வந்திருக்கோம். நடுவர் அவர்களே, இப்ப நாங்க இளமை பருவம், அதாவது இளைஞர் சமுதாயத்துல இருந்து இருக்கோம். அவங்க முதியவர்கள் தான் அப்படின்னு பேசியிருக்காங்க. இப்ப நீங்க இளைஞரா இல்ல முதியவராங்கிறத நீங்க கொடுக்கிற தீர்ப்புல இருந்தே மக்கள் நிர்ணயம் பண்ணிடுவாங்க, மாணவர்கள் நிர்ணயம் பண்ணிடுவாங்க. ஆமா, இது பெரிய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, அவங்க நிர்ணயம் பண்றாங்க. சார், இப்ப ராஜநிதி சார் நிறைய பேசினாரு. அனுபவம் வாய்ந்த முதியவர்களால தான் உங்களுக்கு நுண்ணறிவை புகுத்த முடியும், உங்களுக்கு பல கருத்துக்களை சொல்ல முடியும் அப்படின்னு. 50 வயசு தாத்தாவுக்கு தெரியாதத 5 வயசு பையன் சொல்லி கொடுக்குறான். இந்த வழியில போனாதான் நீ இங்க போக முடியும், இப்படி சுத்திட்டு கிடக்காதன்னு சொல்லி கொடுக்குறான்னா அந்த அளவுக்கு நுண்ணறிவு இன்னைக்கு இளைஞர் சமுதாயத்துக்கு இருக்குங்கிறத விட மறுப்பு வேற எதுவுமே கிடையாது நடுவர்களே. நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அது நீங்களா சொல்றீங்க. அங்க இருக்க மேப்பு சொல்லுது 200 ஸ்பீட் லெஃப்ட், 500 ஸ்பீட் ரைட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்டு போய் 11 மணி ஆச்சு, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. திரும்பி பார்க்குறேன், சுடுகாட்டில் உட்காந்துருக்கேன். பார்த்தியா, மெஷின் சொல்லி கொடுத்தா உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்குன்னு பார்த்துக்குங்க. அப்புறம் பணத்தோடய 3 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு வந்திருக்கேன். அப்புறம் நீங்கள் எப்போ செத்தீங்க, அப்படியா தூக்க மாட்டியா அப்படின்ட்டு பேசிட்டு வந்திருக்கேன். சார், தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன்னா, இந்த இளமை பருவத்தை நீங்க அவ்வளவு சாதாரணமெல்லாம் எடை போடக்கூடாது நடுவர்களே. அறியாத குழந்தை பருவத்திற்கும் அனுபவம் வாய்ந்த முதுமை பருவத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய பாலம் தான் இந்த வாலிப வயசு. இது வாலிப வயசு கிடையாது நடுவர்களே, வேல்யூபிள் வயசு. பாருங்க எத்தனை வேல்யூபிள் வயசு உட்கார்ந்துருக்கு பாத்தீங்களா. நீங்க சாதாரணமா இன்னைக்கு ராஜநிதி சார் ரொம்ப ஈஸியா அந்த பிள்ளைகளோட இதெல்லாம் ஃபேஷன் எல்லாம் ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு போயிட்டார் நடுவர் அவர்களே. இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் முடி வெட்டுறது இல்ல, அப்படி முடிய இப்படி ஒரு மாதிரி வச்சிருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், எங்க பசங்கள்லாம் முடி வெட்டாம அப்படி பந்தா வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வாரத்துக்கு ஒரு நாள் முடி வெட்டினா 300 ரூபாய் 400 ரூபாய் செலவாகுது. மாசத்துக்கு ஒரு நாள் வெட்டினாக்க 700 ரூபாய் செலவாகுது. 6 மாசத்துக்கு ஒரு நாள் வெட்டினா எங்களுக்கு மொத்தத்திலே 100 ரூபாய் 200 ரூபாய் தான் செலவாகுது. அதனால அப்பாவோட காசை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற இந்த இளைய சமுதாயத்தை பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க நீங்க? மாதம் 70 ரூபா மிச்சப்படுத்துறதுக்கு முடி வெட்டாமல் இருக்கீங்க. ஆனால் மாதம் 850 ரூபாய்க்கு ஷாம்பு யூஸ் பண்ணி சீக்காயை போட்டு எண்ணெயை தேய்ச்சி, இப்படியா சார்? அவன் பொண்ணு வாக்க வந்தவங்க இந்த திரும்பி உட்காந்து இருந்திருக்கான். பொண்ணை விட்டுட்டு இவனை நிச்சயம் பண்ணிட்டு போயிருக்காங்க. முடி நிறையா இருக்கும் சார். அது கூட பரவாயில்ல சார், கலர் தலைக்கு முடிய கலர் பண்ணிக்கிறாங்க. வயசானவங்க டை போட்டுக்கிறாங்க, சரி. அவர் டை போட்ட விஷயத்த நான் சொன்னேனா? வயசானவங்க டை போட்டுக்கிறாங்க, சரி. இந்த பசங்க எதுக்கு டை இந்த கலரா பண்ணிக்கிறாங்க? உண்மையிலே நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த பசங்களோட மனசுக்கு நீங்க எல்லாம் கோயில் கட்டி கும்பிடணும் நடுவர்களே. ஏன் கலர் பண்ணிக்கிறோம் தலைய? அந்த கும்பாபிஷேகத்துக்கு எங்க பட்டிமன்றத்தை போடுங்க. இந்த பசங்க தன்னோட சுயநலத்துக்காகவா முடிய கலர் பண்ணிக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? நெவர், கிடையவே கிடையாது. அப்பா முன்னாடி போயிட்டு இருப்பாரு, அவருக்கு அப்பதான் நரமுடி அப்படி துளிர் விடும். தாத்தா முன்னாடி போயிட்டு இருப்பாரு, அவருக்கு முழுசா நரமுடி வந்திருக்கும். அவங்க மனசெல்லாம் தன்னை பார்த்து ஒரு மாதிரி பரிதவிச்சிட கூடாது. நம்ம பையனோட முடியும் பேரனோட முடியும் அப்படி கருப்பா இருக்கே, நாமளும் இப்படிதானே ஒரு இளமை காலத்துல நல்லா இருந்தோம்னு மனசு ஏங்கிட கூடாதுங்கிறதுக்காக கருப்பா இருக்கிற முடிய கலரா மாத்தி தியாக உள்ளங்கள் நடுவர் அவர்களே. நீ அடி வாங்கிட்டு போறது உறுதி ஆயிடுச்சுமா?
கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னமோ பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து வந்து அன்னைக்கெல்லாம் வந்து அவங்க அப்பத்தா வந்து 6 அடியில கூந்தல் வச்சிருந்தாங்களாம். எனக்கும் தான் இருந்துச்சு. இந்த இப்போ பெயிண்ட் அடிக்க பிரஸ் மாதிரி இருக்கு. பூரா ஃபேன் போட 40 முடி பறக்குது சார். அது முன்னுக்கே பறக்குது. காரணம் இப்போ தாய்க்குளம் அது வந்து எங்கள் உண்மையிலே சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் அப்பத்தான் நான் 124 வயசு மாரியம்மாள்னு பேர். சாம்பு சீப்பெல்லாம் இப்போ கிடையாது. கம்மாயில் குளிக்கிறது, கம்மாயில் ஓரமாக நிற்கிற மண்ணுக்கு பேர் கரம்பமண்ணுன்னு பேர். அதை எடுத்துடணும்னா அவ்வளோ சைனிங்காக இருக்கும். அப்படின்னு அப்படி கூந்தல் அவிச்சுன்னா 4 அடி தான் அது மொத்தம். தரையில் வந்து விழும். அவ்வளோ நீளம். இன்னைக்கு விழுது, தனியாக விழுது, தப்புன்னு. ஏம்மா கீழே விழுந்துச்சு, வேறு வாங்கிட்டே சார், கொஞ்சம் ஈறு வேணும், கொஞ்சம் அரிப்பு அமைச்சல் ஆயிடுச்சு. இதை நீங்கள் கற்றுக்கிறன்னு பிரகாஷ் சொல்கிறாங்க. சார் உண்மையிலே நல்லா அதுக்கான உதாரணத்தை நான் சொல்கிறேன். இப்போ 6 அடியில் இப்போ எங்களாலலாம் கூந்தல் வளர்க்க முடியாதா? எங்களுக்கெல்லாம் வளராதா? எங்களுக்கும் இருக்கு. நாங்கள் ஏன் இப்படி குட்டியாக ஹேரை கட் பண்ணியிருக்கோம் நடுவர் அவர்களே? கட் பண்ணல, அதான் கட்டாக இருக்கு. இதில் பெருமை பீத்தக்கலையும் குடிக்கிற ஓட்டக்கலையும் சார் அது காரணம் கிடையாது நடுவர் அவர்களே. அந்த காலத்துல இருந்த பாட்டி தாத்தா பாட்டிமார்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து தலையை அவ்வளோ நீளம் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. அவங்க எங்கேயுமே போறது கிடையாது. வீட்டுல சமைப்பாங்க, துவைப்பாங்க, வீட்டு வேலையை பார்ப்பாங்க. இருக்கிற மிச்ச நேரத்துல முடிய உட்காந்து பின்னிட்டு இருப்பாங்க, எண்ணெயை வச்சு தேய்ச்சிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு அப்படியா? காலையில எழுந்திரிச்சு டியூஷன் போகணும், காலேஜ் போகணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், கல்யாணம் ஆனா புள்ள குட்டியை பார்க்கணும், வேலைக்கு ஒரு பக்கம் போகணும். இத்தனை பொறுப்புகளை சுமந்துக்கிட்டு குடும்ப பாரத்தையும் தலையில வச்சுக்கிட்டு இந்த முடி பாரத்தை வேற நாங்க எப்படி சுமக்கிறது? இதுக்கு நீ பிச்சை எடுத்துட்டே போயிருக்கலாமா? அவரெல்லாம் பேசி கைதிட்டு வரலையான்னு ஏங்குறவங்க அது கைதட்டல. அவங்களா நான் என்னைக்காவது கைதட்டுன்னு கேட்டிருக்கேனா? நான் வந்து உங்ககிட்ட கைத்தட்டுங்கன்னு சொன்னேனா? நான் சொல்றது சரியானு இப்படி கேட்டேன். அவங்க நான் கைத்தட்ட சொல்றேன்னு நினைச்சிட்டு கைத்தட்டிட்டாங்க நடுவர் அவர்களே. உண்மையிலேயே நான் என்ன சொல்றேன், பெரியவர்களுடைய முதியவர்களுடைய அந்த பணிவு, அந்த அந்த பாசம் எல்லாமே பெருசுதாங்க. ஆனா ஒரு நாடு வளரணும், ஒரு வீடு சிறக்கணும்னா அவர்களுடைய பணிவை காட்டிலும் எங்க இளைஞர் சமுதாயத்தோட துணிவு தாங்க தேவை. நல்லா யோசிச்சு பாருங்களேன். வீட்டுல ஒரு விசேஷம் நடக்கட்டும், ஒரு விசேஷம் நடக்குதுன்னா பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? உட்காந்துக்கிட்டு நீ அதை செய், இதை செய், அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த களத்துல இறங்கி இங்கிட்டு பார்த்தா தோரணத்தை ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு நிப்பான், இங்கிட்டு பார்த்தா போஸ்டர் ஒரு பக்கம் ஒட்டிட்டு நிப்பான், இங்கிட்டு பார்த்தா சாம்பார் வாளியை தூக்கிட்டு போவான், இங்கிட்டு பார்த்தா தண்ணி மூட்டையை தூக்கிட்டு போவான். இப்படி உழைச்சி குடும்பத்துக்காகவும் சமுதாயத்துக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கிறது எங்க இளைஞர் சமுதாயம் தானே நடுவர் அவர்களே. சார் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 4 முதியவர்கள் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? அது பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், எந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்குது, அந்த குடும்பத்துல அவ நேத்து எங்க போனான், இந்த குடும்பத்துல இந்த பொம்பளை பிள்ளைய 4 நாளா காணும், இந்த குடும்பத்துல எப்ப சண்டை வரும், இவ மாமியாவுக்கும் அவ மாமியாவுக்கும் எப்ப முட்டிக்கும், இப்படி பேசுறது தான் பெரியவங்களோட பழக்கம். ஆனா எங்க இளைஞர் சமுதாயம் 4 பேர் சேர்ந்தா இந்த மாதிரி வெட்டி பேச்சு பேசவே மாட்டான். அவன் பேசுறது எல்லாமே வெற்றி பேச்சா மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு காலத்திலையும் வெட்டி பேச்சே பேச மாட்டாங்க. சார் இன்னைக்கு முதியவர்கள் நீங்க அவ்வளோ இது பண்ணிட்டாங்க, நீங்க வந்து இந்த நாடை வந்து காப்பாத்துறதுக்கு அவங்க தானே. நல்லா யோசிச்சு பாருங்களேன். பேசும் முன் கேளுங்கள், எழுதும் முன் யோசியுங்கள், செலவழிக்கும் முன் சம்பாதியுங்கள். நீங்க ஒரு 50-60 வயசுக்கு மேல உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏன் தெரியுமா கொடுக்குறாங்க? அதுக்கு பிறகு நீங்க நினைச்சாலும் உங்களால உழைக்க முடியாது, நினைச்சாலும் உங்களால சம்பாதிக்க முடியாது. ஏன் தெரியுமா? உங்க உடம்ப உங்களாலேயே பார்த்துக்க முடியாத முதிர்ச்சிக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. அப்போ உங்களால உங்களையே பார்த்துக்க முடியாத போது நீங்க எப்படி ஒரு நாட்டையும் வீட்டையும் பார்த்துக்க முடியும்? அதுக்கு தான் எங்க இளைஞர் சமுதாயம் 20 வயசுல இருந்தே கிளம்பிடலாம். ஏன் வீடு, ஏன் குடும்பம், ஏன் நாடுன்னு சம்பாதிச்சு குடும்ப பாரத்தை எல்லாம் தலையில போட்டுக்கிட்டு குடும்பத்துக்காகவும் நாட்டுக்காகவும் உழைக்கிறது எங்க இளைஞர் கூட்டம் தான் நடுவர் அவர்களே. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கும். அந்த பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு பணமா வீட்டுக்கு அனுப்பி அப்பாவை வச்சு வீடு கட்டிடுவான். சம்பாதிச்சு கல்யாணம் பண்றதுக்கு அந்த பொம்பளை பிள்ளைக்கு ரெடி பண்ணி கல்யாணம் எல்லாம் நடக்கும். ஆனா இந்த சம்பாதிச்ச அந்த இளைஞன் ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து அவங்க அப்பாவையும் அம்மாவையும் அந்த சபைக்கு முன்னாடி நிர்ணயிச்சா நிப்பாட்டி அழகு பார்ப்பான் பாருங்களேன். அந்த தியாகத்துக்கு முன்னாடி பெரியவங்க என்ன சார் பெரிய தியாகம் பண்ணிட்டாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லாமே பெரியவர்கள் அனுபவத்தால கத்துக்கிட்டீங்க. ஆனா இளைஞர்கள் அப்படி கிடையாது. அவங்களோட தெளிவுனாலையும் அறிவுனாலையும் கத்துக்கிறாங்க. எல்லாத்துக்குமே யூடியூப், கூகுள், இன்னைக்கு எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு நடுவர்களே. எங்களுக்கு நாங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப இவ்வளவு ஏன் சொல்றீங்க? நான் ஒரு இளைஞர் தானே. நான் ஒரு அப்போ உன் பையன் கல்லூரி போயிட்டு இருக்கானே, அவன் யாரு சார்? நான்லாம் வந்து நீங்க நம்ப மாட்டீங்க. அப்ப விட்டுருங்க. நம்ப மாட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு சொல்லி நாங்க நம்ப தான் போறதில்ல.
நான்லாம் யூடியூப்லயே கார் ஓட்ட கத்துக்கிட்டேன் நடுவர்களே. அப்படியா? ஆமா, ஆ. யூடியூப்பை பார்த்தே கார் ஓட்ட கத்துக்கிட்டேன். அன்னைக்கு அப்படிதான் முந்த நாள் நீங்க பட்டிமன்றத்துக்கு லீவு விட்டுட்டீங்க. ம். என் வீட்டுக்கார ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். வீட்டுக்காரவா? என்னம்மா செம்மறியாட விட மோசமா போயிட்டாரு. சார் வீட்டுக்காரனா நீங்க என்னுடைய கணவர்னு நினைச்சிட்டீங்களா? ம். என் வீட்டுக்கார் வீட்டில் சரி சரி. என் வீட்டுக்கார நான் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தப்போ நான் டிரைவர் சீட்ல உட்காந்து வண்டி ஓட்டினேன். அப்புறம் மித்தெல்லாம் எதிர்த்த வண்டியில் உட்காந்து ஓட்டி போவேன். என் வீட்டுக்காரர் என்னோட பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருந்தாரு. ம். நான் வந்து ஒரு பெரிய பைபாஸ் நடுவர்களே, சரி. செம்ம ஸ்பீடு வண்டி, ஆ. செம்ம ஸ்பீடா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். பாவம், எதுவும் பெரிய விபத்துலாம் இருக்குமே. 20 கிலோமீட்டர் ஸ்பீட்னா நடந்து போறேன் கூட முந்திரி போயிருப்பேனே மேடம். இதுக்கு வந்து நீங்க நடந்தே போயிருக்கலாம். எதுக்கு கார் பகுமானத்துக்கு? அவங்க எல்லாம் வந்து என் வண்டி போகும்போது ஓவர் ஸ்பீட்ல போறாங்க, என்னை ஓவர்டேக் பண்ணி. உங்க எறும்பு கூட ஓவர்டேக் பண்ணி போயிருக்கோம் உங்களை. செம்ம ஸ்பீடு நடுவர்களே, 20 கிலோமீட்டர் ஸ்பீடுல வண்டி வேகமா போயிட்டு இருக்கு. ஆ. அப்ப திடீர்னு ஒரு விஷயத்தை நான் பார்த்துட்டேன். என்னன்னு கேளுங்க. எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஏன்னா உங்க வண்டி 3 நாள் கழிச்சு 3 கிலோமீட்டர் தான் மூவ் ஆயிருக்கும். ம். திடீர்னு ஒரு விஷயத்தை நான் பார்த்துட்டேன். ம். என்னன்னு கேளுங்க. ம். என்ன? பின்னாடி ஒருத்தன் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரதை நான் பார்த்துட்டேன். அப்படின்னா ஒரு 90 வயசுக்காரா தான் இருக்கணும். ஏன்னா உங்க வண்டி ஒருத்தன் பின்னாடி ஃபாலோ பண்ணியிருக்கான்னா பார்த்துக்குங்க. சார் அவரு கிட்டத்தட்ட அவரும் என் வண்டிக்கு ஈக்குவலாவே ஸ்பீடா ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு பைக்கை. ம். செம ஸ்பீடா வந்துட்டு இருக்காரு. என் வீட்டுக்கார் பக்கத்துல ஏமா அவர் ஸ்டாண்டு போட்டு உட்கார்ந்து இருந்திருப்பாருமா, உனக்கு ஓட்டுற மாதிரி தெரிஞ்சிருக்கும். சார் என் வீட்டுக்கார் பக்கத்துல அவ ஃபாலோ பண்ணி வரதை நான் 1 மணி நேரமா கவனிச்சிட்டு இருக்கேன் நடுவர்களே. 1 மணி நேரமா நான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு நான் ரொம்ப சாமர்த்தியமா நான் சரி நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வராருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். பக்கத்துல என் வீட்டுக்கார் உட்கார்ந்துக்கிட்டு டர்ன் பண்ணணும், அந்த வண்டியில ஏதோ இண்டிகேட்டர்னு இருக்குமாமே. எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியலம்மா. இண்டிகேட்டர் இருக்குமாமே. வா, அது உங்க வண்டியா எது வாடகை எடுத்த வண்டியா? சார் அந்த இண்டிகேட்டரை போடுன்னு சொன்னாரு. எதுக்கு இண்டிகேட்டரை போடணும்னு கேட்டேன். நீ எந்த திசையில போறேன்னு தெரிஞ்சாதான் அவன் அதுக்கு தகுந்த மாதிரி போவான்னு சொன்னாரு. சார் இதான் சார் அந்த புத்திசாலித்தனம்ன்றது. இதுவே ஒரு வயசானவங்கன்னா அந்த இடத்துல யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா நான் என்ன செஞ்சேன், பின்னாடி ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரான், அவனுக்கு நாம எந்த திசையில போறோங்கிறத காட்டி கொடுக்க கூடாதுன்னு லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போனேன். ரைட். அவன் விழுந்த சத்தத்துக்கு நான் என்ன நடுவர்களே பண்ணுவேன்? அது யாரு விழுந்து செத்த வாய்ப்பு இல்லை மேடம். ஏன்னா 20 கிலோமீட்டர் ஸ்பீட்னால அது ஏதாவது அமரர் ஊர்தியா இருக்கும், டெட் பாடிக்கிற விழுந்திருக்கும். சார் இப்படி எல்லாம் இளைஞர்கள் செய்யற எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் குறை சொல்றத நிப்பாட்டுங்க. எல்லாரும் பாருங்களேன், அவன் கரெக்டா தான் இருப்பான், அவன் உண்டு அவன் வேலை உண்டு அவன் கரெக்டா இருப்பான். ஆனா இந்த பெரியவங்க எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்றத நிப்பாட்டினீங்கனாலே இந்த நாடும் சரி வீடும் சரி நல்ல மாதிரியாவே வளர்ந்துரும். ஒரு வேலையை முதல்ல ஒப்படைக்க கத்துக்கிடுங்க. அந்த வேலையை கொடுத்துட்டு இதை இப்படிதான் பண்ணணும்னு நீங்க அட்வைஸ் பண்ணீங்கன்னா அவனுக்கு டென்ஷன் தான் ஆகும். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்னென்னமோ யூஸ் பண்றோம். கூகுள் இல்லாத ஒரு உலகத்தை நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. கூகுள் நிறுவனத்தை அவர் கண்டுபிடிக்கும் போது அந்த கூகுள் நிறுவனத்தை தொடங்கினவருக்கு வயசு வந்து 25, 26 2 பேர் கண்டுபிடிச்சாங்க. ஒருத்தருக்கு 25, இன்னொருத்தருக்கு 26. ஃபேஸ்புக்கை நிறுவும் போது மார்க் சக்கர்பர்க்கு வயசு வெறும் 19. இன்ஸ்டாகிராமை கண்டுபிடிக்கும் போது அந்த இன்ஸ்டாகிராமை கண்டுபிடிச்சவருக்கு வயசு 26. பில்கேட்ஸ் முதல்ல தன்னுடைய சாஃப்ட்வேரை உலகத்துக்கு காமிச்ச போது அவருடைய வயசு வெறும் 13. அவர் மைக்ரோசாஃப்டை நிறுவும் போது அவருடைய வயசு 20. இப்படி சாதித்தவர்கள் அனைவரும் பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள் தான். இன்னைக்கு உலக நாடுகளின் வெற்றி பட்டியலில் எல்லாம் நம் இந்திய நாட்டின் பெயரை அலங்கரித்த அத்துணை பேர்களில் அதிகமானவர்கள் வந்து இளைஞர்கள் தான். குகேஷா இருக்கட்டும், பிரக்ஞானந்தாவா இருக்கட்டும், இப்படி எண்ணற்ற இளைஞர்களால தான் இன்னைக்கு நம்ம தேசமே தலை நிமிர்ந்து நடக்குதுன்னா இந்த நாட்டினுடைய வீட்டினுடைய சிறப்பிற்கு முழு காரணம் இளைஞர்கள் தான். அதற்கு பக்கபலமாக முதியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஏற்று நீங்களும் ஒரு இளைஞர் தான் என்று இந்த சபையில் நிரூபிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் கைத்தட்டலில் கரையும் ஆசையுடன் விடைபெறுகிறேன். நன்றி. முக்கியமான கல்லூரி அப்படின்ற முதலிடத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஏன்னா சில கல்லூரியில் இவ்வளோ நேரம் பேச முடியாது, எவ்வளோ அமைதியாக இருக்கீங்க பார்த்தீங்களா? இப்படி இதுதான் ஒரு தமிழ் மேடைக்கு கிடைக்கிற மரியாதை. அதாவது தாயவே மதிக்காத இந்த காலகட்டத்தில் தமிழை மதித்து அதுக்கு ஒரு நாள் ஒதுக்கி ஒரு 3 மணி நேரம் எங்கள் மாணவர் உட்காந்துருக்காங்கன்னா ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய மாணவர்கள். அதே போல் சாதனா பார்த்தீங்களா, பேசிட்டு பூரா மேக்கப் பூரா கலந்து வச்சுருந்து ரொம்ப பரிதாபமாக பாவம். என்ன செய்ய, இவ்வளோ நேரம் எங்கள் இளைஞர்கள் தான் சாயம் போகாதவர்கள். இந்த சாயம்புறம் போயிடுச்சு. என்ன செய்ய சொல்கிறீங்க? இப்படித்தான் பேச்சோன்னு அது ஒன்றா இருக்கும். ஆச்சரியம் சொல்லுக்கும் அதுக்கு பார்த்தீங்களா, நல்லா சிரிக்கிறேன், என் பக்கத்தில் உட்கார வச்சுருக்கேன். அப்படி தான் மைக்கில் கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி தான் சார் ரொம்ப அழகாக
2 பேரும் பேசுனாங்கன்ற விட அவங்கள பேச வச்சீங்க நீங்கள் கைதட்டி சரியான இடத்துல உற்சாகப்படுத்துறதுனால. ஏன்னா இளைஞர் தான் கைதட்ட முடியும், பெரியவர் கைதட்ட முடியுமா? அவர் வருவார், டயர்டாக இருக்குது தம்பி, இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு. அன்றைக்கி ஒரு 80 வயசில் ஒரு பாட்டி உட்காந்துருக்கு, பேரன் பின்னாடி 7 வயசு பேரோட வந்து இப்படி பாட்டி கண்ணை மூடினான். ஏப்பா என் கண்ணை மூடுற அப்படின்னு. அதுக்காகவே நீ கண்ணை மூணாத்தான் சொத்தெல்லாம் எனக்கு கிடைக்குமாமே, அந்த சொன்னது கண்ணு வேறு. எப்பயுமே இந்த மாமியா மருமகள் கூடையில் காலங்காலமாக அந்த சண்டை இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா தலைமுறை வேறு. இவங்க கருத்து, இவங்க போதனைகள், ஆனால் இவங்க கேட்க மாட்டாங்க. இதனால தான் எந்த வீட்லேயும் மாமியா மருமகள் சண்டை இல்லாமல் இருந்தார். பார்த்தீங்களா, மருமகளே உட்காந்து பேசும். அத்தே என்னம்மா மருமக இறந்து போன மாமனார் என் கனவுல வந்தாருத்தே. என் புருஷன் உன் கனவுல வந்தானா? என்ன சொன்னார்? அவர் ஒத்தையில் இருக்க பயமாக இருக்கான், ஒன்றையும் அனுப்பி வைக்க சொன்னார். இந்த வேறுபாடு என்ன கோளாறு சொல்லிட்டே இருந்தால் பார்த்தா அட்வைஸ் பண்ணாங்க சிலர். பார்த்தீங்களா, நான் அந்த பெருமைக்காக சொல்லலாமாப்ல அப்படின்னு அடுத்து பெருமையாக தான் சொல்ல போகிறேன்னு அர்த்தம். அங்கே ஒரு 80 ஏக்கர் தோணு விட்டுட்டேங்கிறது அங்கிட்ட எதுக்கு போக அப்படின்னு. பார்த்தீங்களா, இப்படியும் சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்க இளைஞருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நெகட்டிவ் புறம் பாசிட்டிவாக மாற்றுங்க. கொரோனா வந்துருச்சுன்னு கொந்தளிச்சிங்களே, எத்தனை பேர் அதுக்கு சந்தோஷப்பட்டீங்க? 2 வருஷம் ஒரு ஓய்வு கொடுப்பதற்காக, உங்கள் உழைப்புக்கு ஓய்வு கொடுப்புக்காக இறைவன் கொடுத்த பரிசு. கணவன் மனைவி பேசுறதுக்கு, மனைவி கிச்சனில் போடுற கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, குழந்தை என்ன படிக்கிறான் பார்த்தீங்களா ஐயா, குழந்தை என்ன படிக்கிறான்னுக்கா தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்படி எல்லாத்தையும் மாற்றுக்கு சார். தொப்பை இருக்கேன்னு வருத்தப்படாங்க, குப்புறக்கு விழுந்தீங்கன்னா மூக்கில் இடிக்காது, 1/2 அடி கேப்பு கிடக்கும் தரைக்கு உங்களை. இப்படி வேறு வழியில் இது நகைச்சுவாக சொன்னால் கூட இப்படி தான் ஏற்றுக்கிறோம். அது வரைக்கும் சந்தோஷம். ஆக இப்போ இந்த அணியை நிறைவு செய்ய முதியவர்களில் இன்னும் ஒரு ஆள் பாக்கியிருக்காரு. பெரிய கரகோஷம் கொடுங்க. இளைஞர் முதியவர்னு பேசுகிறதா அந்த அனுபவ மொழிகள் அனைத்துமே அனுவல் மொழிகள் கிடையாதுங்க, அவங்க அனுபவப்பட்ட மொழிகள். அவ்வளோ வழிகளை சுமந்தான் ஒரு பழமொழி. வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் ஏன் சொன்னால், இத்தனை பழமொழி இருக்கும்போது அந்த 2க்கும் அவ்வளோ சிரமப்பட்டிருக்கான் வீட்டை கட்டுறதுக்கு. அதனால தான் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார். இன்றைக்கி என்ன சொல்கிறான், பிள்ளை குட்டியை பெற்றுப்பார், அதை ஸ்கூலில் சேர்த்துப்பார். ஃபீஸ் கட்டுறவனுக்கு தான் தெரியும். இப்போ சொல்ல பார்த்தியா, அது மாதிரி அந்த விஷயங்களை சொல்லி உங்களை மகிழ்ச்சிப்படுத்தி சிந்திக்க வைக்க விருத்தாச்சலத்திலிருந்து வழக்கறிஞர் அருண் பெரிய கரகோஷம் கொடுத்து அவரை வரவேற்றார். ஏ ஃபார் ஆப்பிள் என்கிறது இங்கிலீஷ், ஆ என்றால் அம்மா என்கிறது நம் அழகு தமிழ். ஆப்பிளில் ஆரம்பிக்கிறது இங்கிலீஷ், அம்மாவில் ஆரம்பிக்கிறது தமிழ். தமிழுக்கு வணக்கம், அழகான உங்களுக்கு வணக்கம். பூக்கோளம் போட்டா அது கேரளத்து பெண்கள், அந்த பூவே வந்து கோலம் போட்டா அதுதான் நம் காங்கேயம் கல்லூரி பெண்கள்னு அழகா அமர்ந்திருக்கக்கூடிய உலக பெண்கள் எல்லாம் மொழிகள் என்றால் அதில் தமிழ் பெண்களாகிய நீங்கள் தான் கண்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கண்ணுக்கு விருந்தாக அவ்வளோ அழகாக ரசிக்கிறோம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம ஊர்ல கை தட்டினா தட்ட மாட்டாங்க, அதுக்கு ஒரு 2 பாயிண்ட் வச்சுருக்காரு பத்தியா. எங்க பசங்க மட்டும் நான் சும்மாவானே, நம்ம கல்லூரியோட லோகோ போட்டுருக்காங்க பாருங்க, காங்கேயம் காலை, அவங்க தான் இவங்க. ஏன்னா பொண்ணுங்க பின்னாடி சுத்துற பசங்க கிடையாது, பொண்ணுங்களை தான் பின்னாடி சுத்த வைக்கிற காங்கேயம் கல்லூரி பசங்க இவங்க அப்படின்ற கெத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஏன் ஹேண்ட்பேக் அப்படின்னு ஓடிடுவாங்களா? டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தன்னுடைய ஸ்டாண்டப் காமெடிகளால் என்னை போன்ற 90s கிட்ஸ்களின் மனதில் இடம் பிடித்து, ப்ராப்பர்ட்டி காமெடிகளால் 2K கிட்ஸ்களின் மனதில் இடம் பிடித்திருக்கிற மதுரை வீரந்தானே என்று அமர்ந்திருக்கிற அண்ணனுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இப்போ இன்ஸ்டாகிராம்ல சமீபமாக ஒரு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. எங்க கூமாப்பட்டிக்கு வாங்க, தண்ணி அப்படியே சில்லி சில்லி சில்லின்னு இருக்குங்க அப்படின்னு ஒருத்தர் 1 வருஷமா பேசிக்கிட்டு இருக்காரு. நான் சொல்றேன், கூமாப்பட்டிக்கு போனா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா எங்க அண்ணனுடைய மதுரை அரசப்பட்டிக்கு வந்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா மனைவிக்கு கோயில் கட்டி இருக்கிறார் என்று அவர் நல்ல விஷயத்தை தெரிவித்துக் கொண்டு, அதை தாண்டி அவருடைய அனுபவம் என்ன தெரியுமா? இது ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, அவர் சொன்னாரு, சின்ன வயசுல நூலகத்துக்கு போனோம்னா நான் ஒரு பேப்பர் தூக்கிட்டு மதுரை சிம்மக்கல் போனோம், என் ஊர்ல இருந்து 40 கிலோமீட்டரு. இப்ப என் ஊர் கல்லூரி என்னுடைய மாணவர்களுக்கு நானே லைப்ரரி கட்டி வச்சிருக்கேன் படிக்கிறதுக்குன்னு சொன்னக்கூடிய அரசப்பட்டியை மாத்திருக்கிறாருன்னு சொன்னா அது அவருடைய அனுபவத்துக்கு சான்று. இதே போலதான் அனுபவம் உள்ள முதியோர்கள் எல்லா இடத்துலையுமே பெரிய வழிகாட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, நீங்க இளைஞர் தான், நான் ஒத்துக்கிறேன், பொதுவா சொல்றேன்றதை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கெல்லாம் நான் உங்களுக்கெல்லாம் எதிராக பேச வந்திருக்குன்னு நினைச்சு நீங்க எட்ட பண்ணா பார்க்க கூடாது. உண்மையை பேசி ஆகணும் இல்லை, யாராவது ஒருத்தராவது பேசி ஆகணும் இல்லை. இன்னைக்கு நம்மளாம் என்ன நினைக்கிறோம், 25 வயசுக்குள்ள வீடு வாங்கணும், கார் வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், செட்டில் ஆகணும். இதெல்லாம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், கொள்ளை தான் அடிக்கணும். யாருக்காக தெரியுதா?
இதைத்தான் அட்வைஸ் பண்றாங்க பெரியவங்க. ஆனா அட்வைஸ் பெரியவங்க பண்ண என்ன பண்றான், அட்வைஸ்ன்றது வேப்பலை மாதிரி பிச்சு கொடுக்கறது ஈஸி, மென்னு திங்கிற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்றாங்களா இல்லையா பசங்க? நல்லது சொன்னா பூமர் அங்கிள் அப்படின்றாங்க, அட்வைஸ் பண்ணா கிரிஞ்ச் அப்படின்றான், உண்மையை சொன்னா உருட்டு உருட்டு அப்படின்றாங்க. அப்படின்னு சொன்னா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு எங்க பசங்களுடைய வாழ்க்கை. எப்படி தெரியுமா போயிட்டு இருக்கு, வழிகாட்டணும், ஒரு வழிகாட்டிக்காக தான் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையும் பீஸாவும் ஒன்று. பார்த்துருக்கீங்களா? பீஸா ஆர்டர் பண்ணால் எப்படி வரும்? ஸ்கொயர் ஷேப் பாக்ஸில் வரும். திறந்து பாருங்க ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். எடுத்து சாப்பிட்டு பாருங்க ட்ரையாங்கிளாக வரும். இது எவ்வளோ குழப்பம் இருக்கோ அதே மாதிரி நம்ம பசங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளோ குழப்பங்கள் இருந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மையே. அப்பா சொன்னார், வீட்டு வாசலில் பையன் உட்காந்துருந்தான், ஒரு காலேஜ் படிக்கிற பையன். நகராட்சி தூய்மை பணியாளர் வந்தார். வந்தவர் என்ன பண்ணார், குப்பை இருந்தா கொடுங்க அப்படின்னாரு. உடனே பையன் எங்கேன்னு சொன்னா, மா குப்பைக்காரர் வந்திருக்கிறார் அப்படின்னு. உள்ளேருந்து அப்பா வந்து சொன்னாரு, அவர் குப்பைக்காரர்லப்பா, நம்ம தான் குப்பைக்காரர், நம்ம குப்பைகளை வாங்க வந்த சுத்தக்காரர் அவர்னு சொன்னாராம். இந்த அனுபவம் தான் பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுக்கறது. அன்னைக்கு பார்க்குற நடுவர்களே, ஒரு பையன் வண்டியில் எழுதி விட்டுருக்கான், சுடுகாட்டு பேயை நம்பு சொந்தக்கார நாயை நம்பாதேன்னு எழுதி விட்டுருக்கான். இன்னொருத்தர் எழுதிருக்கேன், அந்த வண்டி 2 வீலரில் போகிற பசங்களுக்கு, நீ 40 போனால் 80 வரை போகலாம், 80 ஆயுசு வரை. நீ 80 போனால் 40 போக முடியும். சொல்லிக்கிட்டுக்குமே டம்முன்னு அடிச்சு விழுந்து கிடக்க. பார்த்தீங்களா? இதுதான் விஷயம். உண்மைண்ணே. இன்னைக்கெல்லாம் துடிப்பு மிக்க இளைஞர்கள் ரொம்ப சிரமண்ணே. ஏன்னா யார் ஒருத்தர் தலையில பேணும் கையில இந்த போன் வச்சிருக்காங்களோ அவங்க நிம்மதியா இருந்ததா வரலாறே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி காலைல எழுந்தோடனே என்ன பண்ணாங்க, பல்லு தேய்ச்சாங்க. இப்போ காலைல எழுந்தோடனே என்ன பண்றோம், எல்லாம் செல்ல தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கோமா இல்லையா? எப்பயுமே ஒரு பொண்ணு ஃபோன் எடுத்தா 1 மணி நேரம் பேசுமா, அன்னைக்குன்னு பார்த்தா அரை மணி நேரத்தில் ஃபோன் வச்சிருச்சு. அப்பா கேட்டிருக்காரு, என்னம்மா எப்பயும் 1 மணி நேரம் பேசுவேன், இன்னைக்கு அரை மணி நேரத்தில் ஃபோனை வச்சுட்டேன். அதுக்கு பொண்ணு சொல்லிருக்கு, ராங் நம்பர் டேடின்னு இருக்குது. ராங் நம்பர்ட்டே அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் இன்னைக்கு இது போன்ற விளக்கங்கள் தேவை. ஏன்னா இன்னைக்கு இருக்க உலகத்தில் இளைஞர்கள் வந்து தவறான பாதைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்கள திருத்தி வழிகாட்டுறதுக்கு தான் பெரியவங்க இருக்கிறாங்க. அதில் இந்த செல்ஃபோன் வந்தோடனே யார் யார்கிட்ட பேசுகிறா ஒன்றும் தெரியல. பார்த்தீங்களா? பையன் அப்படி தான் ஃபோன் எடுத்தான், அவனுக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணான், செல்லக்குட்டி இப்போ என்ன பண்ணுது. அதுக்கு அங்கேருந்து செல்லக்குட்டி இப்போ சாப்பிட்டுட்டு படுத்துருக்குது. உடனே பையன் கேட்டான், செல்லக்குட்டி இப்போ என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு. அதுக்கு அங்கேருந்து செல்லக்குட்டி இப்போ லுங்கி கட்டியிருக்கு. பையன், செல்லக்குட்டி பொய் சொல்லுது, செல்லக்குட்டி லுங்கிலாம் கட்டாது. அதுக்கு அங்கேருந்து மெசேஜ் பண்ணுறது செல்லக்குட்டியோட அப்பா. அன்னைக்கு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணவன் தான் இன்னி வரைக்கும் ஆன் பண்ணலை. அப்படின்னா இந்த வழிகாட்டுதல் தான் முக்கியம். இப்போ இன்னும் குறைச்சிட்டாங்க பொண்ணு. டைலாக்லாம் முன்ன மாதிரி லென்த்தாக போகிறதில்ல. ஃபோன் பண்ணுறான் 11 மணிக்கு பொண்ணுக்கு, அந்த பிள்ளை எடுக்காமல் அவங்க அப்பா எடுத்துட்டார். ஹலோ கேமாவா, அவங்க அப்பா, ஓ சாரி மாமாவா, சாரி. ரொம்ப சொல்லிக்கிட்டேன், கொரோனா சொன்னேன் இவ்வளோ வந்திருக்குன்னு. கொத்து கொத்தா 250 இங்கே சாகுறான், இங்கே 350. இதுக்கு கடையில் ஒருத்தன் கவிதை அனுப்புகிறான், அவன் காதலி திரும்புகிற பக்கமெல்லாம் மடிஞ்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் அனுப்புகிறான், ஊரெல்லாம் பரவுது கொரோனா, நான் உன் கனவுல வர்றேன்னா. எவ்வளோ வேதனை தரும் பார்த்தீங்களா சார்? அன்னைக்குண்ணே இப்போ சமீபமாக ஒரு புரளி கிளம்பிட்டு இருந்துச்சு, உலகமே அழிய போகுதுன்னு. அப்போ என்ன பண்ணுறான் பையன் ஒருத்தன், இன்ஸ்டாகிராமில் ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிருக்கான். அதுக்கு போய் மெசேஜ் அமைச்சிருக்கான், உலகமே அழிய போதான், நான் ரொம்ப நாளாக உன்ட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு ஐடியிலேருந்து ரிப்ளை வந்துருக்கு, உலகமே அழிய போகுதுன்னு சொல்கிற, நானும் ரொம்ப நாளாக உன்ட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீ இவ்வளோ நாளாக பேசிக்கிட்டு இருந்தியா, நான் பொம்பளை பிள்ளைய இல்லை ஆம்பளை அப்படின்ச்சான். யார் யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாமல் அப்பாவே இருக்கே அமாவாசைன்ற மாதிரி எங்கள் பையன் கடலை போட்டுட்டு இருக்க சூழ்நிலையில் இதில் வேற சாதனை வந்து யூடியூப் இருக்கிறது. யூடியூப்ல எல்லாம் கற்றுக்கொள்கிறார்கள். என்ன கற்றுக்கிறாங்க? போடுறது மாதிரி கொண்டு யூடியூப்ல தான் காட்டுறான். அதில் பாருங்க கொடுமை. போடுறதுக்கு கிரியேட் அண்ட் ஸ்மால் சர்க்கிள், புட் அண்ட் ஹரிசாண்டல் லைன் அண்ட் புட் அண்ட் வெர்டிக்கல் லைன், திஸ் இஸ் கால்டு ஆனான்றான். அடன வாடி வெயிலில் போட ஒரு போடுறதுக்கு எதுக்கு இவ்வளோ சிக்கல்? இன்னைக்கு எவ்வளோ தவறுகள் போயிட்டு இருக்கு. அதை தாண்டி எல்லாம் ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறாங்க பார்த்தீங்கன்னா இளைஞர்கள். இன்னைக்கு அதில் என்ன சொல்கிறான், வெட்டு குத்து, வெட்னாதான் பாயிண்ட், குத்துனாதான் பாயிண்ட் நான் சொல்கிறேன் பாருங்க. வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர். இப்போ நான் கேட்குறேன், அது திங்க முடியுமா இல்லை மோந்து தான் பார்க்க முடியுமா? இன்னைக்கு நம்ம எவ்வளோ தவறாக போயிட்டு இருக்கோன்றதை பெரியவங்க தான் நமக்கு வழிகாட்டுவாங்க. ஒரு பெரியவர் யூடியூப்ல இதெல்லாம் சொல்லி விளக்குறாரு. அவர் ஒரு பாட்டு சொல்றாரு, இதெல்லாம் நம்ம மறந்து போயிட்டோம். அந்த பாட்டு இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான், தெரிஞ்சா சொல்லலாம். நம்ம விளையாண்டது தான். டிக் டிக்
யாரது திருடன், என்ன வேண்டும், நகை வேண்டும், என்ன நகை, கலர் நகை, என்ன கலர், பச்சை கலர், என்ன பச்சை, மா பச்சை, என்ன மா, டீச்சர் அம்மா, என்ன டீச்சர், கணக்கு டீச்சர், என்ன கணக்கு, வீட்டு கணக்கு, என்ன வீடு, மாடி வீடு, என்ன மாடி, மொட்டை மாடி, என்ன மொட்டை, பழனி மொட்டை, என்ன பழனி, வடை பழனி, என்ன வடை, ஆம வடை, என்ன ஆம, குளத்தாம, என்ன குளம், திரி குளம், என்ன திரி, விளக்கு திரி, என்ன விளக்கு, குத்து விளக்கு, என்ன குத்து, கும்மாங்குத்து. இதை கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த இதை ஃபுல் ரைம்ஸ் சொல்றீங்களே, இந்தியாவுடைய ஜனாதிபதி யார் தம்பி சொல்லுங்க? பாருங்க, அது சிலபஸ் இல்ல, அது அவுட் ஆஃப் சிலபஸ். பாருங்க, இவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்க்கை இன்னைக்கு குறைஞ்சு போயிடுச்சு. தம்பி சுருக்கமா சொல்றேன்னா, கைபேசி இல்லாத நம்ம முன்னோர்கள் ஒரு நோயும் இல்லாமல் 10 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்கன்னு சொல்றாரு. பட்டன் போன் வச்சிருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் சார்ஜ் போட்டோம்னா அந்த ஃபோனோட மகிமை தெரியுமா சார்? வெறும் 600 தான் சார் அந்த ஃபோனு. ஆனால் 200 ரப்பர் பெண்ணில் சுற்றிருப்பேன், பேட்டரி கீழே வந்துடக்கூடாது. ஃபோன் வச்சுன்னா இந்த பக்கம் வச்சு இங்கிட்டு திருப்பி தான் வச்சு பார்ப்பேன், ஏன்னா ஸ்பீக்கரில் தான் அது கேட்க முடியும். சவுண்ட் ஆஃப் பஸ் கேட்கல, சவுண்ட் ஆஃப் பஸ் ஊருக்கே கேட்க, அவனுக்கு கேட்காது, அப்படி ஒரு ஃபோன் அது. ஆனால் சார்ஜ் போட்டோம்னா 6 நாளைக்கு செனப்பண்ணி மாதிரி அது வாட்டு குண்டா கடை, சார்ஜே இறங்காது சார். நல்லா மதுரையிலேருந்து ஒரு கேம் விளாண்டுக்கிட்டே போவேன் சென்னை வரைக்கும், ஒத்த பவர் இறங்காது. ஒரே ஒரு கேம், ஒரு பாம்பு மட்டும் நெளிஞ்சிக்கிட்டே இருக்கு. நான் பாட்டுக்கு பார்த்துட்டு விழுப்புரம் வரைக்கும் போனோன்னு என் பக்கத்து என்ன கடிச்சிடாதானே அப்படின்னா, இதுக்கு நீயே நீ கடிச்சிருக்கலாம்டா. அப்போ பாருங்க, எளிமையாக வாழ்ந்தாங்க சார், சொர்க்க வாழ்க்கைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அன்னைக்கு பாருங்க, நிறையா ஏழைகள் இருந்தாங்க, யாருமே கடனாளிகள் கிடையாது. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் பணக்காரனாக இருக்கான், எல்லாரும் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கான். கார் வச்சிருக்காள் பூரா பணக்கார் கிடையாது, அது கடனில் வாங்கின கார். அதனால தான் கடன்காரான்ற பேர் எப்படி வந்துச்சு, இந்த கார் கடன்காரா. ஆஹா, பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்குது. பேசுங்க சார். நீங்கள் சொன்னீங்கன்னா பட்டன் ஃபோன், இங்கே தான் அனுபவம் எவ்வளோ முக்கியன்றதை நம்ம பார்க்கணும். இங்கே எத்தனை பேர் அல்டிமேட் ஸ்டார் அஜித்தோடைய ரசிகர்கள் இருக்கீங்களா? ஒரே ஒரு ஆள் பாவம். இவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த அல்டிமேட் ஸ்டார் அஜித் கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? அவர் யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அண்ணன் சொல்கிற பட்டன் ஃபோன் தான் இருக்குமா. அவருடைய பிஏ கேட்டாராம், உங்கள் பிஏ நானே ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருக்கேன், நீங்கள் என்ன சார் இவ்வளோ பெரிய நடிகர், உங்களுக்கு சாதாரண பட்டன் ஃபோன் போதுமானாராம். அதுக்கு அஜித் குமார் சொன்னார், எனக்கு என்ன வேலை அதிகபட்சம், ஷூட்டிங் வந்துட்டேன், ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, இதோ கிளம்ப போகிறேன், கார் ரேஸ் வந்திருக்கேன், கார் ரேஸ் முடிஞ்சிச்சு, இதோ கிளம்ப போகிறேன் அப்படின்னு ஷாலினி கிட்ட சொல்ல போகிறேன், அதுக்கு எனக்கு இந்த பட்டன் ஃபோன் போதும், எனக்கு இது அனாவசியம், என்னுடைய படம் சம்மந்தமான அத்தனை விஷயம் நீ தான் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இது அத்தியாவசியம்னு சொன்னாராம். இந்த எளிமை தான் நாம் அவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டியது. இப்படி ஒவ்வொரு முதியோர்களுமே நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வழிகாட்டல் காட்டிட்டு இருக்காங்கன்றதான் உண்மை. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி எல்லாமே கடன் வாங்கி ஓடிட்டு இருக்கான். பையன் 13 ரூபா 41 பைசா அக்கௌண்ட்டில் வச்சுருப்பான். ஆனால் போய் தேடுவான் கூகுளில், ஆப்பிள் ஐஃபோன் என்ன விலை, சேட்டலைட் லான்ச்சர் என்ன விலைன்னு. ஏன்னா அவனுக்கு என்னன்னா வாங்க முடியலனாலும் அதை பற்றியாவது பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி பல பேர் வாழ்க்கை கடனில் ஓடிட்டு இளைஞர்கள். இதெல்லாம் திருத்தறதுக்கு தான் பெரியவங்க முக்கியம் அப்படின்றது. பைக்கு பெட்ரோலில் ஓடுது, காரு டீசலில் ஓடுது, டிவி கரண்ட்டில் ஓடுது. இங்கே பல பேர் வாழ்க்கை கடனில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் இதை திருத்துவதற்கு பெரியவர்கள் ரொம்ப முக்கியம். ஆனால் இன்றைக்கி இளைஞர்கள் என்னென்னா அவங்களே டிப்ரெஷன் ஆக்கிக்கிறாங்க, அதுதான் உண்மை. அவங்க இன்னும் துடிப்பு மிக்க இளைஞர்கள் இங்கே கொடுத்துருக்காங்களே ஒழிய எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா டீயில் சர்க்கரையை போட்டாலும், சர்க்கரையில் டீயை போட்டாலும் கரையை போடுறது என்னவோ சர்க்கரை தான். அது போல தான் இன்றைக்கி இளைஞர்கள் பல பேர் வாழ்க்கையை நினச்சே வருத்தப்பட்டு வாழ்ந்தாலும், வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வாழ்ந்தாலும் வீணாக போகிறது என்னமோ அவங்க வாழ்க்கை தான் அப்படின்றது தான். இங்கே காமராஜர் பற்றி சொன்னாங்க. காமராஜர் ஐயா ஒரு மிகச்சிறந்த முதியவர், நம்ம இன்னைக்கு இல்லைனாலும் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா என்னன்னா, மற்ற நிறுவனங்கள் எல்லாம் சட்டப்பையில் உள்ள பணத்தை பார்த்தபோது அவர் மட்டும்தான் மாணவர்களின் இறைப்பையை பார்த்தார். அதனால தான் இன்னைக்கு கர்ம வீரர் காமராஜர்னு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் நம்ம படிக்கிறதுக்கு காரணம் அண்ணன் சொன்னார், அன்னை தெரசா. அன்னை தெரசாவை பற்றி சொல்லணும்னா அவங்க பற்றி சொன்னாங்க, நீ கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் தாயாயிருப்பாய், ஆனால் நீ கருணையுற்றதால் 1000 குழந்தைக்கு தாயானாய்னு சொன்னாங்கன்னு சொன்னா, இது போன்ற முதுமை தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அட்வைஸை கேட்கறது இல்லை, அவங்க நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறது இல்லைன்றது தான் உண்மை. ஏன்னா குரு கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், குருவே எனக்கு ஞானம் பெற வேண்டும், ஞானம் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு குரு சொன்னார், ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு ஞானம் வரணும்னா தினமும் 2 மந்திரம் சொல்லு, ஒரு வாழைப்பழம் சாப்பிடுன்னு இருக்கார். அதுக்கு இவன் கேட்டிருக்கான், இந்த வாழைப்பழம் சாப்பிடணும்னு சொன்னீங்களே அது ரஸ்தாளி பழமா பூவம்பழமானு கேட்டிருக்கிறான். அதுக்கு குரு சொன்னாராம், நீ என்ன மந்திரம் சொல்லணும்னு கேட்டிருந்தா உனக்கு ஞானம் வந்திருக்கும், நீ எப்போ என்ன வாழைப்பழம் சாப்பிட்டியோ உனக்கு இந்த ஜென்மத்தில் புத்தியே வராதுன்னு சொன்னாராம். இன்னைக்கு பல இளைஞர்கள் அப்படி தான் அட்வைஸை தவறாக எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்றது தான் உண்மை. இந்த இடத்துல தான் முதியோர்கள் ரொம்ப முக்கியம். இங்கே ராஜநிதி அண்ணன் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து நட்பு நட்பு நட்புன்னாங்க. இன்னைக்கு எல்லா நட்பும் அழகாக இருக்கா இளைஞர்கள்ட்ட? ஒன்றும் இல்லை நடுவர்களே,
ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருந்தேன். இப்போ OnePlus வச்சுருக்கேன் நடுவில். எதனால? அது தொலைஞ்சு போச்சு, காசு இல்லைனால இது வாங்கி வச்சிருக்கேன் நடுவில். இது 60,000 தான். அது 1.5 லட்ச ரூபாவில் வச்சுருந்தேன் நடுவில். பரவாயில்லப்பா, நீ 60,000க்கு வச்சுருக்க, 20 வருஷமா பேசுனாலும் 2,500 வாங்கி இங்கே பாருங்க. ஆனால் நீங்கள் கொடுத்த பேமெண்ட்டில் தான் நான் வாங்கி வச்சிருக்கேன் நடுவில். மகிழ்ச்சி. அந்த ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருந்த நடுவில் தொலைஞ்சு போச்சுன்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். என் ஃப்ரெண்டு கால் பண்ணி, மச்சான் ஐஃபோன் தொலைஞ்சிச்சின்னு கேள்விப்பட்டேன், கவலைப்படாதரா, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்து பெரிய ஆறுதல்லாம் சொன்னான். வாங்கிக்கலாம்டா, 2 நிகழ்ச்சி போனால் நல்ல ஃபோன் இதோட வாங்கிக்கலாம், கவலைப்படாதரா, நான் கூட பரவாயில்ல, நமக்கு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிட்டான். இவ்வளோ ஆறுதலான வார்த்தைகளை வந்து பேசுகிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். கடைசியாக போகும்போது சொல்கிறான், சரி மச்சான், அந்த ஆப்பிள் ஐஃபோன் தான் தொலைஞ்சிடுச்சு, இந்த சார்ஜர் சும்மா தானே வச்சிருப்பா, அதை கொடு அப்படின்னு கேட்குறான். அவன் எதுக்கு வந்திருக்கான்? சார்ஜரை வாங்க தான் வந்திருக்கிறான். இன்னைக்கெல்லாம் வந்து மக்களை சிரிக்க வைக்க நகைச்சுவெல்லாம் சொல்ல தேவையில்லை, நம்ம கஷ்டத்துங்களை சொன்னாலே போதும், அவன் சிரிச்சிட்டு போயிடுறான். ரொம்ப நன்றி சார். அப்படி தானே இருக்குது சார். அது ஃப்ரெண்டு சொல்லியிருக்கேன், மாப்பிள்ளை நாளைக்கு 8 மணிக்கு வந்து உன் வீட்டு வாசலில் ராயல் என்ஃபீல்டு ஆரன் அடிப்பேன், நீ வந்துரு. இவன் பார்த்துட்டான், ராயல் என்ஃபீல்டா வாங்கியிருக்க? ஆரன் மட்டும் வாங்கியிருக்கேன், வந்து காலை அடிப்பேன், நீ வெளியே வந்துரு. என்ன சொன்னால் அவனுக்கு போயிடும். நாங்கள் அசத்த பேர் பண்ணும்போது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் குழுவில் ஒரு ஆள் இருப்பார். அவர் ஏதாவது அவருக்கு தெரியாமல் தான் நாங்கள் வெளிநாடுலாம் போவோம். 15 பேர் இன்னைக்கு இதுக்கு போகிறோம், சவுத் ஆப்பிரிக்காவா அப்படின்னா 7 பேருக்கு வீசா கேன்சலாக போகும், 3 பேர் பாஸ்போர்ட்டை தொலைச்சிருவேன். அப்படி ஒரு இதில் எல்லாரும் மகிழ்ச்சியாரு. சார், நீங்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்று விரும்பினால், யாரையும் நோகடிக்காமல் வாழுங்கள்ன்றோம். அது இருந்தால் போதும். அது இன்னைக்கு இருக்கா சார்? அவன் உனக்கு எத்தனை அரியரு? எனக்கு 7. நல்ல வேலைக்கு எனக்கு 7. ஏன்னா அவன் பூரா வந்துடக்கூடாது. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார் அவர்கள் சொல்லுவார், அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, அவர் சின்ன வயசில் என்னன்னா எக்ஸாமுக்காக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், ஏண்டா காலையிலேருந்து உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கேடா, கொஞ்ச நேரம் போய் விளையாண்டுட்டு வா அப்படின்னாராம். அப்போ இவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா மட்டும் விளையாடாத படின்னு சொல்லிருந்தா நான் படிச்சிருக்க மாட்டேன், ஆனால் எங்கள் அப்பா என்னுடைய மனநிலையை புரிஞ்சுட்டு கொஞ்ச நேரம் போய் விளையாண்டுட்டு வான்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் என்னை படிக்க வச்சுது அப்படின்னாராம். அதே முத்துக்குமார் சொல்கிறாரு, காலேஜை கட்டடிச்சிட்டு ஒரு திரைப்படத்துக்கு போய் பார்த்துருக்கிறார். திரைப்படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அங்கேருந்து எங்கேயோ பார்த்துடுறாரு. பார்த்த மாதிரி இருக்குது, பார்க்காத மாதிரி இருக்குது. பார்த்துட்டாரான்னு தெரியல, என்னன்னு இவருக்கு புரியல. பயத்தோடையே வீட்டுக்கு போகிறாரு. எதுவுமே அன்றைக்கி நைட் நடக்கலை. அடுத்த நாள் காலையில் எப்பயும் 10 ரூபா பேக்கெட் பண்ணி கொடுக்கக்கூடிய அப்பா அன்றைக்கி 20 ரூபா கொடுத்தாராம். இவருக்கு புரியல, ஏன்ப்பா 20 ரூபா கொடுக்குறேன்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், இல்லைடா படம் பார்க்கறதுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னாராம். அப்போ இவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா மட்டும் நீ படம் பார்க்காதுன்னு 2 அடி அடிச்சிருந்தா நான் படத்துக்கு போயிருப்பேன், ஆனால் அவர் எப்போ பரவாயில்ல படம் பார்த்துட்டு வான்னு சொன்னாரோ அந்த சுதந்திரம் தான் என்னை வந்து ஒழுங்காக படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை எனக்கு கொடுத்துச்சின்னு சொன்னாருன்னு சொன்னால் இதுதான் முதுமையினுடைய அனுபவம். இன்னும் சொல்லட்டுமா, மகாத்மா காந்தி அவர்கிட்ட வெள்ளைக்காரன் சர்ச்சில் கேட்டாராம், உங்கள் நாட்டில் தான் நான் எல்லா வளத்தையுமே கொள்ளையடிச்சிட்டேனே, மிச்சம் வச்சிருக்க சுதந்திரத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அதுக்கு காந்தி சொன்ன பதில் அழகானது. உண்மைதான், நீங்கள் நாட்டில் எல்லா வளத்தையும் கொள்ளையடிக்கலாம், ஒருத்தர் தடிக்க விழுந்தால் தாங்கி பிடிக்கிற இறக்க குணம் எங்ககிட்ட இருக்க உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாராம். ஆனால் காந்தி சொல்லிட்டு போயிட்டாரு, இன்னைக்கு நமக்கு வந்தா ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னின்ற சூழல் தானே போயிட்டு இருக்குது. எங்கேயாவது ஒரு விபத்து நடந்தால் அதை போயிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிறான், வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா எப்படிப்பட்ட சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான். நிறைவாக ஒரே ஒரு செய்தியை வச்சு நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம், மாணவர் சமூகம், இளைஞர் சமூகம் எப்படி திருந்தணும் அப்படின்றது தான். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு வீடியோ இருக்குன்னா வீடியோ பார்க்க போனவங்க கம்மி, வீடியோவுக்கு கீழே வந்திருக்க கமெண்ட் என்னன்னு படிக்க போனவங்க தான் அதிகமாக இருப்போம், பார்த்துருப்போம். எல்லாருக்குமே ஆபாசமான சொற்களில் எதையாவது ஒரு கருத்து படிக்கிறது நீ நிறைய இளைஞர்களுடைய வேலையாக இருந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே நான் சொல்லலை, குறிப்பிட்ட சிலருடைய வேலைகளாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒன்று வந்து மாடியிலேருந்து தவறி கீழே விழுந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை காப்பாற்றுறதுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே போராடுவாங்க. எப்படியாவது யார் வீட்டு குழந்தைன்னு கூட அவங்க யாருக்குமே தெரியாது, போராடுவாங்க. அந்த குழந்தைய வெற்றிகரமாக காப்பாற்றப்பட்டிருக்கும். இது வரைக்கும் தான் நம்ம யூடியூப்பில் பார்த்துருப்போம். என்ன தெரியுமா கொடுமை? அந்த குழந்தையினுடைய தாய் இப்போ உயிரோடு கிடையாது, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. என்ன தெரியுமா நடந்திருக்குது? அந்த யூடியூப் வீடியோ கீழே கமெண்ட், இவெல்லாம் ஒரு தாயா நாய் அப்படி இப்படி அவங்க என்ன நடந்ததுன்னே தெரியாமல் ஆபாசமான சொற்களில் அவ்வளோ வசைப்பாடின உடனே அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்களாம், சூசைட் பண்ணிட்டாங்களாம். இதுவே அதுக்கு கீழே போயிட்டு இப்போ அந்த அம்மாவோட மனநிலை எப்படி இருக்குது, இப்போ பரவாயில்லையா, அந்த குழந்தை அப்படி விழுந்த போது அந்த அம்மா எப்படி வருத்தப்பட்டிருப்பாங்க, எப்படி பயந்துருப்பாங்கன்னு ஒரு ஆறுதலாக பேசியிருந்தால் இன்னைக்கு அந்த அம்மா அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து கொண்டிருப்பாருன்னு சொன்னால் இது போன்ற விஷயங்கள் தான் இங்கே மாறணும். இதற்கு தான் முதுமை வழிகாட்டுதலாக இருக்குதுன்னு தெரிவித்துக் கொண்டு நிறைவாக ஒரே ஒரு கதையோடு நிறைவு செய்கிறேன். வண்டலூர் ஜூவில் சிங்கம் இருந்துச்சு. அது சிங்கன்றனால ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஆட்டுக்கறி மாட்டுக்கறின்னு கொடுத்து வளர்த்தாங்க. திடீர்னு என்ன பண்ணாங்க, அந்த சிங்கத்தை ஒரு நாள் அமெரிக்கா சூக்கு மாற்றினாங்க. சிங்கம் நினச்சது நம்ம லோக்கல் வண்டலூர்லேயே நல்லா கவனிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்கா கூப்பிட்டு போகிறாங்க, நல்லா கவனிச்சுப்பாங்க நினச்ச சிங்கத்துக்கு முதல் நாள் கேரட் பீட்ரூட் கொடுத்துருக்காங்க. சிங்கம் நினச்சது வெள்ளிக்கிழமை போல அப்படின்ட்டு.
நாளைக்கு கொடுப்பாங்க, சனிக்கிழமை கொடுப்பாங்கன்னு நினச்ச சிங்கத்துக்கு அதே கேரட்டும் பீட்ரூட்டும் கொடுத்துருக்காங்க. சிங்கம் நினச்சது, ஓ நம்ம ஊரில் ஞாயிற்றுக்கிழமை தானே கறி எடுப்பாங்க, அந்த மாதிரி இங்கே ஞாயிற்றுக்கிழமை கொடுப்பாங்கன்னு நினச்ச சிங்கத்துக்கு அதே கேரட் பீட்ரூட் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தாங்களாம். சிங்கம் கடுப்பாயிடுச்சு. உணவு தரவரை கூப்பிட்டு கேட்டுச்சு, யோ என்ன விளையாடுறியா, நான் காட்டுக்கே ராஜா தெரியுமில்ல அப்படின்ச்சான். அதுக்கு அந்த உணவு தரவர் சொன்னார், உண்மைதான் நீ காட்டுக்கே ராஜா, ஆனால் நீ இங்கே வந்தது ஒரு குரங்கோட பாஸ்போர்ட்டில், குரங்குக்கு என்ன தர முடியுமோ அதான் உனக்கு தர முடியும் அப்படின்னாராம். அப்போ அந்த சிங்கம் என்ன குரங்குன்ற ஒரு போலி பாஸ்போர்ட்டில் வந்திருக்கு. இன்னைக்கு அது போன்று தவறாக போகக்கூடிய இளைஞர்களை மாற்றக்கூடிய ஆற்றல் தான் முதியோரிடத்தில் இருக்குன்னு தெரிவித்துக் கொண்டு நிறைவாக, அறிவை படிப்பதற்கான புத்தகம் இளையோரிடம் இருக்கலாம், ஆனால் அந்த புத்தகத்துக்குள் வாழ்ந்து வந்த அனுபவம் முதியோருக்கு இருக்கிறது என்று தெரிவித்துக் கொண்டு, ஆக இன்றைய சமுதாயம் சிறந்து விலக வேண்டும் என்றால் இளைஞர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள், அவர்கள் இன்னும் தட்டி கொடுப்பதற்கு முதியோர்கள் தேவை என்று தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அந்த தீர்ப்பை கொடுப்பார் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். இளைய ரத்தம் என்ன போலியா, எழுத வேண்டும் புதிய இந்தியா. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருமையான பேச்சுகள் வந்தாங்க. அவங்கவுங்க பணியே சரியாக இளைஞர்கள் என்னென்ன இதில் மாறி போகிறாங்க. ஏன்னா யூடியூப்பில் அதிகமாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, எந்த வயசுலன்னா 18 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் 18 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும். இது இளைஞர்கள். இவங்க அதிகபட்சமாக பார்க்கக்கூடிய வந்து நெகட்டிவிட்டியான விஷயங்கள். பார்த்திங்களா, ஒருத்தனை திட்டுறது பாருங்க. பப்சி மதனுக்கு விருது கொடுக்குறாங்க. அவர் அதிகபட்சமாக செஞ்சது வார்த்தைகள், குழந்தைகளை பாதிக்கக்கூடிய வார்த்தைகள். இதைத்தான் இளைஞர்கள் அதிகமாக பார்க்குறாங்க சார். அப்போ இளைஞர்களை உள்பக்கம் இழுக்கிறதுக்காக, அவங்கள வசீகரப்படுத்துறதுக்காகவே அதிகமான வியூவர்ஸ் இந்த 18 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும். அதனால் இளைஞர் வேறு திசையில் போகிறாங்க. ஆனால் நாங்கள் வழிகாட்டுறவங்களாக இருக்கோம். யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகம் வந்து ஒரு அழகான சுற்றுலா தலம். இதை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் தான் நம்ம. ஒரு நாளைக்கு டூர் முடிச்சுட்டு போகிறோம். நிறையா பேர் டூர் போகிற எதுக்கு, ரசிக்கிறக்கா, அழகாக ரசிக்கிறக்கா போகிறான். போயிட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு அவனை வெறுப்பேற்றுறதுக்கு தான் போகிறான். அங்கே போய் ரசிக்கிறக்கா போகிறான். எல்லாம் நுணுக்கம் பார்த்தா எதுவுமே தெரியும். அடுத்த ஆளுக்காக சார் நம்மளுக்கு பிடித்த மாதிரி வாழணும்னு நினச்சோம்னா வாழ்க்கை, அடுத்த ஆளுக்கு பிடிக்கணுமேன்னு வாழ்ந்தோம்னா அது வாழ்க்கை கிடையாது. இப்படி தான் சார் அவனுக்காண்டே வாழ்கிறோம். நம்மளுக்கு என்றைக்கு வாழ போகிறோம்னு தெரியல. எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும். இப்போ இந்த இடமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடமா. ஏன்னா இளைய தலைமுறை பேசினா அது ரொம்ப அவங்களுக்கு மனநிலையில் ஏதாவது ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணும். அந்த வகையில் 3 பேரும் சிறப்பாக பேசியிருக்காங்க. தெரிந்தவரை பேசணும், இல்லாட்டி தெரிந்து கொண்டு பேசணும். தெரிந்தவரை பேசணும், தெரிந்து கொண்டு பேசணும், இல்லை தெரிஞ்ச வரைக்காவது பேசணும். ஆனால் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. சில தெரிஞ்ச மாதிரியே பார்த்தீங்களா, எங்கள் கிராம பக்கம்லாம் பஸ்ஸில் முன்னாலாம் திருவள்ளுவர் போட்டோ வச்சு திருக்குறள் எழுதியிருப்போம். நம்மளால் தெரியலன்னு சொல்லவே மாட்டார் பழைய ஆள். பார்த்துருக்கீங்களா, அவர் யாருங்க தெரில சார் அப்படின்ட்டு போயிருக்கலாம். அவர் தாங்க பஸ்ஸு ஓனர் அப்படின்னு. அவ்வளோ ஒரு ஓனர் என்னங்க உடை இல்லாமல் இப்படி வெக்கையாக இருக்கும்ல, அதுக்காக மறுபடியும் போய் எதுக்கு அவ்வளோ ஒரு தாடி வச்சுருக்காரு. 5-6 வருஷம் பஸ்ஸு ரொம்ப லாஸில் போகுது சார், அந்த சோகத்தில் அப்படி மறுபடியும் தெரியும். முதல்ல முடிஞ்சிருக்கும். இதுதான் தவளை தன் வாயால் கட்ட மாதிரி. மறுபடியும் என்ன கையில் இருக்குது அவ்வளோ ஒரு ஓனர் எழுத்தாணி, எத்தனை டிக்கெட் விற்றுருக்கு, எத்தனை வாங்கியிருக்குன்னு யார் கணக்கு பாப்பா? இதுதான் நம்ம செய்கிற தவறு சார். ஆனால் இளைஞர்கள் எல்லாரையும் குறை சொல்லிடக்கூடாது. பகத்சிங் அந்த இளம் வயதில் என்ன செஞ்சார் பார்த்தீங்களா, அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கிற இடத்துல சம்மந்தம் இல்லாமல் அந்த ஜென்ரல் டயர்ன்றவர் கிட்டத்தட்ட 1300 பேர் இறந்துறாங்க. சின்ன ஒரு காம்பவுண்டுக்குள்ளே தும்முன்னு போனவங்களை வெளியே தப்பிச்சு வர முடியாது. கடுமையான துப்பாக்கி சூடு. அப்போ அந்த இளைஞன் பார்க்குறேன் எல்லாம் போன பின்னாடி ரத்தம் பறிஞ்சு அந்த கரையை எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன கிளாஸில் போட்டு அடைச்சி வச்சுருக்கான். சின்ன வயசு அப்போ பகத்சிங்க்கு. கூட இருந்தவர் பாருங்கள் உத்தம் சிங்கெல்லாம் ரொம்ப மனசை பாதிச்சு அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்கள். அந்த பையன் இளைஞன் லண்டனுக்கே போய் பிச்சை எடுத்து காசு சேர்த்து ஒரு துப்பாக்கி வாங்கி இந்த 1300 பேர் இறப்பு இருக்க காரணமாக அந்த ஜென்ரல் டயர் அங்கே ஒரு சபையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது புத்தகத்துக்கு மறைவில் வச்சு அந்த ஜென்ரல் டயர் அங்கேயே சுட்டுக் கொள்கிறார் சார். இப்படியும் இளைஞர் இருந்தாங்க, இப்படியும் இருந்தாங்க. நேதாஜி அவர்கள் 186 நாள் நீர்மூழ்கி கப்பல்லே போனார் நம்ம நாட்டுக்காக. ஆயுதங்கள் வேண்டும் ஒவ்வொரு நாட்டுக்கும். ஹிட்லரை போய் சந்திச்சார். ஹிட்லர் என்ன சொன்னார், நீங்கள் ஒரு மேகசினில் என்னை பற்றி தப்பாக எழுதிருக்கீங்க நேதாஜி, அதை நீங்கள் அழிச்சிருங்க, அந்த புத்தகத்தை இல்லாட்டி வாபஸ் வாங்கிடுங்க, நான் உங்களுக்கு இராணுவத்துக்கான தளவாடம் தரேன்.
எழுதுனதான் பேசி தான் உங்கள் இராணுவ தளவாடமே வேணாம்ட்டு. அப்படியெல்லாம் இந்த நாட்டிற்காக நிறைய இளைஞர்கள், உத்தம் சிங்கா இருக்கட்டும், பகத்சிங்கா இருக்கட்டும், அது மாதிரி இப்போ இளைஞர் இல்லையே. விவேகானந்தர் பார்த்தீங்களா, அவர் உலகத்திலே சிறந்த பேச்சு விவேகானந்தர் பேசிய பேச்சு தான். சிகாகோ மாநாட்டில் அங்கே சிகாகோ போயிருக்கப்ப பார்த்து அந்த அருமையாக பேசியது. ரொம்ப எல்லாருமே அங்கே உள்ள வெளிநாட்டு துறவிகள்லாம், அது துறவிகள் மாநாடு, சாமியார்கள் மாநாடு, எல்லாம் கோட் சூட்டில் இருக்காங்க. நம்மால் மட்டும் காவி உடையில் போயிருக்கார். எல்லாருக்கும் பேச நேரம் கொடுத்தாங்க, விவேகானந்தர் கொடுக்கல. இவர் பேசி நம்ம கேட்கவா? ஆனால் விவேகானந்தர் பேசிய 2 நிமிடத்திலேயே 3 நிமிடம் கைதட்டல் வந்தது. என்ன பேசினா தெரியுமா? தொடக்கத்திலே எல்லாரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் பேசும்போது, சீமான்களே சீமாட்டிகளேன்னு பேசும்போது விவேகானந்தர் மட்டும் என்ன சொன்னா தெரியுமா? அவர் தான் ஆன்மீகவாதி, உண்மையான சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ்னர், என் சகோதரர்களே என் சகோதரிகளே அப்படின்னு அமெரிக்காக்காரர். ஏன்னா எங்கோ இருந்து வந்து வந்தவன் நம்மளை சகோதரன் சொல்கிறான் பார்த்தீங்களா? இதுதான் உலகத்தின் சிறந்த பேச்சாக இன்று வரைக்கும் இருக்கிறாங்கன்னா அந்த பேச்சு. அதுக்கடுத்தும் முத்தமிழறிஞர் பேசும்போதும் என் உயிரினை மேலாட அப்படின்னும் போது ஒரு கைதட்டல். எம்ஜிஆர் அவர்கள் பேசும்போது ரத்தத்தின் ரத்தமா அன்பு பகுப்பகை அப்படின்போது அதுக்கு ஒரு இப்படி உறவுகளோடு இணைச்சி பேசுறது. இப்படி இளைஞர்கள்லாம் நாட்டுக்கு இப்படி இருந்தாங்க சார். கியூபா நாட்டில் பார்த்தீங்களா, அவன் நம்மளாம் சில நேரம் பனியனில் போடுறேன், சேகுவாரா பனியனை போடுறான், ஒரு யாருன்னே தெரியாமல் போட்டிருக்கான் சேகுவாரா பனியன். சிலர் பாருங்க டூலர் அஞ்சுவதும் அடி பணிவதும் இறைவன் ஒருவனுக்கேன்னு போட்டுப்பேன் டூலரில். டிராபிக் போலீஸை பார்த்து திரும்பி இந்த பக்கம் ஓடி என்ன 5 இறைவன் ஒருவன் டிராபிக் 35 ரூபாய்க்கு 35 கிலோமீட்டர் சுற்றி அங்கிட்டு வேப்ப மரத்துக்குள்ள போய் வண்டியை போய் நிறுத்தி போட்டுருப்பேன். இப்படி இருந்து என்ன யார் செய்ய அப்படின்றத அவர் சொல்லிட்டு போகிறார். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ரொம்ப நேரம் ஓய்வு. இது ரொம்ப ஒரு ஹாஸ்யமான நிகழ்ச்சி. உங்கள் மனதை, உங்கள் மனச்சுமையை குறைப்பதற்காக இந்த 4 பேர் வந்திருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. நான் எங்கள் தெருவில் வாக்கிங் போனேன், எதிர்த்தாப்பில் வந்தவன் என்னண்ணே சுகரா அப்படின்னா, இல்லைண்ணே சும்மா போகிறேன், சும்மா சொல்லாங்க அதெல்லாம் சுகர் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு. என்ன வயசு? 43 வயசு வந்திருக்கும், உங்களுக்குலாம் 320 இருக்கும். அவனே ஒரு மினி டாக்டர் மாதிரியே பேசுகிறேன் சார். இல்லை சார் நான் டெஸ்ட் எடுத்தேன், கண்ணு மொழி உள்ளே போயிருக்குல்ல. அவனே என்னன்னா அவனுக்கு ஒரு நடந்து போகிறதுக்கு துணைக்கு ஒரு சுகர் பேஷண்ட் வேணும். அது என்னை எப்படியாவது அவன் வலிக்கு இழுக்கிறதுக்கு போராடுறான். நான் பயந்து போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து வரையா நில்லுன்னு வந்திருக்கு. எல்லா லேப்பையும் நம்பாங்க. என் ஃப்ரெண்டு இப்படித்தான் நில்லுன்னு எடுத்து வந்தேன், அவனுக்கு 880 ஐசியூவில் படுத்துட்டான். இப்படி தான் சார் நம்மளை மன மகிழ்ச்சி உண்டு பண்ணுறதுக்கான கூட்டத்தை விட டென்ஷன் ஆக்கிறதுக்கான கூட்டம் தான் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி இளைஞர்கள் இப்படி இருக்காங்க சார். யூடியூப்பில் அதிகமாக விரயம் பண்ணுறாங்க நேரத்தை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஒரே ஒரு ஆள் பேசுவாங்க, அதுக்கடுத்து நிறைவு உரை ஒரு 5 நிமிடம் பேசுவேன். எல்லோரும் மன நிம்மதியோடு மன நிறைவோடு நீங்கள் திரும்ப வேண்டும். ஏன்னா ஒரு நல்ல வார்த்தை 10 டானிக்கு சம்மா பண்ணுறாங்க. அது ஏறக்குறைய இந்த மேடையில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, இளைஞர்கள் தான் இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் தேவை என்று சொல்லி திருச்சி நர்மதா அவர்களுக்கு கரகோஷம் கொடுத்து வரவேற்று வாங்க. சில இடங்கள் இப்படி பார்க்க முடியாது சார். நான் பேசுறதுக்கு முன்னாடி கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசுங்கப்பா. உள்ளம் கொள்ளை போகுதே உண்மை இன்பம் காணுதே தெள்ளு தமிழ் தம்மாங்கு பாடிடுதே தம்மாங்கு பாடுகின்ற அப்படிப்பட்ட தெள்ளு தமிழாகிய செந்தமிழினை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள்ங்க. ஒரு அழகான ஊருக்கு என்ன பேச கூட்டிருக்கீங்க. கொங்கு மக்கள்னாலே அந்த கொஞ்சம் மொழி பேசக்கூடிய அழகான மக்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு என்ன பேச கூப்பிட்டதுக்கு நடுவர் அவர்களுக்கே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நடுவர் அவர்களே, இந்த இன்னைக்கு பேசுறதுக்கு என்ன தலைப்பு கொடுத்தீங்க அப்படின்றத சொல்றீங்களா? ரொம்ப நன்றிம்மா. உங்களை மாதிரி ஒரு 450 பேர் எங்களுக்கு தேவைப்படுது. இன்ன வரைக்கும் மாங்குன்னு என்ன தலைப்புன்னே தெரியாமல் நீ அடுத்து பேசி அதை நாங்கள் கேட்டு. இல்லை நடுவர் அவர்களே, என்னென்னமோ பேசிட்டு போனாங்களா, அதில் மைண்டு கொஞ்சம் டைவர்ட் ஆயிடுச்சு. என்ன தலைப்பு நடுவர்? மைண்டு டைவர்ட் ஆயிடுச்சா? ஆமா. என்ன காங்கேய ரோடு போல ஈரோடு ரோட்டில் கிளம்பிருச்சா? அந்த பக்கம் ரோட்டில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன தலைப்பு? வீடு நாடு முன்னேற நீங்கள் இளைஞர்னு பேசணும், அவங்க முதியோர்னு பேசிட்டேன். முதியோர் நான் 2க்கு நடுவில் உட்காந்து பேசிட்டு போறதுக்கு நான் வந்து முதியோர் முடிஞ்சிருச்சு. முதியோர் முடிஞ்சிருச்சா? அவங்க முடிச்சிட்டாங்கல்ல. முதியோர் முடிஞ்சிருச்சு, இப்போ இளையோர் பேசணும். அதானங்க. ஒன்றும் இல்லை சார், நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒருத்தர் நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க, அவர் சொந்தக்காரர் கிடையாது, நம்ம ஊருக்காரர் கிடையாது, உறவுக்காரர் கிடையாது, இந்த காலேஜ் அவர் கட்டி கொடுக்கல. ஆனாலும் அவர் பேரை சொன்னா உலக மக்கள் அனைவரும் உறவு கொண்டாடுவோம் அப்படின்னா அவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அப்படின்னு சொன்னா. அந்த அப்துல் கலாம் ஐயா கூட என்ன சொன்னாங்க? துடிப்பான இளைஞர்களை தாருங்கள், அவர்கள் தான் இந்தியாவை வல்லரசாக்குவாங்கன்னு சொன்னாங்க. சார், எங்களுக்கு முதியோர்களை கொடுங்கள்.
அவர்களை வைத்து நாங்கள் நல்ல விதமாக வல்லரசாக மாற்றிக்கொள்வோம் அப்படின்லாம் சொல்லலையே சார். எங்களுக்கு இளைஞர்களை தாருங்கள் தானே ஒரு முதியவரை கேட்டாரு. நம்ம அருண் வந்து பேசிட்டு போகும்போது சொன்னார், நாங்கள்லாம் வந்து முதியோர்கள்லாம் இளைஞர்களை திருத்துறோம். என்ன நாங்கள் 12ஆம் கிளாஸ் பரிச்சை பேப்பரா எங்களை உட்காந்து திருத்துறதுக்கு? நீங்களாம் நாங்கள் ஆல்ரெடி திருந்தி தாங்க இருக்கோம். நாங்கள் எப்பவும் தெளிவான ஆட்களாக தான் சார் இருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பால்டாலி குடிக்கிறதுலாம் ஒரு காலம் சார். 10 அரியர் வச்சிருந்தா கூட மொத்த அரியரை லாஸ்ட் செம்ல சேர்த்து கிளியர் பண்ணலான்னு சொல்ற விஐபி சார் எங்க பசங்க. அப்படி கெத்தான பசங்க கிட்ட வந்துட்டு என்னென்ன பேசிட்டு இருக்காங்க பாருங்க சார். நாங்க வருத்தமும் பட மாட்டோம், மித்தவங்க வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கவும் மாட்டோம் சார். ஆனா அவங்க அப்படி கிடையாது. இந்த காலத்துல ஒரு விஷயம் மாறி இருக்கு சார். ஆனா அந்த காலத்துல எப்படி தெரியுமா இருந்தது, வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல இருக்க பெருசு கேட்கிற முதல் கேள்வி, நீங்கெல்லாம் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்ட வார்த்தையை மாத்தி இன்னைக்கு வீட்டுக்கு கும்பலா கூட்டு போனா இதுல எதுடா ஆளு அப்படின்னு கேட்க வச்சிருக்கோமா இல்லையா சார்? பாகுபாட்டை ஒழிச்சிருக்கோம் சார் இன்னைக்கு. அப்படி இருந்தா பரவாயில்லையே. அவனே அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்றான், சரி மாப்பிள்ள அந்த போதில்ல, ஆமா அதான்டா என் ஆளு. சரி கூட ஒருத்தன் போறான், அது அவாளு சார். டிஸ்டர்ப் பண்ணாம காதலிப்பது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க சார் எங்க பசங்க. சார் ஒன்றும் இல்லை சார், இந்த பெரியவர்கள் எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய அந்த கல்யாணம் எப்படி இருக்கு, 100 பவுனு 150 பவுனு பேரம் பேசி பெரியவங்க பண்ணக்கூடிய கல்யாணம் எல்லாம் இறுதியில் இறுதிச் சடங்குல தான் முடியுது. அதுக்கு ரிதன்யா ஒரு மிகப்பெரிய உதாரணம் சார். ஆனால் எங்கள் பசங்க அப்படி கிடையவே கிடையாது சார். எங்கள் பசங்க எப்படி தெரியுமா சார், காதல் மட்டும் பண்ணிட்டா போதும், கட்டின புடவையோட வாமா உன்னைய நான் கலெக்டர் ஆக்குறேன்னு சொல்லக்கூடிய சின்ராசு சார் எங்கள் பசங்கள்லாம். அப்பேற்பட்ட பசங்களை வந்து எப்படி குறை சொல்றீங்கன்னு தெரியல. நம்ம எப்பேற்பட்ட மண்ணில் நின்றுட்டு இருக்கோம் சார். பெரியாரினுடைய பகுத்தறிவு சிந்தனை வாசம் வீசக்கூடிய கொங்கு மண்ணில் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் சார். ஆனால் அந்த பெரியவர்கள்லாம் பெரியார் சொன்னது ஃபாலோ பண்ணாங்களா? கிடையாது சார். அன்னைக்கு இருந்த ஆண்கள்லாம் எப்படி இருந்தாங்க, கிச்சன் பக்கம் என்னமோ அவங்களுக்கு தடை செய்யப்பட்ட பகுதி மாதிரி, அங்கிட்டு நானா எதுக்கு அங்கிட்டு நான் வந்துக்கிட்டு அப்படின்னு கிச்சன் பக்கம் வரவே மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு திருமணமான பசங்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் தங்களை தாங்களே விக்ரம் என்று நினைத்து கொண்டு மனைவிகளை எல்லாம் திரிசாவாக மாற்றிக்கொண்டு ஞாயிறு மதியம் சமையல் உணர்ந்து அப்படின்ட்டு அரிசியும் பருப்பும் சாதத்தை அப்படி அருமையா சமைச்சு சாப்பிட்ற சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மனநிறைவு இருக்கும் சார். இருந்ததா சார் அந்த காலத்துல? அதெல்லாம் கிடையாது சார். இன்னைக்கு இருக்க பெண்கள் எல்லாம் குறை சொல்லுவாங்க, என்ன அதிகபட்சம் குறை சொல்லிட்டு போறாங்க, சமைக்க தெரியாது சார். எங்களுக்கெல்லாம் செம்மையா சமைக்க தெரியும் நடுவர்களே. எப்படி தெரியுமா, ஒரு குழிப்பணியாரம் செய்யணும் அப்படின்னா 8 அடியா 10 அடியா குழி தோண்டணும் அப்படின்னு கடப்பாறை மண்பட்டி எடுத்துட்டு போயிருக்கேன், கொல்ல பக்கம் போயிருக்கேன், கிச்சனை பக்கம் யாரும் போல. அப்படியெல்லாம் கேட்கிற பகுத்தறிவற்ற பதர்கள் கிடையாது சார். நாங்க சமைச்ச சமையல் மூக்க பிடிக்கிற அளவுக்கு நாத்து அடிச்சா கூட அதை அப்படி பட்டக் பட்டக்குன்னு போட்டோ எடுத்து யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல போட்டு காசு சம்பாதிக்கிற சமத்து சார். நாங்கெல்லாம் புருஷனுக்கு போட்டு கொலபலி ஆக்க மாட்டோம் சார். அந்த விதத்துல நாங்களாம் நல்ல வெளியே சார். ஆனா அன்னைக்கெல்லாம் சமைச்சு வச்சாங்கன்னா அப்படி நெஞ்சிலே நிற்கும். இன்னைக்கு ஒரு சாப்பிட்டேன் நெஞ்சே நின்றுச்சு. என்ன சார் சாப்பிட்டு என்ன சொல்லணும், சாப்பிட்டோன்னா ஆம்பளை என்ன சொல்லணும், சாப்பிட்டுட்டு வாவ் அதானே சாப்பாடு. இன்னைக்கு எல்லாம் சாப்பிட்டு என்ன சொல்கிறேன், வாவ் இவ்வளோதான். அதனால தான் அன்னைக்கெல்லாம் அந்த தாய்க்குளங்கள் சமைப்பாங்க பாட்டிமார்கள், கிராமத்து உணவுன்னு எங்கேயாவது போடு பார்த்தா வண்டி நிறுத்துறோம் பார்த்தீங்களா, அதை விரும்புகிறோம்னு அர்த்தம். நாட்டுக்கோழி வச்சாங்கன்னா மணக்கும்னு சொல்லும். இந்தா சாதனாவும் நாட்டுக்கோழி வச்சு மணக்குது. எப்படிமா அப்படி மணக்குன்னு வச்சா சமையல் இறக்கி வச்சுட்டு ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விட்டுருக்கு, அவ்வளோ சாப்பிட்டு 5 பேரும் ஐஸ்வரில் பிறந்து கிடக்கும். இப்படி தான் எப்படி சார் எல்லாமே இன்னைக்கு சமைக்கிற பெண்கள்லாம் பாருங்கள், கிச்சனில் போய் யூடியூப் எடுத்து வச்சிருது, சாம்பார் வைப்பது எப்படி அப்படின்னு ஒரு பிள்ளை பேசிக்கிட்டே இருக்குது. அதை நம்ம முதல்ல என்ன செய்ய வேண்டும், பருப்பு எடுக்க வேண்டும், முருங்கைக்காய் நறுக்க வேண்டும், ஒன்று முருங்கைக்காய் நறுக்கி வைக்க வேண்டும், நறுக்கி வச்சா நரி துடிப்பிடாதா, இதை நம்ம கேட்க முடியாது. ஏன்னா யூடியூப்பில் 10 பேர் கேட்க முடியாது. அந்த பிள்ளை ஒன்று ஒன்றா செஞ்சுட்டே இருக்குது, இந்த அப்படியே பார்த்துக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருக்குது. சாம்பாரை போடவும் கிண்டவும் கிண்டிக்கிட்டே இருக்கும், கடுகு உளுந்து சமைக்கவும் டக்குண்டு ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, சட்டி கறி பிடிச்சி உப்புன்னு இருக்கு. இதுதான் சார் அளவு குறிப்பு கொடுக்காதீர்கள். அளவு குறிப்பு அன்னைக்கு அந்த காலத்தில் அன்பு குறிப்பு கொடுத்தாங்க, இப்படி இருக்குன்னு அப்படி. இப்போ அளவு குறிப்பு கொடுக்குறீங்க, அதான் நீங்கள் சொல்கிறீங்க சார். எந்த அழகு பின்னாடியும் போறது இல்லை சார். பெண்கள் பொதுவாகவே பேரழகு சார். இங்கே பாருங்க, யார முகத்துலையாவது மேக்கப் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய பெண்களுக்கு எது சார் நாங்க போய் மேக்கப்லாம் வந்து பார்க்க போறோம், நீங்க சும்மா சொல்லாதீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் ஆண்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க, பண்பாட்டை வந்து பாலாக்குறாங்க, பாயாசமாக்குறாங்க அப்படின்னு குறை சொல்லுவீங்க. நாங்க அப்படி கிடையாதுங்க. ஓட்ட ஜீன்ஸ் போட்டாலும் ஒழுகுன ஜீன்ஸ் போட்டாலும் பண்டிகை நாள் அன்னைக்கு பட்டுக்கரை வச்சு மல்லி வெட்டியை மடிச்சு கட்டிட்டு வர தமிழ் பசங்க இருக்காங்க பாத்தீங்களா? ஐயோ அவ்வளவு அழகு சார். உங்களை தான் சொல்றேன், பசங்கன்னு மறந்துட்டீங்களா? வேட்டி கட்டிட்டு வர பசங்க சார். அப்பேற்பட்ட பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் எங்கெல்லாம் கடைபிடிக்க வேண்டுமோ அங்கெல்லாம் நாங்க பாதுகாப்பா பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு தான் சார் இருக்கோம். ஆனா பெற்றோர்கள் எங்களை பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து பிள்ளைகள்னு கூப்பிடணும்னு தோன்றதே இல்லை சார். பிள்ளைகளுக்கு பேர்லாம் எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல. கூப்பிடுறது பூரா பாருங்க எரும மாடு, எரும மாடு, எரும மாடு, இதேதான் சார். நீங்க எத்தனை எரும மாடு போட்டாலும் கால மாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு களத்துல இறங்கி ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த காங்கேயம் காளைகள் சார் எங்க பசங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா சார்? அதனுடைய விளைவாக இன்னைக்கு யுனெஸ்கோவில் வந்துட்டு மிகப்பெரிய அங்கீகாரத்துக்கு ஜல்லிக்கட்டு நகர்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு அடித்தளம் அமைத்தது நம்ம பசங்க சார். யாராவது இல்லைன்னு மறுக்க முடியுமா? சரி, நான் தான் அழகுன்னு சொல்றப்போ ஒரு பொண்ணு கை தூக்குனீங்க, யாரும் தூக்கல? எல்லாருமே அழகுதான் சார். அப்படியா? இப்போ ஒரு சின்னதாக ஒரு சாரல் மலை போயிட்டுமே, நம்மளாம் என்ன செஞ்சிருமா அப்பல பாரு, ஈவினிங் டைத்தில் அழகான ஒரு மலை, அடா ஒரு காஃபி சாப்பிட்டு மலை நின்றுக்கிட்டு மலையை ரசிக்கிட்டு மலையிலே டீ குடிப்பான். ஆனால் உங்களுக்கு லேசாக ஒரு தூரல் விழுணும், ஐயோ ஐப்ரோ கரைதுடி, லிப்ஸ்டிக் ஒழுதுடி, எங்கடி கொடையடி கொடையடி ஓடுகடி அப்படி. அப்படியெல்லாம் கவலைப்படவே மாட்டோம். நாங்க போட்டிருக்கிறது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப். கலைஞ்சு ஒன்னாலும் கவலையே பட மாட்டோம் சார். ஏன்னா வாட்டர் ப்ரூஃப். இப்போ லிப்ஸ்டிக்லேயே வாட்டர் ப்ரூஃப் வந்துருக்கு சார், 1800 ரூபா. நடுவர் அவர்களே, இந்த பக்கத்து ஸ்டேட்ல தண்ணி தரல தவுடு தரலன்னு சொல்லி சண்டைக்கு நிக்கிறதெல்லாம் பெரியவங்க சார். மல்லுக்கு நிக்கிறவன மாமா மச்சானா மாத்தக்கூடிய பிராட் மைண்டட் பீப்புள் சார். ப்ராட் மைண்டட் பீப்புள் தான் சார் எங்கள் பசங்க. எப்படி மாத்துறாங்க தெரியுமா? ஒரு மலையாள பெண்குட்டி எங்கள் காலேஜுக்கு படிக்க வந்தெங்கில் மாமுச்சி எனக்கு மம்முட்டி இஷ்டமானு என்ற பெண்குட்டின்னு போட்டு மின்னலேன்னு பேக்ரவுண்டில் பாட்டை போட்டு அவன் பாட்டில் பிக்கப் பண்ணி போயிட்டு இருக்கான் சார். என்னதான் நகைச்சுவையை நம்ம சொன்னோம்னா கூட இன்னைக்கு நாட்டின் மிகப்பெரிய பக்கங்களில் வெற்றி பக்கங்களில் நிரப்புனதெல்லாம் இளைஞர்களாக இருக்கக்கூடிய மேஜர் முகுந்தும் மேஜர் சரவணன் தானா? அது மறுக்க முடியுமா சார்? இந்த மாதிரியான இளைஞர்கள் தானே சார் வெற்றிகளை குவித்து கொடுத்தாங்க சார். எங்களெல்லாம் பார்த்தா வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை வச்சு சிலுக்குவார்பட்டியில் ஆடல் பாடல் வைக்கிறேன்னு அடாவடித்தனம் பண்ற ஆட்கள் மாதிரி உங்களுக்குலாம் தெரியுது சார். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது சார். சங்கம் வச்சு நாங்கள் எதை வளர்ப்போம் தெரியுமா சார்? சங்கம் வைத்து பிளட் பேங்குகளை வளர்த்து உயிருக்கு போராடக்கூடிய இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்கும் உதிரத்தை உருகி கொடுக்கக்கூடிய இளைஞர்கள் சார் எங்களுடைய இளைஞர்கள். அப்பேற்பட்ட இளைஞர்களை பார்த்து நாங்கள் என்னமோ சங்கம் வச்சு சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமானு போற ஆட்கள் நினைச்சிங்களா? அப்படி கிடையாது சார். சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமானு கேட்கிற ஆட்கள் இல்ல, சாப்பாட்டை கொடுக்கக்கூடிய உழவர்கள் தான் முக்கியம்னு சொல்லக்கூடிய ஆண்கள் சார் எங்களுடைய ஆட்கள் சார். பெற்றோர்கள் என்ன சொன்னாங்க? ஒரு காலத்துல தான் வயதை பார்த்து மரியாதை, இப்ப வயதை பார்த்து வந்த மரியாதை இப்ப செயலை பார்த்து வருது. நல்ல செயலை யார் செஞ்சாலும் அவங்களுக்கு மேல ஒரு மரியாதை வரும். நல்லது, அதுக்கு வயசு வித்தியாசம் கிடையாது. அப்படியே தம்பி பாலா முதல் கொண்டு ஃபுல்லாக சம்பாதிக்கப்போ அதிலே செய்கிறான். அது மாதிரி நிறையா வயதை பார்த்து இல்லை செயலை பார்த்துன்றான். நல்ல விஷயம், சொல்லுங்கள். கண்டிப்பா சார். சார் எங்களுடைய பெற்றோர்கள்லாம் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? நாங்க தான் அறவேர் கஞ்சிக்கும் காவேர் கஞ்சிக்கும் காட்டுல கஷ்டப்பட்டு கல்லோட வச்சோம் விவசாயம் பண்ணோம், நீங்கெல்லாம் ஏசிக்கு கீழே ஒர்க் பண்ணுங்கன்னு எங்களை சொல்லி அனுப்பிச்சாங்க சார். ஒரு கட்டத்துல தான் எங்களுக்கு புரிய வந்தது, உயர்வான தொழில் ஒன்று உண்டு என்றால் அது விவசாயம்னு புரிஞ்சது சார். இன்னும் 10 வருஷம் கழிச்சு பாருங்க, ரோட்ல போகக்கூடிய கார்கள் எல்லாம் டாக்டர் சிம்பிள் அட்வொகேட் சிம்பிள் இருந்த இடத்துல விவசாயி அப்படின்ற கெத்தான சிம்பிள் நீங்க பாப்பீங்க சார். அது எங்களுடைய இளைஞர்கள் கொடுப்பாங்க சார். புரிஞ்சுக்கிட்டோம் சார், புரிஞ்சு நடந்துக்கிறவங்க சார். வந்து பெண்கள்லாம் என்ன நினச்சிங்க, மெல்ல நடமே நீ என்னாகுமா அப்படின்ற பாட்டு போடுறது, அதுக்கப்புறமா வந்துச்சு பெண்ணால ஊதா பூ அப்படின்னு பூவோட ஒப்பீடு பண்ணுறது, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நினச்சிங்களா சார்? நாங்கள்லாம் ஃபயர் சார். அது எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கோம் தெரியுமா? ராஜநிதி என்ன கூட வந்து சொன்னார். ஒரு சின்ன சந்தேகம், நாங்கள்லாம் ஃபயர்னு சொன்னீங்களே, எஸ் மொச்சப்பேரா தட்டப்பேரான்னு ஒரு சின்ன டவுட். நான் அடுத்து சொல்ல போற விஷயத்தை வச்சுட்டு நீங்க எந்த ஃபயர் அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க சார். நாங்க வகுடு எடுத்து இந்த பக்கெட்டு நடுவில் குங்குமத்தை கொட்டலன்றதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய காஷ்மீர்ல நம்மளுடைய இந்திய பெண்களுடைய குங்குமத்தை அழித்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு யமனாக நின்றது 2 பெண்கள், அவர்கள் இளம் பெண்கள். அப்படின்னா எவ்வளவு பெரிய வீரம் சார். வியோமிகா சிங்,
சோஃபியா குரேஷி அப்படின்ற 2 பெண்கள் நின்று போராடி அவங்களுக்கு பயத்தை காட்டினாங்கன்னு சொன்னா இளைஞர்கள் இன்னைக்கு சரியான பாதையில் தான் சார் போயிட்டு இருக்காங்க சார். பெரியவர்கள் எல்லாம் எங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பிள்ளைகள் வாழ்க வளமுடன் வார்த்தைகளா சொல்லுவாங்க சார். ஆனா வாழ்க வளமுடன் அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற பொருள் என்ன தெரியுமா, வளமோடு வாழணும் அப்படின்னா மரம் செடி கொடி ஆறு நீர் அப்படி இருந்தா தான் அது வளமோடு வாழக்கூடிய வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கை ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்றதில்ல. தண்ணீருக்காகவே அவர்களுடைய நாட்கள் முழுவதும் செலவாகிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்ச தனி ஒரு இளைஞன் டாக்டர் நிமல் ராகவன் அப்படின்ற ஒருத்தர் நீர்நிலைகளை தண்ணி ஒரு ஆளா உருவாக்குனார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தண்ணீர் பஞ்சத்தை ஒழிச்ச மிகப்பெரிய பெருமை அந்த தனி ஒரு இளைஞனை சேரும் சார். இப்பேற்பட்ட செயல்கள் எல்லாம் நாங்க தரமா தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க குறை சொல்றது நிறுத்திட்டாலே நாங்க வாட்டில கரெக்டான பாதையில போய்கிட்டே தான் சார் இருப்போம் சார். என்றைக்குமே இளைஞர்கள் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அனுபவமிக்க முதியோர்களுடைய அந்த கருத்துக்களும் தேவைப்படுகிறது. அதுக்காக அவங்களால மட்டும்தான் நாடு நடைபெறும் அப்படின்னு கிடையாது சார். இன்றைக்கு இருக்கக்கூடிய துடிப்பான இளைஞர்களால தான் நாடும் வீடும் சிறக்கும் என்று நல்லதொரு வாய்ப்பு எடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நமக்கு பிடித்தவர்களாம் நம்மோடு இருக்கன்னு நினைக்கிற விட நலமோடு இருக்கன்னு நினைக்கிறதா ரொம்ப நாகரிகமான வாழ்க்கை. எங்கே இருந்தாலும் பரவாயில்ல சார், அவர் நல்லா இருக்காருங்க, சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் எல்லோரும். இப்போ 4 பேருக்கு காப்பி கொடுப்பாங்க, 5வது ஒரு ஆள் நம்மளுக்கு காப்பி சாப்பிட்ற பழக்கம் இல்லை சார். உடனே அவர் குட் கேப்பிட் அப்படின்வார். 4 பேர் உறிஞ்சு குடிச்சிக்கிட்டு இருக்கானே அவன் நிலைமையை வச்சு பாருங்க. எனக்கு சார் நான் இன்னைக்கு அப்படின்றாவது சொல்லலாம். இவன் சருன்னு உரியும்போது நம்மளுக்கு அந்த உடனே அவர் சும்மாவே கூட்டு கேப்பிட்டா அந்த 3 பேர் என்ன காவாலி போயின்னு அர்த்தமா. நாங்கள் இப்படி தான் ஒரே இடத்துல வித்தியாசப்படுது. அது மாதிரி இந்த 4 பேருக்கு நாங்கள் அடையாளம். ஒவ்வொரு ஆளும் ஒரு மாதிரி பேசுவாங்க, ஒரே ஆள் ஒரே மாதிரி சிரிக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா, சிரிப்பு சிரிப்பில்லாத முகத்திற்கும் உயிரில்லாத முகத்திற்கும் பெரிய வித்தியாசம். இப்படியே இருப்பான். ஒரு இடத்துல என்னை கூட்டு போயிருந்தார், ஒரு பெரிய கிளப்பு, எல்லாம் உட்காந்துருக்காங்க, இப்படி கோட் சூட் போட்டு வர்றப்போ நானும் 65 ஜோக்கு பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவர் அசையவே இல்லையே. அது என்னை கூட்டு போனோன்னு சுத்தமாக அசையலை. என்னன்னா நம்ம சிரிச்சிட்டா 2000 ரூபாய் சேர்த்து கேட்டுருவாங்க நினச்சி அடக்குறாரு. சிரிச்சிடக்கூடாது, ரெஸ்ட் ரூமில் போய் சிரிச்சிருச்சு வந்து உட்கார். இதுதான் சார் வேணும். இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அது ரீதியாக நிறையா படிச்சிருக்கும், சிரிப்பு என்ன செய்ய என்ன மாற்றத்து. 3ஆம் உலகப் போரை நிறுத்தியது ஒரு சிரிப்புனா நீங்கள் யாரை நம்புவீங்களா? அதெல்லாம் ஒரு பெரிய கதை சொல்கிறேன். ஆனால் பாருங்கள், எண்டோர்மின் ஒரு அமிலம் சுரக்குது. அது கெட்ட கொழுப்பை விலைக்கிட்டு நல்ல கொழுப்பை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அமிலம். இந்த இதயத்துக்கு போகிற வாழ்வு அடைக்கக்கூடியது கெட்ட கொழுப்பு, அதை மாற்றுறது இந்த எண்டோர்மின் ஒரு அமிலம் சிரிப்பது மூலம். செரோட்டிங்கிற ஒரு அமிலம், இன்னொன்று ஹைட்ரோஜன், இன்னும் 2 அமிலம் எனக்கு பேர் தெரியலை. இப்படியெல்லாம் நல்ல விஷயம் இருக்குது சார். அதனால் எது கேளிக்கையாக நினச்சிடாங்க. எவ்வளோ பெரிய மன அழுத்தத்தினுடைய மன அழுத்தத்தை நீக்கி அற்புதத்தை நிகழ்த்துறது 2 விஷயந்தான். ஒன்று, மெல்லிசான இசையை கேட்குறப்ப உங்கள் டென்ஷன் குறையும். காரணம், ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒரு நோயை குணப்படுத்துகிற சக்தி இருக்குது, அதேபோல் புன்னகைக்கும். அதனால் இந்த இடத்துல அதிகபட்சம் அதை நாங்கள் டைம் மீடியாஸுக்காக வழங்கியது, அதை ஏற்பாடு செய்து மட்டும் இல்லாமல் வந்தவங்க என்னுடைய அன்பு மாணவர்கள் மாணவிகள் அளவில் அழகாக உட்காந்து ஒரு சலசலப்பு. சில கல்லூரியில் எங்களால் ஒரு 15 நிமிஷம் பேசுகிறது பெருசாக இருக்கும். அது இப்படி நின்று பேசிக்கிட்டு இருப்பேன். சின்ன ஸ்கூல்லலாம் போனோம்னா அவ்வளோதான், பேசிக்கிட்டே இருக்கேன். ஒரு பையன் என் காலை சொரிஞ்சிக்கிட்டே இருந்தான். அங்கிள், நீங்கள் எங்கள் அப்பா மாதிரியே பேசுகிறீங்க அங்கிள். உங்கள் அப்பா அவ்வளோ ஜோக்காக பேசுவாரா? இல்லை, உங்களை மாதிரி தான் உளறிக்கிட்டே இருப்பார். அவன் போயிட்டான். எனக்கு நைட்டெல்லாம் தூக்கவல். போகிற இடங்களில் நாம் நகைச்சுவை பண்ணுறத விட ஆடியன்ஸ் பண்ணுறது தான் பயங்கரமாக இருக்கும். கல்யாண மண்டபம் 2500 பேர் வந்திருக்காங்க. ஆனால் அந்த மாப்பிள்ளையை பாராட்டணும், அசராமல் 2500 காலி விழுந்துக்கிட்டே போகிறாங்க. அப்புறம் எந்திரிக்க எந்திரிக்க, போதுங்க எதுக்கு எல்லாரும் காலையும் விழுகிறீங்க? என் செருப்பு எவன் போட்டிருக்கான்னு தெரியல சார். இது கிடையாது. அதனால தான் சொன்னேன், நேர்மறை எண்ணத்தோடு இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு நல்ல நிகழ்வு நடக்குதுன்னா, சார் எதை பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல சார். அழுகையில் வாழ்க்கை தொடங்குது. குழந்தை பிறக்கும்போது அழுது கொண்டே பிறக்கிறோம், அழுது வைக்க இறக்குறோம். இடையில இருக்கிற பக்கங்களாவது புன்னகையால் நிரப்புகள். அப்பயும் வரும் டென்ஷன். நானும் 6 தெரியுமா, தெரியுமா, பின்னாடி என் பேக்ரவுண்டு தெரியுமா? கடைசியில் 6க்கு 2 தான் உன் பேக்ரவுண்ட். ஆனால் பாருங்கள், ஒரு கறிக்கடையிலோட உயிருடன் கோழிக்கறி 120 ரூபான்னு போடுறான், இறந்த பின்னாடி 240 ரூபான்னு போடுறான். மட்டன் 1200 போட்டிருக்கான், கோழிக்கறி 240 போட்டிருக்கான். மனுஷன் எங்கேயாவது போட்டிருக்கானா சார்? மனிதனுடைய மதிப்பு என்னது? இறந்த பின்னாடி 1 ரூபா தான் நெத்தியில் வைக்கிறதா.
மட்டன் 1200 போட்டிருக்கீங்களே, இவர் 450 ஜோக் சொல்லுவார். இவருடைய கறி இங்கே தொங்கு, யாரா போகிறாங்க சார் அதில் கொஞ்சம் கொடுங்க சார். இவர் பெரிய இலக்கியவாதி தொங்கி கொண்டிருக்கிறார், அதில் ஒரு 2 கிலோ எல்லாம். கலெக்டர் வர்றாரு, எந்திரிச்சிருப்பான். இன்ஜினியர் வர்றாரு, டாக்டர் வர்றாரு, ஆனால் இறந்துட்டா பணத்தை தூக்குங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்றார். அதனால தான் அதுக்குள்ளே நம்ம வாழ போகிறோம். இங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் பெருசாக சாதிக்கும். எல்லா இளைஞருக்குள்ளும் ஒரு தனி அடையாளம் இருக்கும் சார். அந்த அடையாளத்தை நண்பர்களாம் ஊக்கப்படுது. எனக்கு 2005 நாங்கள் எங்கே போஸ்டர் ஒட்டிக்கும் போது, நான் கல்லூரியில் படிக்கும்போது என் நண்பர் குருன்றவர் சொன்னார், அண்ணே அங்கே கலக்கு பேரணும், அங்கே போய் நீ பேசுகிறா நல்லா இருக்கும்டா. அதெல்லாம் நம்ம எங்கடா பேச போகிறோம். இந்த நண்பர்கள் பாருங்கள், எங்கள் அப்பா அம்மா ஊக்குவிக்காத, என் உறவினர்கள் ஊக்குவிக்காத, என் நண்பர்கள் ஊக்குவிக்கிறனால இன்றைக்கி மதுரை முத்து இந்த இடத்துக்கு வந்து. அது மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்கள் இந்த கூட்டத்துக்குள்ளே இருப்பாங்க. அதான் இவங்கெல்லாம் கவிதை சொல்லும்போது, நட்பு அவ்வளோ அழகானது, அவ்வளோ சுவாரஸ்யமானது. இந்த நட்பு எப்படி இருக்கணுமா, கையும் ஐயும் போல் இருக்கணும் இளைஞர்களுக்கு. அப்படி இருந்தால் நல்லது. அதனால் கையும் ஐயும் போல், இந்த கையில் ஒரு காயம் பட்டுச்சுன்னா இந்த கண்ணிலேருந்து தண்ணி வரும். இந்த கண்ணிலேருந்து தண்ணி வந்தால் உடனே இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த கை போய் கண்ணீரை துடைக்கும். அதனால் கையும் ஐயும் போல். நீங்களாம் யாரும் தட்ட மாட்டீங்கன்னு தான் இந்த மாதிரி செய்தி சொல்லும்போது நீங்களே ரசித்தாத்தான் இந்த கருத்தை இன்னொரு இடத்துல சொல்லணும் எங்களுக்கு ஒரு ஆசை வரும். கையும் ஐயின்றே அது பொய்யும் பையும் முதல்ல போய் அந்த இடத்துல கிடக்கு. இப்படி இருந்தால் அடுத்து எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் சொன்னேன், எங்கே கைதட்டோன்னு சிரிக்கின்ற வார்த்தையை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தோம். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரை பற்றியும் சொன்னாங்க. ஒருவன் வாழ்ந்ததில் போராமப்படுவாங்க, இப்படி வாழ்கிறான் பாரியா அப்படின்னு. ஒருவன் இறந்த பார்த்து போராமப்பட்டிருக்காங்களா? பட்டாங்க. நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் இறப்பை பார்த்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சோசியல் மீடியா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அவருடைய போட்டோ வச்சாங்க. ஒரு வாரத்துக்கு அப்படி இருந்துச்சு. அப்படின்னா என்ன வாழ்ந்துருக்கார் பாருங்க. ஒரு மேடையில் சால்வை போட்டால் கூட அதை வீட்டுக்கு எடுத்து போக மாட்டார். அதை லஞ்சம் என்று அவர் கருதி அங்கேயே விட்டு சென்றார். ஒருத்தர் ஏதோ மிக்சியை கிரைண்டரை கொரியல் அனுப்பிவிட்டான், ஐயோ திருப்பி அனுப்பிட்டார். அப்படி நேர்மையாக இளைஞரை போன்று தூய்மையாக இருந்தாலும் அவர் கொண்டாடுறோம். அவர் யார்? அவர் ஒரு முதியவர். நான் இடையில சொன்னேன், மகாத்மாதி கரம்சிங் காந்தியாக கோட் சூட்டோடு இருக்கும்போது அவருக்கு கிடைச்ச மரியாதை குறைவு. ஆனால் கோட் சூட் இல்லாமல் அந்த சாதாரண லங்கோன்னு சொல்லக்கூடிய அந்த அரை உடையோட அந்த வேட்டி சட்டைக்கு மாறும்போது தான் அவர் மகாத்மா காந்தியாக மாறி. இளம் வயதில் கரம்சிங் காந்தி கிடைச்ச மரியாதை விட முதியவராகி மகாத்மா காந்தி சிஎன் அண்ணாதுரையாக காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது கிடைச்ச மரியாதை விட பேரறிஞர் அண்ணாவாக அவர் முதிர்ச்சி பெற்ற போது நரைமுடி வந்த பின்னாடி கிடைச்ச மரியாதை, இப்படி எல்லாருக்கும் இளமையை விட முதுமையில் கிடைச்ச மரியாதைகள் கூட சார். அதான் அவங்க தொகுத்து சொன்னாங்க. நீங்கள் ரொம்ப ரசிச்சிங்க. முன்னெல்லாம் வயதை பார்த்து வந்த மரியாதை இப்போ வசதியை பார்த்து வருதெல்லாம் சொன்னாங்க. அதே போல் எல்லாரும் இளைஞர் என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லிட்டு நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். 25,000 ரூபா கொடுத்து வாங்கின நாய்க்குட்டியை, 25,000 ரூபா கொடுத்து வாங்கின நாயை எங்கே படுக்க வச்சுருக்கான்? மெத்தையில் படுக்க வச்சுருக்கான், வீட்டுக்குள்ளே வச்சுருக்கான். 25 வருஷமாக உங்களை வளர்த்த தாயை தெருவில் வச்சுருக்கா சார். 25,000 ரூபா கொடுத்த நாய்க்கு கொடுக்குற மரியாதை தாய்க்கு கொடுக்கலையன்றதான் இந்த முதியவர்கள் சலிப்பாகி பேசுகிறது. இந்த முதியோர் இல்லத்துக்கு அனாதை இல்லத்துக்கு என்ன வித்தியாசம்? அனாதை இல்லத்துக்கும் இதுகளை ஏண்டா பெத்தம்னு இந்த பெரியவங்களாம் ஏங்குனா அது முதியோர் இல்லம். நம்மளை யாரா பெற்று இப்படி கஷ்டப்படுத்துகிறான்னு ஏங்குனா அனாதை இல்லம் இந்த குழந்தைகள். இவ்வளோதான் சின்ன வித்தியாசம். பரவாயில்ல. என்ன காரணம் என்றால் உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னும்போது நாங்கள் என்ன செய்யணும், உடனே சட்டு போட்டுன்னு சட்டி வாங்கி தூக்கிட்டு நாங்கள் கிளம்பிடுறோம். அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற மரியாதை. அப்போ 25,000 ரூபா நாய்க்கு கொடுக்குற மரியாதை தாய்க்கு இல்லைன்னு சொல்லுவோம். எங்கள் 2வது பாப்பா ஒரு நாய்க்குட்டி வச்சிருக்கு, சிச்சுன்னு 2 நாய்க்குட்டி. அதனுடைய சிறப்பு என்னென்னா, இப்படி புக்கை வச்சுருக்கோம்னா அந்த பேப்பர் ரேஸ் ஆடும். அதுக்கு 1/2 மணி நேரம் குலைக்கும். அந்த பேப்பரை பார்த்து சுற்றி சுற்றி வரும். குலைச்சே ஈரமாக்கி அந்த பேப்பர் நினச்சிடும். பேப்பர் ஆடினதுக்கு 20 நிமிஷம் குலைக்கும் அந்த நாய். ஃபேன் ஓடும், 4வது பாயிண்டில் ஓடிச்சுன்னா ஃபேனை பார்த்தே ஒரு 20 நிமிஷம் குலைக்கும். திடீர்னு கிச்சனில் விசில் அடிச்சுன்னு வச்சுக்க, குக்கர் அதுக்கு குலைக்கும். பேப்பர் ஆடினா குலைக்கும், ஃபேன் ஓடினா குலைக்கும், குக்கர் விசில் அடித்தா குலைக்கும். யாராவது வீட்டுக்கு வந்தால் ஓடி போய் வீட்டுக்குள்ளே படுத்துக்கிறோம். நாய்க்குட்டி எதுக்கு வளர்த்தது? ஆளுகளை குலைக்கிறதுக்கு தான். ஆனால் ஆளை பார்த்தா பைப்பு. இது எதுக்கு வளர்க்கணும்? இதுதான் பெரியவங்க சொல்கிறது. நாங்கள் உள்ளே படுத்துருந்தவங்க விடிய படுத்துருப்போம், அந்த நாய் வெளியே காத்திருக்கும். இதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு அடிக்கடி திருட்டு போகுதுன்னு சொல்லி, திருடா போதுமாப்பிள்ள அப்படின்னு ஒன்று செய்ய, நீ நாய் ராஜ வளர்த்து நாய் வாங்கி யாரும் நெருங்க முடியாது. அதே போல் வாங்கி வளர்த்தேன். அப்போத்தான் 2 பொருள் திருட்டு போயிடுச்சு. ஏடா நாய் வளர்த்துமாடா, நாய் வளர்த்தோம், அப்புறம்டா திருட்டு போச்சு, எதிராக போச்சு, நாயே திருட்டு போயிடுச்சுடா. அதைத்தான் முதல்ல தூக்கிட்டு போனாய். பார்த்தீங்களா இப்படி இருக்குது. ஆனாலும் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி ரத்தன் டாட்டா எங்கேயோ இருந்தவர்,
தன்னுடைய வருமானத்தில் இந்தியாவுடைய மிகச்சிறந்த முதல் கோடீஸ்வரர் பட்டியலில் வர வேண்டியவர் ஏன் வரலைன்னா தன்னுடைய வருமானத்தில் 65% வந்து ட்ரஸ்ட்டுக்கும் ஏழைகளுக்கும் மாணவர்களுக்கும் படிப்புக்கு கொடுத்ததுனால அவர் பணக்காரர் எனக்கு தேவையில்லைங்க. பணம் சம்பாதிப்பதன் நோக்கம் அல்ல, மக்களின் மனம் சம்பாதிப்பதன் நோக்கம். அவர் இறந்தப்ப இளைஞர்கள்லாம் அவர் பேரை பச்சை ஊற்றினா அவர் போட்டோவை பச்சை ஊற்றினா சார் இப்படி வாழணும். அப்போ இளைஞருக்கெல்லாம் ரோல் மாடலில் இருக்கிறது யார்? இந்த பெரியவங்க காட்டுற வழிகாட்டல். எத்தனை பேர் எளிமையின் பொக்கிஷம் சொல்லக்கூடிய காமராஜர் எப்பயும் துண்டு வலது பக்கம் போகிறோம், இன்றைக்கினா இடது பக்கம் போட்டிருக்கார். ஏதோ அரசியல் மாற்றம்டாங்க. என்னென்னா ஒரு துண்டு தான் வச்சுருந்துருக்கார். அது கிடையாது, சட்டை ஒரு பக்கம் கிழிஞ்சிருக்கு, மறைக்கிறக்கா துண்டை மாற்றி எப்படி இருந்திருக்காங்க ஒரு எளிமையாக. அவங்களாம் விட்டு போன்ற வழி சார், விட்டு சென்ற வழியை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்கு நிறையா அடிக்கடிக்கு நிறையா விஷயத்த சொல்லி நம்மளோடு பயந்துக்கிட்டாங்க. நீங்களும் மென்மையாக ரசிச்சிங்க. எங்களுக்கு போகிற மேடையில் ஏதாவது 1-2 தான் நல்ல மேடை அமையும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம காங்கேயம் கல்லூரியில் பிரமாமான மாணவர் நீங்களாம் கவனிச்சிங்க. பார்ப்பது என்பது வேறு, கவனிப்பு என்பது வேறு. நீங்களாம் பார்க்கல அந்த பட்டிமன்றத்தை கவனிச்சிங்க. என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க. நாங்கள் படிக்கும்போது கல்லூரியில் இப்படி அமைப்பிடம் கிடைக்காது, யாராவது வந்து பேச மாட்டாங்க. அப்படி ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போய் படித்தனாலாம். எங்களுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆண்டு விழா நடக்கும். அந்த ஆண்டு விழாவில் ஒரே மேடையில் 16 பரிசு வாங்கினேன், பேச்சு போட்டி, கவிதை, கட்டுரை போட்டின்னு. அப்போ நான் ஒரு தடவை ரன்னிங் ரேஸுக்கு ப்ரைஸ் வாங்குறதுக்காக, செகண்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்காக மேடைக்கு போகிறப்ப மேடையில் ஏறுறப்ப என் செருப்பு அந்து போச்சு. அந்த செருப்பு ஒருத்தன் கையில் தூக்கிட்டு பரிசு வாங்க போக முடியுமா? செருப்பை கீழே வச்சுட்டு மேலே வர்றேன். HM கூப்பிட்டார், எத்தனாவது பரிசு? செகண்ட் ப்ரைஸ் சார். அவனுக்கு முதல் பரிசு கொடுங்க. எதுக்கு சார்? வரும்போது மேடைக்கு எல்லாரும் தருக்கு பொறுக்குன்னு செருப்பு போட்டு வந்தாங்க. ஆனால் முத்து தான் மரியாதையாக செருப்பை கீழே கழுத்தி வச்சுட்டு மேடைக்கு வந்தான். அவனுக்கு ஃபஸ்ட் பரிசை கொடுங்க. நான் பார்த்தேன், அந்த ஒன்று செருப்புக்கு ஃபஸ்ட் பரிசா. எனக்கு பின்னாடி 15 பேர் செருப்பு அத்து போட்டு வந்தாங்க. HM செருப்பு அத்துட்டார். போகிறீங்களா என்னடா உங்களுக்கு அப்படி நடந்து போயிடும். ஆனால் பார்த்தீங்களா, இதுதான் அது மாதிரி சொல்கிறேன். இங்கே இருக்கிற மாணவர்கள் தயவுசெய்து இந்த மேடையை சரியாக பயன்படுத்துங்க. கல்வி கை கொடுக்காதப்ப நம்மகிட்ட இருக்க கலை கை கொடுக்கும். நான் வந்து 6th +2 வரைக்கும் நான் தான் சோசியல் சயின்ஸ்லேயும் தமிழையும் ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பேன். இருந்தாலும் எனக்கு படிப்பு கை கொடுக்காப்ப என்கிட்ட ஒரு கலை இன்றைக்கி என்னை எத்தனை நாடுகளுக்கு அழைச்சிட்டு போயிருக்கு அப்படின்னா, அதே போல் இங்கே உள்ள மாணவர்களும் இளைஞர்களும் அதை பயன்படுத்துங்க. அதனால தான் அவங்க சொல்கிறது வீடு நாடு முன்னேறணும். நான் நிறையா பேரை சொன்னேன். விடுதலைக்காக சொல்லும்போது பகத்சிங் சொன்னேன், நேதாஜி சொன்னேன், உத்தம் சிங் சொன்னேன். அதே போல் அனுபவசாலின்னு சொல்லும்போது பெரியவங்களை சொன்னேன். ஒரே விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். பெரியவங்களுக்கும் இந்த இளைஞர்களுக்கு என்னங்க வித்தியாசம்? ஒரு இளைஞனை வண்டி ஓட்டி போகிறான், நிறைய விறகு கட்டிட்டு அங்கே உட்காந்துருக்கார் பெரியவர். ஐயா அந்த பக்கத்தூருக்கு போகணும், மலையங்குளம் போகணும், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு. வேகமாக போனால் 4 மணி நேரம் ஆகும், மெதுவாக போனால் 20 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு. பெரிய கிறுக்கன்ட்ட போய் கேட்டிருக்க மாட்டா கேள்வி. வேகமாக போனால் 4 மணி நேரம் ஆகுமா, மெதுவாக போனால் 20 நிமிஷம். என்னங்க சொல்லி ஒன்றும் போயா ஓன்ட்ட போய் கேட்டேன் பாரு. ஓன் வேகமாக மாட்டை விரட்டி ஓட்டினா கயிறு அந்து விறகு உரம் கொட்டி அள்ளி கட்டி போய் சேர 4 மணி நேரம் ஆகி போச்சு. மெதுவாக போயிருந்தா நீ 20 நிமிஷம் போயிருந்துருக்கலாம். இன்று தாங்க இதுதான் முன்னோர்கள். அவங்க சொல்லாங்கள்ல பழமொழிலாம் சொல்ல, பழமொழி இல்லைங்க, அவங்க அனுபவ மொழின்னு சொன்ன பார்த்தீங்களா. ஒவ்வொன்றுமே அவங்க சொன்னப்புறம் அந்த பழமொழியில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் எடுக்கும்ன்றக்கா. இதே இன்னொருதை சொல்லி முடிக்கிறேன். அப்படியே இதே மாதிரி தான் ஒருத்தன் போகிறான், பெரியவர் உட்காந்துருக்காரு. ஐயா அந்த பக்கத்தூருக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும்? பேசாமல் இருந்தார். உங்களை தான் கேட்குறேன், எவ்வளோ நேரம் ஆகும்? அதுக்கு அந்த பெரியவர் பதில் சொல்ல. பக்கத்தில் போய் கேட்டேன், பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்கய்யா? அப்பையும் சொல்லலை. சரி செவ்வளோ காது கேட்காது போலான்ட்டு விறுவிறுன்னு நடந்தேன். தம்பி 3/4 மணி நேரம் ஆகும். ஏன் இன்ன வரைக்கும் ஒன்றை தானே கேட்டேன், அப்போ சொல்லாமல் இப்போ சொல்கிற? உன் நடையின் வேகத்தை வச்சு தானே தம்பி நான் எவ்வளோ நேரம்னு சொல்ல முடியும். அப்படியா? இது மாதிரி தான், இதுதான் சார். அதனால் அவங்களுடைய அறிவை பெற்று இன்றைய இளைஞர்கள் நிறையா ஒவ்வொரு ஆள் வாழ்க்கையும். நான்லாம் வந்து கல்லூரியில் படிக்கும்போது எல்லாம் அஜித் ரசிகர், சூர்யா ரசிகர், நான் மட்டும் எம்ஜிஆர் ரசிகர். என்ன ஏன் இப்படி வித்தியாசம்? ஏன் ரொம்ப 3 தலைமுறைக்கு முன்னாடி போனேன், அவங்ககிட்டருந்து கற்றுக்குறோம். எம்ஜிஆருடைய புகைப்படங்கள் பாருங்கள், கால் மேலே கால் போட்டு அவர் ஒரு ஃபோட்டோவை நீங்கள் பார்க்க முடியாது, பணிவாக இருக்கணும். அப்படி இருந்து ஜல்லிக்கட்டுன்ற படத்தை ப்ரீவியூ ஷோ எம்ஜிஆருக்காக சத்யராஜ் காட்டுறாரு. அப்போ இடைவேளை இருட்டாக இருக்குன்றக்கா எம்ஜிஆர் கால் போட்டுப்பார். அப்போ இடைவேளை விட்டு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தால் லைட்டு போட்டுனா வேகமாக கால் எடுத்து கீழே வைப்பார். அந்த எளிமை. இப்போ ஒரு ஆள்கிட்ட ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோம் பார்த்தீங்களா, கற்றுக்கிற மாதிரி காமராஜர்கிட்ட ஒன்று கற்றுங்க, அப்துல் கலாம்கிட்ட ஒன்று கற்றுக்குங்க, அம்பேத்கர்கிட்ட ஒன்று கற்றுக்குங்க. நிறையா விஷயம் கற்றுக்கிறதுக்கு.
அதான் அந்த இப்படி பஸ்ஸில் நின்று போகிற ஒருத்தன் படியில் பெரியவர் கேட்குறார், தம்பி என்ன படிக்கிறீங்க? அவர் ரொம்ப கிண்டலா, என்ன சொன்னால் உங்களுக்கு என்ன புரிய போகுது, சொன்னால் என்ன புரிய போதா அப்படின்னு. அதுக்கு பெரியவர் கேட்டார், புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு தான் தம்பி உன்னை படிக்க வச்சதே. உன் படிப்பை இன்ன மாதிரி படிக்கிறேன்ட்டு உன் படிப்பவே புரிகிற மாதிரி சொல்ல தெரியல, நீ படித்து என்ன செய்ய போனார். அது மாதிரி முன்னோருடைய அற்புதமான அது தமிழில் அவ்வளோ விதைச்சிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் உள்ளே சுவைத்து ரசித்து உங்கள் மனசுக்குள்ளே தேக்கி வச்சு நீங்கள் செயல்படும் போது இளைஞர்கள் பெரிய உயரம் தொடுவார்கள் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லி, முன்னோர்களை வழிகாட்டல்படியே இன்று இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அன்பு சகோதர சர்விக்கு சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.